ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 11th சாப்டர் தான். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலா வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா ஹீரோவும் ஏதோ ஒரு காட்டு உள்ள போயிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல நீங்க இந்த மாதிரி மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட் உள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு வருது. போன சாப்டர்ல இதை மியாஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதுல மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட்னு மாத்திருக்காங்க. இன்னொரு நோட்டிபிகேஷன் பார்லயும் நீங்க இந்த இடத்த கிளியர் பண்ண ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இதோட ரிசல்ட் மரணம் அப்படின்னு வருது. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம லெஃப்ட்ல தட்டி விட்டு அவன் பாட்டுன்னு உள்ள போயிட்டே இருக்கான். இப்பதான் இந்த ஃபாரஸ்ட்டை பத்தி சொல்றாங்க. நாக்ஸோட ஃபேமிலி டெரிட்டரியிலேயே இந்த ஃபாரஸ்ட் உள்ள போறது தடை செய்யப்பட்ட ஒண்ணு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்க டார்க்னஸும் அதோட ஃபாகும் தான். நீங்க எவ்வளவுதான் ஸ்கில்டான ரேஞ்சரா இருந்தாலும் அப்படி இல்லைன்னா ஒரு பாத் ஃபைண்டரா இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோவும் இந்த காட்டோட பேர் சொல்ற மாதிரி தான். இந்த இடத்துக்குள்ள யார் போனாலும் அவங்க தொலைஞ்சு போன ஒரு குழந்தை மாதிரி தான். வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு வேற ஒரு மீனிங்கும் இருக்கு. என்னதான் ஃபுல்லா வளர்ந்த ஒரு அடல்ட் இங்க இருக்கிற மான்ஸ்டரை கொன்னாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபேக்டும் டிராப் ஆகாது. அதுவும் இல்லாம அதோட டிஃபிகல்ட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் இங்க வர அடல்ட்டை பொறுத்து. இந்த இடத்த கிளியர் பண்றதுக்கு நானும் நிறைய தடவை செத்துருக்கேன். அதனால தான் இந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்டோட டிஃபிகல்ட்டி லெவல் 2.5 ஸ்டார்ஸ். 5 ஸ்டார் தான் மேக்ஸிமமே. இந்த கேம்லயே இந்த இடத்துல மட்டும்தான் டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். இங்க என்ன ஐட்டம் டிராப் ஆகும்னே தெரியாம நான் கேம் விளையாடும் போது இந்த இடத்த கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நான் அதை யோசிச்சு பார்த்தேன்னா இந்த ஐட்டம் தான் பக்காவான ஐட்டம். என் டெர்மினல் இல்ல காம்பன்சேஷன் பண்ண ஹீரோ இதெல்லாம் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு கீழே இருந்து ஒரு குச்சி எடுத்து அதுல துணியை சுத்திட்டு சரி இப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லி பத்த வச்சா பார்த்தா இருட்டா இந்த இடம் அப்படியே ஒரே பிரகாசமா ஆயிடுது. இந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு முக்கியமான கீ எதுனா இந்த புகை போற டைரக்ஷன் தான். எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த புகை போறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப நீயா வெளியே வந்தா உனக்கு நல்லது அப்படின்ட்டு ஹீரோவும் ஏதோ ஒரு டைரக்ஷனை பார்த்து சொல்றான். சொல்லிட்டு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே தெரியலன்னே அப்ப கடைசி வரைக்கும் நீ ஒளிஞ்சிட்டே இருக்கலாம் தான் நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து ஒரே ஸ்விங்கு தான். அந்த ஸ்லாஷ் அங்க இருக்கிற ஒரு புதார வெட்டி அப்படியே பறக்க விடுது. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல யாரோ உட்காந்துட்டு என்னால நம்ப முடியல, என் அழகு அவன் மேல ஒர்க் ஆகாம போயிடுச்சா, எனக்கு இது சுத்தமாவே புரியல, இது எப்படின்னு. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த டைலா பொண்ணு தான். சைட்லயும் யங் மிஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த டைலாவோட மெய்டு தான் வராங்க. அவங்களும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், இந்த மாதிரி யங் மாஸ்டர் நாக்ஸ் பின்னாடி சுத்தத்தை தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா எனக்கும் தான் சேர்த்து திட்டு விழும் அப்படின்னு அந்த எமாவும் சொல்றாங்க. இதை கேட்டு இவளும் எமா நீங்க கவலையே படாதீங்க, என் ஃபேமிலில இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன். அதை கேட்டு இவங்களும் ஆனா நான் அதை பத்தி சொல்ல வரல அப்படியே அந்த இடத்துலயே கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எமாவும் கையில ஒரு கேண்டில் எடுத்துட்டு டைலாவை பார்க்கலான்ட்டு அவர் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பீப்புள் அவங்களை அடுத்த மாற்றியாச்சா பாக்குற அளவுக்கு யங் மிஸ் டைலா ஆல்ரெடி டேலண்டா இருக்காங்க. யங் மிஸ் சில் அவங்களை சுத்தி இருக்காத வரைக்கும் ஹீரோயினோட அக்கா பேர் போல அது. எனக்கு தெரியல அவங்க சொந்த அக்காவே பார்த்து அவங்க ஏன் இவ்வளவு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்கன்னு. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட சுத்தமா பொறுமையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க நேத்துக்கு இதெல்லாம் மறந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போய் அந்த கதவையும் திறக்கிறா. திறந்து பார்த்தவளுக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா உள்ள சிவப்பு மண்டிய காணும். இவனும் யங் மிஸ் ஓ நோ என்கிட்ட இப்படி மட்டும் சொல்றாதீங்க, யங் மிஸ் டைலா மறுபடியும் யங் மாஸ்டர் நாக்ஸ பார்க்க போயிட்டாங்கன்னு. இவ்வளவு சிவப்பு மண்ட ரூம்ல இருந்து எல்லாரும் ஏந்திருங்கன்னு கத்துறா. அப்படியே கட் பண்ணி காட்டுல காட்டினா ஹீரோ பின்னாடி சுத்தி நின்றது வேற யாரும் இல்ல, இந்த சிவப்பு மண்டை தான். இவளை பார்த்துட்டு ஹீரோவும் டைலா ஹீரோவோட கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சவே இவளும் எழுந்து ஹாய் அப்படின்றா. ஹீரோவோட பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதை கேட்டு சிவப்பு மண்டியோ ஏதோ சொல்ல வரா. ஹீரோவும் சடனா எதையும் நோட்டீஸ் பண்ணிட்டு என் பின்னாடி வந்து நில்லு அப்படின்ட்டு இவளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே நிக்கிறா. இவளுக்கும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாக்குறா. எதிரில பார்த்தா ஒரு கிரே உல்ஃப் வந்து நிக்குது. இந்த டைலா பொண்ணும் ஒரு கிரே உல்ஃபா, இந்த காடு கிரே உல்ஃபோட ஒரு டெரிட்டரி, ஆனா என்கிட்ட வெறும் ஒரு டேகர் மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்மளால அவளை ப்ரொடெக்ட் பண்றேன்ட்டு இடுப்புல கை விட்டு பிடிச்சுனுங்கிறான். அந்த கிரே உல்ஃபும் இவங்களையே சுத்து போடுது. சுத்தி பார்த்துட்டு டப்புனு ஊழையிட்டு சுத்தி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த கிரே உல்ஃபும் சும்மா இல்ல ஹீரோவை அட்டாக் பண்ணலான்ட்டு ஹீரோ மேல பாயுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அதை அட்டாக் பண்ண வரதை ஹீரோ பார்த்துட்டு நீலாம் எனக்கு ஒரு ஜோபி அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணலான்னு முன்னாடி போறான். இவளுக்கும் ஹீரோ என்ன பண்ண போறானே தெரியாம பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த உல்ஃப் முன்னாடி போயிட்டு அவன் கத்தி எடுத்து ஒரே ஸ்லாஷ் தான். அட்டாக் பண்ண வந்த உல்ஃபு ஓரமா போய் விழுந்துது. அதை பார்த்துட்டு டாய்லா பொண்ணும் அதை பார்த்துட்டு சிவப்பு மண்டியும் வேற லெவலு, இது வெறும் ஒரு உல்ஃபா இருந்தாலும் அவன் ஒரே அடியில இதை சாவச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஷாக்கிலே நிக்கிறா. ஹீரோவும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி அவளை திரும்பி பார்த்து நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறேன், நான் என்ன நினைச்சேன்னா எங்க அண்ணனுங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்கன்னு, ஆனா நீ இங்க என்ன பண்ற. அதை கேட்டு சிவப்பு மண்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அது நான் சும்மா ஒரு நைட் வாக் வந்தேன் அப்படின்றா. ஹீரோவும் இதை கேட்டு நீ இப்படியே என்கிட்ட புலிவின்னு இருந்தானா நான் உன்னை இங்கேயே விட்டு போயிடுவேன், இவன் இங்கேயே விட்டு போயிடுவேன்னு சொன்ன உடனே சிவப்பு மண்டியை ஓடி வந்து ஹீரோ கையை பிடிச்சிக்கிறா. கையை பிடிச்சோடனே ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா பண்றா இவ அப்படின்னு. ஹீரோ விட்டு
விட்டு போயிடுவேன்னு சொன்னேன்றதுனால பயத்திலேயே இவளும் நான் எதுவும் வியர்டா ஒன்னும் பண்ணல, நீ சடனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டியா, நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நானும் எப்படி உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆவறதுன்னு. நான் அப்பதான் ஜன்னல் வழியா பார்த்தா நீ எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்த. நான் என்ன நினைச்சேன்னா நீ ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு, அதனால தான் பெருசா நான் எதுவும் யோசிக்காம உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவளும் குழந்தை மாதிரி அழுதுட்டே ஹீரோவை பார்த்து சொல்றா. இவ சொன்னதை கேட்டு ஹீரோவும் எனக்கு இப்போ 3 விஷயம் நல்லா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவ என்ன ஒரு பெரிய ஆளா நினைக்கிறா. ரெண்டாவது, இவளுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல, அது வரைக்கும் நல்லது. மூணாவது, இவ ஒரு குழந்தை மாதிரி நைட்ல தெரியாத ஒருத்தரை ஃபாலோ பண்றது எவ்வளவு டேஞ்சர்னு இவளுக்கு தெரியல அப்படின்னு ஹீரோவும் இவளை திரும்பி பார்த்தா பாவமா ஹீரோ கையை பிடிச்சிட்டு நிக்கிறா. எப்படி இருந்தாலும் இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர் இவ, என்னால இவளை இங்க விட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஹீரோ மனசுலயே நினைச்சிட்டு அவளை பார்த்து சரி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்றான். ஆனா இந்த விஷயத்த நான் தெளிவா உங்ககிட்ட இப்பயே சொல்லிடுறேன், நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, நான் இந்த சிச்சுவேஷனை எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், அப்பதான் என் ஃபேமிலி எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்காம இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவளும் மூஞ்ச பாவமா வச்சுட்டு சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இப்படி யோசிச்சுட்டு நிக்கும் போது இவளும் ஏ நாக்ஸ் தேங்க்யூ அப்படின்றா. இவ இப்படி கியூட்டா சொன்ன உடனே ஹீரோவும் அவளை திரும்பி பார்த்துட்டே இருக்கான். இவளும் ஐ டூ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு 10-15 உல்ஃபு இவங்களை சுத்து போட்டு நிக்குது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு மாட்டினா மாட்டேன்னு சிக்கனா சிக்கன்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது இவளும் நாக்ஸ் அப்படின்றா. இந்த இடத்துல இந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிருது. போன சாப்டர் எதுல முடிச்சிருப்போம்னா ஹீரோவும் டாய்லாவும் நின்றுட்டு இருக்கும் போது நிறைய உல்ஃபு வந்து இவங்களை சுத்து போட்டிருக்கோம், அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படி இவங்க நின்றுட்டு இருக்கும் போதே நிறைய உல்ஃபு இவங்களை சுத்து போட்டு நிக்குது. அதை பார்த்துட்டு சாப் மண்டியும் ஒரே நடுக்கத்துல நிக்கிறா ஹீரோவை பிடிச்சிட்டு. ஹீரோவோ என்கிட்ட இருந்து தூரமா தள்ளி போ அப்படின்றான். அது ஒன்னும் புரியாம இவளும் என்னன்னு முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்கா. நான் என் ஸ்வாட ஸ்விங் பண்ணும் போது நீ என் குறுக்கல தான் வந்து நிப்ப அப்படின்றா. அவளை பார்த்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காத நிறைய வேரியபிள்ஸ் வந்திருக்கு, நான் இதுல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். இந்த இடம் தான் சினோரியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க இடம். இந்த ஏரியாக்குன்னு ஒரு ப்ரோலாக் இருக்கு. ப்ரோலாக்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ பாஸ் மான்ஸ்டர் கிடையாது, ஆனா பாஸ் மான்ஸ்டர் ரேங்கோட ஒரு ரேங்க் கம்மியா இருக்க ஒரு எலைட் மான்ஸ்டர் இப்ப என் முன்னாடி வந்திருக்கு. இது கிரே உல்ஃபோட ஒரு எவால்வ்டு ஃபார்ம். இப்ப இதை தான் நான் வெட்டி சாய்க்கணும், ஒரு எலைட் கிரே உல்ஃப. ஆனா என் எனிமி யாருன்னு தெரிஞ்சதுனால மட்டும் இந்த விஷயம் ஒன்னும் ஸ்மூத்தா போறது இல்ல. பார்த்தா இந்த எல்லா உல்ஃபும் ஹீரோ அடிக்கிறதுக்கு பாஞ்சுன்னு வருதுங்க. ஹீரோவும் ஸ்வாட போட்டு எல்லாத்தையும் மட்டார்னு வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரம் நம்ம கார்னருக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹீரோ இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு உல்ஃபு இவன் மேல பாயும் போது ஹீரோவும் நான் யோசிச்சானா இந்த இன்னர் லூனடிக் கேம் விளையாடும் போது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்லாஷ் தான் பாஞ்சு வந்த உல்ஃப தலைவன் 2 துண்டா பறக்க விடுறான். தலைவனும் அந்த உல்ஃப வெட்டு அப்படியே போஸ் குத்துன்னு நிக்கிறான். ஹீரோ அப்படி வெட்டினதை பார்த்துட்டு சவ் மண்டியும் வேற லெவல். அவன் ஃபுல் பவர் அவன் இன்னும் ரிவீல் பண்ணல. அதுவும் இல்லாம அவன் ஸ்வாட் டெக்னிக், அவன் பிரதர்ஸ் கூட சண்டை போடுறதை விட இப்ப இருக்க ஸ்வாட் டெக்னிக் வேற லெவலா இருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி இந்த கிரே உல்ஃப சாவடிச்சிருக்கான். ஆனா ஹீரோ முன்னாடியே இவகிட்ட சொல்லியிருப்பான்ல என்கிட்ட இருந்து தள்ளி போ அப்படின்னு. அப்போ வந்து இவன் என்ன நினைச்சா அப்படின்னு காட்டுறாங்க. இவ்வளோ ஹீரோ அப்போ சொல்லும் போது மனசுக்குள்ளேயே நாக்ஸ் என்ன இன்னும் ஒரு வீக்கான ஆளா தான் பாக்குறான் அப்படின்னு இவளும் மனசுக்குள்ளேயே நினைச்சிருக்கா. ஹீரோ வெட்டினதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படியே ஷாக்லயே பாத்துட்டு இருக்கா. அப்படியே மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வராங்க. ஹீரோவும் எதையோ பார்த்துட்டு நான் எதிரில பார்த்தா ஒரு பெரிய காலு, ஒரு பெரிய உல்ஃபு ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு எலைட் கிரே உல்ஃப், அதான் அந்த கிரே உல்ஃபோட எவால்வ்டு ஃபார்ம். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி போன சாப்டர்ல அம்மாவை கத்திருப்பால எல்லாம் ஏந்துருங்க அப்படின்னு. இப்போ வந்து டாய்லாவை தேடி எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. தேடுறவங்களும் யங் மாஸ்டரையும் காணோம், யங் மிஸ்ஸையும் காணோம், தேடுங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கானுங்க. எல்லாம் தேடிட்டு கடைசியா எங்க வந்து நிக்கிறானுங்கன்னா அந்த ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து நிக்கிறானுங்க. அது முன்னாடி வந்து நின்னுட்டு இங்க 2 ஃபுட் ஸ்டெப் இருக்கு, அதுல ஒன்னு சின்னதா இருக்கு. அந்த ஃபுட் ஸ்டெப்பை பார்த்துட்டு ஒருத்தரும் இது கண்டிப்பா யங் மாஸ்டர் தான் அண்ட் யங் மிஸ் டாய்லாவோடதும் தான். அப்படி பார்த்தா யங் மாஸ்டர் இந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காரு. லேடி டாய்லாவும் அவர் கூடயே தான் போயிருக்காங்க. இதை கேட்டு யமாக்கு ஷாக் ஆயிடுது. இப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ட்டு ஷாக்ல உட்காந்துடுறா யமா. அங்கேயே உட்காந்து அவளும் இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம உடனே அந்த காட்டுக்குள்ள போனோம் அப்படின்றா. சைட்ல நம்ம பட்லரும் வந்து அது உள்ள போறது முட்டாள்தனம், அதுவும் இல்லாம அது உள்ள போறது நடக்காத ஒரு விஷயம். இவளும் சைட்ல திரும்பி பார்த்தா பட்லர் அப்படியே ஸ்டைலா கை கட்டி நின்னுங்கிறாரு. அதை பார்த்துட்டு இவளும் ஏன் அது முடியாது. இவங்க இப்படி கேட்ட உடனே பட்லரும் மனசுக்குள்ளேயே ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் எங்க ஃபேமிலியாலேயே கிளியர் பண்ண முடியாத ஒரு ஃபாரஸ்ட், இந்த நாக்ஸோட ஃபேமிலியிலே இந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்த நாக்ஸோட ஃபேமிலி தான் சவுத்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் டார்க் ஃபேமிலி. ஆனா அவங்களாலே இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண முடியல. பேசிக்கலா சொல்ல போனா இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டம். அஃப்கோர்ஸ் அடல்ட் ஆகாத சின்ன பசங்களா இந்த ஃபாரஸ்ட் உள்ள என்டர் ஆக முடியும். ஆனா இந்த ஃபாரஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ஒரு சைல்டால மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஆனா அந்த சைல்டு யாருன்னு இவங்க யாருக்கும் இன்னும் தெரியல. இதெல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு பட்லரும் ஆனா யங் மாஸ்டர் ஏன் இந்த ஃபாரஸ்ட் உள்ள போனாரு, எனக்கு ஒன்னும் யங் மாஸ்டர் மைண்ட் கண்ட்ரோல் ஆகி இந்த ஃபாரஸ்ட் உள்ள போன மாதிரி தெரியல. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸை பார்க்கும் போதே தெரியுது அவரு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இந்த ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த எஸ்டேட்லயே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்க மானா பேரியரை தாண்டி யாரும் போன மாதிரியும் தெரியல. அப்படின்னா இதுக்கு ஒரே மீனிங் தான், இது யங் மாஸ்டர் நாக்ஸ் அவரா முடிவு பண்ணி தான் இந்த ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காரு. பட்லரும் அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு கையை முறுக்கிட்டு, நான் ஒன்றும் தப்பு இல்லை, இதுக்கு மேலேயும் என்னால் ஒத்துக்காம ரிஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அவர் ஒன்றும் இதுக்கு முன்னாடி இருந்த வீக்கான நாக்ஸ் கிடையாது. இதுக்கப்புறமும் பட்லரும் எம்மா பக்கத்துல போயிட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரே வழி மட்டும் தான் இருக்கு. யங் மாஸ்டர் அவர் விஸ்டம் யூஸ் பண்ணி அவராதான் இந்த ஃபாரஸ்டோட வழியை கண்டுபிடிச்சு வெளியே வரணும். இதை கேட்டு எம்மாவும் கண் கலங்கி உட்காந்துடுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே அந்த ஃபாரஸ்டே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோ வெளியே வருவானா மாட்டானான்ட்டு. எம்மாவோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், யங் மிஸ் சாவறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு இவங்களும் நினைச்சு இங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கத்தி உருவுறாங்க. யாருன்னு பார்த்தா சிவப்பு மண்டை தான். ஹீரோவும் இவன் இப்படி கத்தியை உருவி போஸ் குத்துட்டு இருக்கும் போது மனசுக்குள்ளேயே அவன் என்னதான் பயத்துல உறைஞ்சு போயிருந்தாலும் அவன் கான்சென்ட்ரேஷன் அவன் இன்னும் மிஸ் பண்ணல. ஹீரோவும் அவளை பார்த்து தேவையில்லாம எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாத, இல்லைன்னா நீ தான் அடி வாங்குவ, இதுல இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு, முடிஞ்ச அளவுக்கு உன் எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோ, நீ எப்பனா அட்டாக் வாங்குறது உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஓடுறதுக்கு ரெடியா இரு, நீ இப்படி பண்ணனா மட்டும்தான் உன் சர்வைவல் ரேட்டை உன்னால அதிகமாக்க முடியும். ஹீரோவும் இதெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த எலைட் வுல்ஃபை கொல்றது அந்த அளவுக்கு ஒன்னும் டேஞ்சர் கிடையாது. நான் டைலாக் ஒரே விஷயம் தான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ சரௌண்டிங்ல சுத்தி எதனா ஒரு விஷயம் நடந்தா டக்குன்னு ரியாக்ட் பண்ணும், அதனாலதான் அவ எனர்ஜியை நான் சேவ் பண்ணி வைக்க சொல்றேன். இவளை பார்த்தா நல்லாவே இதை கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு என் பேக்கை நம்பி இவகிட்ட குடுக்குற அளவுக்கு இவன் ஒன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா இப்ப நான் அப்படின்ட்டு ஹீரோ ஏதோ சொல்ல வரும்போதே டக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ பாப்பா போகுது. அதுல என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த அவர் ஆஃப் ஜீனியஸை யூஸ் பண்றான். ஹீரோவும் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் ஒரே வெட்டில அதை முடிக்க போறேன் அப்படின்ட்டு அதையே பாக்குறான். அதுவும் ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. ஹீரோ சட்டனா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அது தலையை கீழே குஞ்சு ஏதோ பண்ணுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்கிட்ட இப்படி மட்டும் சொல்றாதீங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த உல்ஃபா அங்கிருந்து ஒரே ஜம்ப். ஹீரோவும் பாஞ்சு வந்த உல்ஃபா ஒரே வெட்டு தான். அதை பார்த்துட்டு மிச்ச உல்ஃபெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போகுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல இதுங்க எல்லாமே நின்றுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த எலைட் உல்ஃப் தான் இதுங்களுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டு ஹீரோவை அடி கொட்டுனுக்குது. சடனா ஹீரோவை சுத்து போட்டு 4-5 உல்ஃப் 4-5 டைரக்ஷன்ல அடிக்குது டமால் டமால்னு. ஹீரோவும் இது எல்லாத்தையும் தடுத்துட்டு அப்படியே நிக்கிறான். என்ன விட்டா ஓவரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு வர உல்ஃப் எல்லாம் 2-2 வெட்டுறான் ஹீரோ. இவன் இப்படி முன்னாடி வர்றதை வெட்டிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு உல்ஃப் இவனை கடிக்கிறதுக்கு வந்து ஹீரோ திரும்பி பாக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு ஒரு கத்தி வந்து அது கழுத்துலயே சொருவுது. ஹீரோவும் யாரா அந்த புண்ணியவான்னு திரும்பி பார்த்தா டாய்லா பொண்ணு தான் நிக்கிறா. நீ கவனமா சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்க இருக்கிறான்னு பார்த்தா ஒரு மரத்து மேல உட்காந்துக்கிறா. கீழே பார்த்தா நிறைய உல்ஃப் மவளை வாடி கீழே உன்னை செஞ்சிடறேன் அப்படின்ட்டு கீழே சொராண்டி நிக்குதுங்க. இவ்வளவு மரத்து மேலே உட்காந்துட்டு எனக்கு எதனா பிரச்சனை வந்தா நாக்ஸ் இங்க இருந்து ஓடி போயிட சொன்னான், ஆனா என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு அந்த டாய்லா பொண்ணும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. நீ சண்டை போடு உன் பின்னாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோ டாய்லா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நிக்கிறான். டாய்லா பொண்ணும் மரத்து மேல உட்காந்துட்டு ஹீரோவை பார்த்து நாக்ஸ் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எங்கன்னா அடிபட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேக்குறா. ஹீரோவும் இவ இப்படி கேட்கறத பார்த்துட்டு டாய்லா இவ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா பார்த்தா சைட்ல ஏதோ ஒரு சவுண்டு. நான் ஹீரோவும் திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா நிறைய உல்ஃப் இவனை அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஸ்வாட போட்டு மானவரே ஸ்விங் பண்றான். வர்றது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி பறக்க விடுறான். பறக்க விட்டு ஹீரோவும் அந்த டாய்லா பொண்ணை பார்த்து நான் நல்லா தான் இருக்கேன் அவகிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் இது ஒன்னும் கேர் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஹீரோ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லவே இவளும் ஐம் கிளாட் உனக்கு எந்த ஒரு அடியும் பண்ணலன்னு சொல்றா. ஹீரோவும் இவன் சொல்றத பார்த்துட்டு நான் அவகிட்ட என்னோட வீக்கான ஒரு சைடை காட்டிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு கீழே குஞ்சு பார்த்தா ஹீரோ கை கால்லாம் ஆட்டம் கொடுக்குது. ஹீரோவும் இவன் கை கால்லாம் ஆடுறத பார்த்துட்டு அந்த ரீகால் ஸ்கில் இவ்வளவு சீக்கிரம் ஆக்டிவேட் ஆயிருச்சா அடச்சா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ரீகால் ஸ்கில்னா வேற ஒன்னும் இல்ல கைஸ், இந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா ஹீரோ கிடைக்கிற டீபஃப் தான் அது. ஹீரோவா அதை யோசிச்சுட்டு இது அதுக்கான நேரம் இல்ல அப்படின்ட்டு முன்னாடி பாக்குறான். என்னன்னு பார்த்தா படுத்துட்டு இருந்த அந்த உல்ஃபு எழுந்து நிக்குது. எழுந்த அந்த உல்ஃபும் ஹீரோவை நோக்கி வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஒரு வழியா உனக்கு எழுந்துக்கிறதுக்கு மனசு வந்துருச்சு போல. அந்த உல்ஃபும் ஹீரோ எப்படி அட்டாக் பண்ணலான்ட்டு ஹீரோவே சுத்தி சுத்தி வருது. இந்த சைட்ல அடிக்கலாமா அந்த சைட்ல அடிக்கலாமான்ட்டு எங்க அடிக்கிறதுன்னு அது முடிவு பண்ணிச்சு போல. டக்குன்னு ஹீரோவை பார்த்து அப்படியே மின்னல் வேகத்துல வருது. அது வர்றதை பார்த்துட்டு ஹீரோவும் வந்துருச்சு அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பாக்குறான். டக்குன்னு பார்த்தா அது சைட்ல ஓடுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அந்த உல்ஃபை பார்த்துட்டு என்கிட்ட இப்படி மட்டும் சொல்லாதீங்க நான் ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டேன். என்னன்னு பார்த்தா அந்த உல்ஃபு டக்குன்னு ஹீரோ வந்து அடிக்குது. அந்த உல்ஃபு மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கு. ஹீரோ கையிலே கோடு போட்டுச்சு போல. அந்த உல்ஃபு கையிலாம் ரத்தம் ஹீரோவோட ரத்தம். அதை பார்த்துட்டு அந்த டாய்லா பொண்ணும் நாக்ஸ் அப்படின்ட்டு மேல உட்காந்துட்டு கத்துறான். ஹீரோ கையில கோடு போட்டு அந்த உல்ஃபும் சுத்தி சுத்தி மறுபடியும் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் அடச்சா அப்படின்ட்டு இது 2.5 ஸ்டார்ஸ்ல தான் இருந்திருக்கணும், எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ மாறி இருக்கு. இந்த எலைட் கிரே உல்ஃப் இது கேம்ல இருந்ததை விட ரொம்ப ஸ்மார்ட்டாவும் அதுவும் இல்லாம ரொம்ப கன்னிங்காவும் இருக்கு. ஹீரோவும் அது எந்த டைரக்ஷன்ல இருந்து வரும் தெரியாம அப்படியே போஸ் குத்துன்னு நிக்கிறான். இது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நான் இந்த விஷயத்த முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இது மத்த உல்ஃப்ஸ் எல்லாம் எப்படி அவ்வளவு அசால்ட்டா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இதெல்லாம் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான் இந்த உல்ஃபை எங்க இருந்து வந்து அட்டாக் பண்ணுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா இங்க இருக்க ஜியோகிராஃபி அட்வான்டேஜ் நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா சைட்ல இருந்து புஷ்ன்னு ஏதோ வருது. ஹீரோவும் நான் என் கார்ட அப்ல வச்சுக்கணும் அப்பதான் என்னால ஒரு ஹிட்டை லேண்ட் பண்ண முடியும். அதான் ஏதோ ஒரு கிரே உல்ஃப் மேல ஹீரோ கோடு போடுறான். அது மேல படவே இல்லை. ஹீரோவும் ஷாக்ல பாக்குறான் என்னடான்னு. அந்த உல்ஃபும் இவன் அட்டாக்க பார்த்துட்டு ஏதோ சிரிக்கிற மாதிரி இவனை அப்படியே கடிக்க வருது. அது கடிக்க வரும்போது ஹீரோவும் நான் அதை அட்டாக் பண்ணணும் தான் அது இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்ததா, அது என் பக்கத்துல வந்தாதான் நான் பெருசா ஸ்விங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங்காக
ஹீரோவுக்காக அது காத்துட்டு இருந்திருக்கு. ஹீரோவும் அடச்சா அப்படின்னு நிக்கும் போதே ஆளுக்கு கிறுகிறுன்னு வருது. ஹீரோவோ அந்த ரீகாயில் அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு நிக்கும் போது அந்த உல்ஃப் அப்படியே இவன் மேல பாயுது, எகிருது அப்படியே. ஹீரோவோ அது கடிக்க வரும்போது நான் இந்த விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன இந்த கேமை நிறைய தடவை கிளியர் பண்ணதுனால ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டனோ, நான் என்ன இதெல்லாம் என்னால ஈஸியா பண்ண முடியும்னு நினைச்சிட்டனோ, இது ஒரு ஃபூலிஷான விஷயம் அப்படின்ட்டு ஹீரோவோ அப்படியே சாவை எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கான். டப்புன்னு ஏதோ ஒரு சவுண்டு என்னன்னு கண்ணை திறந்து பாக்குறான். எதிரில பார்த்தா அந்த உல்ஃப் கண்ணுலயே ஒரு கத்தி வந்து சொருவி இருக்கு. ஹீரோவோ அதை பார்த்துட்டு இது டேகர், இந்த உல்ஃபால ஒரு ஓப்பனிங்க கிரியேட் பண்ண முடியுதுன்னா எங்களாலையும் இதை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த அன்எக்ஸ்பெக்டட் வேரியபிளை உருவாக்குனது அது நான் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவோ அவன் கத்தி எடுத்து அப்படின்னு கத்திட்டு போய் அந்த உல்ஃப் வயிற்றுல ஒரே சொருவுறான். இந்த சைடு விட்டு அந்த சைடு எடுக்கிறான் ஹீரோ. இவன் குத்தனத்துல அந்த உல்ஃப் கடந்து கதறுது அப்படின்னு. அந்த உல்ஃபுக்கோ கண்ணுலயும் கத்தி வயிற்றுலயும் கத்தி அப்படியே கிருகிருன்னு ஆகி கீழே ஊந்துது. ஹீரோவாலையும் சுத்தமா முடியல. ஹீரோவோ முட்டி போட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு இதே வேலை. எப்பெல்லாம் சண்டை போடுறானோ அப்பெல்லாம் கடைசியா மூச்சு வாங்கி முட்டி போட்டுறான். டைலாவோ மரத்து மேல உட்காந்துட்டு நாக்ஸ் அப்படின்னு கத்துறான். கத்திட்டு சடனா இதையும் நோட்டீஸ் பண்றான். நான் பார்த்தா கீழே சுரண்டி இருந்த உல்ஃப் எல்லாம் டப்புன்னு செதறி ஓடுதுங்க. இவ்வளவு இதான் சான்ஸ்ன்ட்டு மரத்துல இருந்து கீழே குதிச்சு ஹீரோவை பார்க்கலான்னு பக்கத்துல வரா. வந்து நாக்ஸ் உனக்கு ஏதோ ஆகலையே அப்படின்னு கேக்குறான். ஹீரோவோ எனக்கு ஒன்னும் ஆகல, நான் எப்படியும் சர்வைவ் ஆயிட்டேன், அதுக்கு காரணம் யாருன்னா நீதான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே எதிர்காலத்துல என்ன கொல்ல போற ஒரு எனிமி கிட்டியா இப்ப அவன் என்ன காப்பாத்திட்டான்னு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அது யோசிச்சு ஹீரோ சிரிச்சுட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்றா அவளை பார்த்து. ஹீரோ கையில பார்த்தா 3 கோடு. அதை பார்த்துட்டு இவளும் உன் கையில இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு, உண்மையிலேயே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ட்டு இவ கண்ணுலாம் கலங்கிடுது. ஹீரோவோ அதை பார்த்துட்டு இது வெறும் ஒரு சின்ன அடிதான், இதை பத்தி நீ பெருசா கண்டுக்காத அப்படின்றான். அதை கேட்டு அவளும் ஆனா இது அப்படின்னும் போது ஹீரோவோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளும் உனக்கு வேற எங்கேயும் அடிப்படல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றான். இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு ஸ்பைடர் இறங்கிட்டு இருக்கு. இவளும் என்ன நம்ம ட்ரெஸ் மேல ஏதோ ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஸ்பைடர். அதை பார்த்துட்டு இவளும் ஆயோ எம்மா அப்படின்னு கத்துறான். ஹீரோ என்னன்னா இன்னும் மறுபடியும் வேற எதனா மான்ஸ்டர் வந்துச்சா, இவன் இப்படி கத்துறான்னு திரும்பி பாக்குறான். இவன் இப்படி திரும்பி பார்க்கும்போது அவளும் ஓடியாந்து இவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோவும் இவன் இப்படி மேல வந்து விழுந்த உடனே டைலா என்ன ஆச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லே அந்த டைலா பொண்ணும் ஐயோ அங்க ஒரு ஸ்பைடர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பாயறா. ஹீரோவோ இவ இப்படி பாயறத பார்த்துட்டு இவ இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதே மாதிரி இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே, இவளுக்கு என்ன ஸ்பைடர்னா அவ்வளவு பயமா. ஹீரோவும் மனசுலயே நினைச்சிட்டு டைலாவை பார்த்து இந்த மாதிரி ஸ்பைடருக்குலாம் நீ இவ்வளவு பயப்படுற ஆளான் தான் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறான். இவ்வளவு ஹீரோ இப்படி சொன்ன உடனே என்னது சாதா ஸ்பைடரா, அப்போ உனக்கு ஸ்பைடரை பார்த்தெல்லாம் பயம் இல்லையா. இதை கேட்டு ஹீரோவும் நீ இதே மாதிரி இருந்தானா நான் கண்டிப்பா சொல்றேன் உன்னால ஒரு நைட்டா மாறவே முடியாது. இவ அப்பதான் நோட் பண்றா இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு. இவ்வளவு டக்குன்னு எழுந்த அப்படிலாம் சொல்லாத, நான் கண்டிப்பா ஒரு நைட்டா மாறுவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து கத்துறான். ஹீரோவும் ஒரு வழியா எப்படியோ மேல இருந்து எழுந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இரும்புறான். ஹீரோ இரும்பதை பார்த்து அந்த டைலா பொண்ணும் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் மனசு இல்லையே அடைச்சேன் இந்த ரீகாயில் வேற மறுபடியுமா அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. டைலா எனக்கு தெரிஞ்சு அவளால என்ன பண்ண முடியும்னு அவ தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவதான். அவ திடீர்னு இப்படி கத்தந்தனால என்னால அவகிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியல. தேங்க்ஸ் டைலா, இப்ப நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கு நேரம் வந்துருச்சு. பார்த்தா ஹீரோ அந்த உல்ஃபை சாவடிச்சிருப்பான்ல, அதோட கால் நகத்துல இருந்து ஹீரோ தேடி வந்த அந்த ரிங்கு விழுது. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்படியே காட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. காட்டுக்கு வெளியே எம்மா உட்காந்துட்டு இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், யங் மிஸ் சாவறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி காட்டு வெளியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. பட்லரும் அவங்களால என்ன இதை பண்ண முடியலையா, யங் மிஸ் டைலா மட்டும் காணாம போனது தெரிஞ்சதுன்னா இது ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். எப்படி இருந்தாலும் இந்த ஏரியால நிறைய குழந்தைங்க காணாம போயிருக்காங்க இந்த காட்டுக்குள்ள போய். ஆனா இது சுத்தி இருக்க மக்கள்லாம் இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா எங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு பவரா இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு ரகசியமா நிறைய குடும்பம் பேசிட்டு இருக்கு. பட்லரும் இதெல்லாம் நினைச்சு யோசிச்சு சோகமா நின்னுட்டு இருக்காரு. அங்க பாருங்க சார் ராண்ட்வெல், அந்த காட்டுல இந்த மிஸ்ட் எல்லாமே காணாம போகுது. இதை பார்த்துட்டு மொத்த கும்பலும் ஷாக்ல நிக்கிறாங்க. பட்லரும் இந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட் இதை கிளியர் பண்ணிட்டாங்களா. எமாவோ இதை பார்த்துட்டு எனக்கு சரியா தெரியல, ஆனா இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த காட்டுல இருக்க மானாலாம் காணாம போயிருக்குன்னா இதுக்கு ஒரே வழிதான். ராண்ட்வெலும் ஆமா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், இந்த காட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் பாசிபிலிட்டியா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்ப ரியாலிட்டியா மாத்திருக்காங்க. பட்லர் இப்படி சொல்லும் போதும் எமாவும் அப்படின்னா யங் மாஸ்டர் நாக்ஸ் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா அந்த காட்டுல இருந்து வெளியே நடந்து வரான். இருக்கிறவனுங்களாம் அங்க பாரு யங் மாஸ்டர் நாக்ஸ் வெளியே வந்துட்டாரு, மேலே இந்த காட்டை கிளியர் பண்ணிட்டாரு. ஆனா என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல, அவர் என்ன இந்த காட்டை கிளியர் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா நடந்து வராரு. பட்லரும் ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து வர்றதை பார்த்துட்டு என்னால சிரிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ண
முடியல. நான் கண்டிப்பா சொல்லுவேன், இது குடும்பத்திலேயே ஒரு பெரிய விஷயமா மாறப்போகுது. ஹீரோவும் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்க எல்லாம் எதுக்கு இங்க கேதர் ஆயிருக்கீங்கன்னு கேக்குறான். யமாவும் டாய்லாவை பார்த்துட்டு, யங் மிஸ் நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. பட்லரும் ஹீரோ கிட்ட, நீங்க காணாம போனது ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு, அதனாலதான் நாங்களே இங்க வந்தோம். ஹீரோவும், என்ன மாதிரி ஒரு ஆள் காணாம போயிட்டான்ட்டு குடும்பம் கவலைப்பட்டுச்சா, என்னால இதை நம்ப முடியலையே, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தா நம்ம டார்க் ஃபேமிலியோட ரெப்புடேஷன் ரொம்ப டவுனா போயிடுமே. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே எம்மாவோ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு டாய்லாவை பிடிச்சி ஒரே தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஸ்டெல்லர் ஃபேமிலியோட 71 ரூல்ஸ் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் வரீங்களா. இவ காண்டா இருக்கிறத பார்த்துட்டு டாய்லா பண்ணோம், எம்மா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அதுக்கு எம்மாவோ, இல்ல நான் எப்படி உங்க மேல பிளேம் போட முடியும், உங்களுக்கு இதெல்லாம் பர்சனலா ஒரு ஆள் சொல்லி தர போறாரு. அவர் யாருன்னா நம்ம ஃபேமிலியோட பேட்ரியாக். ஹீரோவோ எம்மா டாய்லாவை அசால்ட்டா தூக்குறத பார்த்துட்டு, ஒருவேளை இந்த உலகத்துல இருக்க மெய்டு எல்லாருக்குமே ஸ்டெமினா அதிகமா தான் இருக்குமோ. இவன் இப்படி அவங்கள பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எம்மாவோ யங் மாஸ்டர் நாக்ஸ் யங் மிஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. எம்மா சொன்னதை ஹீரோவும் கேட்டு டாய்லாவை பார்த்து, உனக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல, ஆனா நீயாவே உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட, சோ அதனால உன்னை ரொம்ப நீ வருத்திக்காத அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த காட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு அவ கத்தி பேக் எல்லாம் தூக்கி போட்டு, பா எப்படியும் இந்த விஷயம் ஒரு வழியா முடிஞ்சுது. ஆனா காட்டுக்கு வெளியே ராண்டுவல் நைட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து நிறுத்தந்து என்னால அந்த விஷயத்த இன்னும் நம்பவே முடியல. எப்படி இருந்தாலும் நான் தேடி போனது கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த ஹிடன் பீஸ் கிடைச்சிருச்சு. மத்த விண்டோல நீங்க ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்டைன் பண்ணிட்டீங்கன்னு வருது. இந்த ஆர்டிஃபேக்ட பத்தி சொல்றாங்க. இதோட பேரு பிளாக் ஃப்ளேம் ரிங். இது ஒரு லோ இன்டர்மீடியேட் கிரேட். இதோட ஆட்ரிபியூட் டார்க்னஸ். அதுவும் இல்லாம இதை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்டாமினாவும் மானாவும் இன்க்ரீஸ் ஆகும். டார்க்னஸ் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களால இதை போட முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோவும், இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட், நீங்க இந்த மோதிரத்தை போட்டுன்னு இருக்கும்போது யாரனா தோக்கடிச்சீங்கன்னா அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு டார்கெட் ஹையர் ரேங்க்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு லைஃப் ஃபோர்ஸ் உங்களுக்கு வரும். இந்த இன்னர் லூனட்டிக்லயே பிளாக் ஃப்ளேம் ரிங், இந்த ரிங்கால மட்டும் தான் மத்தவங்களோட லைஃப் ஃபோர்ஸை சக் பண்ணி எடுக்க முடியும். இந்த ரிங் இருக்குன்றதுனால மட்டும் என் லைஃப் ஃபோர்ஸ் இன்னும் லாங்கா இருக்க போறது இல்ல. ஒருத்தரால அவங்க லைஃபை இன்ஃபினிட்டியா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இது ஒருத்தரோட லைஃப் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை மட்டும் தான் எடுக்கும். அதை வச்சு என்னால என் டெர்மினல் இல்னஸ் ஓவர் கம் பண்ணி வர முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சனாலே போதும், சாவோட விளிம்புல இருக்க என்னோட லைஃப் ஸ்பேனை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஹீரோவும் அந்த ரிங் எடுத்து கையில போட்டு, நான் கண்டிப்பா சொல்றேன் என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது, என்னோட லைஃப் ஃபோர்ஸும் மானவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சு சைட்ல திரும்பி, ரோனான் எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரமா வெளியே நின்று ஒட்டச்சு நகிறான்னு. ஹீரோவும் இப்படி சொன்னது கேட்டு அவ்வளோ நைஸா கதவு திறந்து, யங் மாஸ்டர் உங்களால பொருளுங்களுக்கு நடுவுல பார்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. இவனும், மேபி என்னால பார்க்க முடியலாம். அதை கேட்டு இவளும், ஐயோ அப்ப என்ன நீங்க நேக்கடா பாத்துட்டீங்களா அப்படின்றா. ஹீரோவும் இப்படி சொன்ன உடனே, பைத்தியக்காரி என்னடி பேசிட்டு இருக்கேன்னு தலையிலே ஒரே போடு போடுறா. அவளும், அடிக்காதீங்க. அடி வாங்கிட்டு ரோனானோ, யங் மாஸ்டர் நீங்க அடிக்கிறது ஏன் முன்ன விட இப்ப எனக்கு ரொம்ப வலிக்குது. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவும், ரொம்ப வலிக்குதா, அப்போ சரி ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் வச்சுக்கலாம். ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளும், மறுபடியுமா, இப்ப இவனுங்க ஏற்கனவே இதை பண்ணிருக்கானுங்க போல. இவளும் ஹீரோ அசால்ட்டா தோக்கடிச்சிடலான்ட்டு, முன்னாடியே சொன்ன மாதிரி தானே, இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டா நீங்க என் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும், ஆமா ஆனா நீ மட்டும் தோத்தனா உன் சம்பளத்துல இருந்து 20% நான் சேலரி டிக்ரீஸ் பண்றேன் தெரியும்ல அப்படின்னு. தெரியும் தெரியும் வாங்க அப்படின்ட்டு சண்டை போடுறா. அதான் சண்டை போடுறான்னா ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க ரெண்டு பேரும். ஹீரோவும் 1 2 3 டப்புன்னு பார்த்தா ஹீரோ அவளை தோக்கடிச்சிடறான். இதை பார்த்துட்டு இவளுக்கு, இப்ப இங்க என்ன நடந்தது, தோத்தது தெரிஞ்ச உடனே, யங் மாஸ்டர் நீங்க ஒரு ரெப்யூட்டேட்டட் ஃபேமிலியோட யங்கஸ்ட் சன், நீங்க மட்டும் உங்க சர்வெண்டோட சேலரியை 20% டிக்ரீஸ் பண்றது வெளியே தெரிஞ்சா உங்க ஃபேமிலிக்கே அது கெட்ட பேர் வந்துடும், இது உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து இவ்வளவு கத்துறா. ஹீரோவும், ஆமா நீ சொல்றது எப்படி இருந்தாலும் உண்மைதான், ஆனா என் குடும்பத்துல எனக்கு நல்ல பேர் இல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியும். ரூமர்ஸ் எல்லாம் என்னை பத்தி எப்படி சுத்துதுன்னு உனக்கு தெரியும்ல, நான் எதையும் பெருசா கண்டுக்காத ஒரு ஆள். இதை கேட்டு மூஞ்ச தூங்கிடுறா. ஹீரோவோ, எனக்கு இந்த ஹானர் அந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையுமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவளும் ஹீரோட கால்ல வந்து, யங் மாஸ்டர் என்ன எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறா. ஹீரோ அப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதே சடனா ஆளுக்கு கண்ணுக்கு எல்லாரும் கிடு 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 கிடுன்னு ஆடுது. என்னன்னு பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட் சிக்னஸ் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு, வெஸ்ட் ஃபிராக்சர் லெவல் 2 அப்டேன் ஆயிருக்கு, ஃப்ளூ லெவல் 1 அப்டேன் ஆயிருக்கு அப்படின்ட்டு இவன் நெகட்டிவ் ட்ரேட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஹீரோ இதை பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே, இந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸ் வேற உயிரை வாங்குதுங்க. ஹீரோவோ ரோனானை பார்த்துட்டு, சரி உன் சேலரியை கம்மி பண்றதை கேன்சல் பண்ணிடலாம், அதுக்கு பதிலா நீ எனக்கு போயிட்டு ஐஸோ ஈரமான டவலோ எடுத்துட்டு வா அப்படின்றான். சொல்லிட்டு ஹீரோவோ, எப்படியோ எனக்கு இந்த ரிங்காச்சு கிடைச்சது, அது வரைக்கும் சந்தோஷம் தான், நான் இந்த பாடியை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுத்தாகணும். சடனா அந்த கேம்ல கிளிச் ஆகிற மாதிரி எனக்கு நல்லா தெரியும், அவனோட பேரு யோசான், ஹீரோவோட ஒரிஜினல் பேரு சொல்றானுங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நான் அந்த 2 ஹிடன் பீஸையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்னு கேரல் இன்னொன்னு பிளாக் ஃப்ளேம் ரிங். ஆனா இந்த விஷயம் நடந்து 6 மாசம் ஆகுது. பார்த்தா ஹீரோ தான் இதெல்லாம் கண்ணு மூடி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது யூஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல.
கிடைக்கல. அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் ரூம் டோர் திறந்துட்டு உள்ள போகும்போது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு பிரச்சனையிலயும் மாட்டல. அதுவும் இல்லாம நான் அந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்டையும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனா என்னால நம்ப முடியாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன பாராட்டுறதை விட்டு என்னை போட்டு இவனுங்க இப்படி திட்டுறானுங்களே, இதை உன்னால நம்ப முடியுதா அப்படின்னு கேக்குறான் யாருக்கிட்டயோ. யாருன்னு பார்த்தா அந்த ரோனான் பொண்ணு கிட்ட தான் கேக்குறான். ஹீரோவும் நீ இதுக்கு அக்ரி பண்றதானே ரோனான்? அவ்வளோ ஆமான்றா. ஆனா நானும் இந்த ஃபேமிலியோட மெய்டு, நான் மட்டும் பேட்ரியாக பார்த்து எதனா தப்பா பேசினா என் சேலரியை ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்றா. ஹீரோவும் இதை கேட்டு நீ இந்த மாதிரி என்னோட ரெப்ரசன்டேட்டிவேட்டா ஆக்ட் பண்ணலனா நான் கண்டிப்பா சொல்றேன், நான் நினைச்சா உன் சேலரி என்னால ரெடியூஸ் பண்ண முடியும். ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளும் ஆமா ஆமா பேட்ரியாக்கு எப்படி உங்ககிட்ட இவ்வளவு ஆஷா நடந்துக்கலாம், எப்படி அவர் உங்க ஃபீலிங்ஸை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஃபாதரா இருக்காரு. இவ இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோவும் நான் எப்படியும் இந்த லைஃபுக்கு கஷ்டப்பட்டு அடாப்ட் ஆயிட்டேன், அதுவும் இல்லாம கேரல் குரோத்தையும் என்னோட லைஃபையும் ப்ரொடெக்ட் பண்றது இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால இந்த விஷயத்தை இப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. என்னோட லைஃப் ஸ்பேன் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே கம்மியாயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த நோட்டிபிகேஷன் பார்லயும் ஹீரோ இன்னும் 147 நாள் தான் உயிரோட இருப்பான்னு போட்டிருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இந்த கர்மம் முடிச்ச சிஸ்டம் வேற என்னை விட என் லைஃப் மேல அதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஹீரோவோ சமகான்லயே இந்த விஷயத்த இவ்வளவு நல்லா சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்றான் அந்த சிஸ்டம் பார்த்துட்டு. இவன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு டக்குன்னு என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, நான் அப்பா கிட்ட போயிட்டு என்ன எங்கன்னா வெளியே அனுப்புறதுக்கு பர்மிஷன் கேட்க போறேன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு ஏந்துக்கும் போதே வெளியே யாரோ கதவு தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம பட்லர் தான் வந்து நிக்கிறாரு. யங் மாஸ்டர் பேட்ரியாக்கு உங்களை கூப்பிட்டாரு அப்படின்றாரு. ஹீரோவோ அவர் இப்படி சொன்ன உடனே அப்படியே ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா சின்ன பையனா நின்றுட்டு இருக்காரு. அவரும் பாஸ்ட்ல அந்த நைட் ஆஃப் ஸ்லாட்டர் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் மேல பார்த்தா ஊறப்பட்ட டீமன்ஸ் ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்த மாதிரி பறந்து வருது. ஹீரோ அவங்க அப்பாவும் அந்த டீமன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரோட ஸ்வாட்ல டார்க் மேனை யூஸ் பண்ணி ஒரே வெட்டு தான் சுத்தி இருந்த மொத்த டீமனும் காலி. இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்து போல இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இன்னைக்கு அந்த இடத்துல அவ்வளோ டீமன்ஸ் ரொம்ப ஒழிஞ்சுது, இதுக்கு நடுவுல மக்கள் எல்லாம் மாட்டின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த நைட் ஆஃப் ஸ்லாட்டர் அது ஒரு பேரழிவு மாதிரி இருந்தது. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ஏதோ நிறைய டார்க் மேனெல்லாம் போற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாள் என் பையன்ல ஒருத்தன் கண்டிப்பா இந்த சுப்ரீம் பிளாக் பிளேட பத்தி தெரிஞ்சுப்பான். இதுக்கப்புறமும் என்னால ப்ராபபிலிட்டிஸை யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு தேவை டேலண்டான ஒரு ஆள். ஏன்னா இவனுங்கள ஒருத்தன் என்னை கண்டிப்பா கொன்னே ஆகணும். இவர் இப்படி யோசிச்சுட்டு அவர் ஆபீஸ்லயே படுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பட்லரும் வந்து சார் யங் மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. பட்லர் இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவங்க அப்பாவும் அவன் ரொம்ப லேட்டா வரான், அவனை இப்பயும் இங்க வர சொல்லு அப்படின்றாரு. சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட் எனக்கு கூட தெரியாது அது எப்படி கிளியர் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தா நாக்ஸ் அந்த பிளேஸை ஈஸியாவே கிளியர் பண்ணியிருக்கான். அதுக்கு நான் அவனுக்கு கண்டிப்பா ஒரு ரிவார்டை கொடுத்தே ஆகணும். நான் ஏன் அவனுக்கு இந்த ரிவார்டை இவ்வளவு லேட்டா தரேனா, ஏன்னா ஃபேமிலியில இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்லாம் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இந்த வெசல்ன்றவனெல்லாம் நம்ம எல்டர்னு வச்சுப்போம். ஃபேமிலியோட எல்டர்ஸ் எல்லாம் இதை நம்பவே இல்லை. குட் ஃபார் நத்திங்னு இருக்க ஒருத்தன் எப்படி இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும்னு. அதனால அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. நாக்ஸ் உண்மையிலேயே இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்கான். நான் ஈவன் என்னால கூட எல்டர்ஸோட டிசிஷனை மாற்ற முடியாது. ஸோ அதனால அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு நானும் அனுமதிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் வந்து என்னோட ரெஸ்பெக்டை நான் பேட்ரியாக்கு தரேன் அப்படின்றான். ஹீரோ அவங்க அப்பா அதை பார்த்துட்டு எழுந்துரு அப்படின்னு எஸ் பேட்ரியாக் அப்படின்றான். ஹீரோவும் உனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கானு. ஹீரோவும் ஆமா. ஹீரோ அவங்க அப்பாவும் என்னதான் இருந்தாலும் பேட்ரியாக்கா என் ஜாப் என்னன்னா ஒருத்தவங்க எதனா சாதிச்சாங்கன்னா அவங்களுக்கான கிரெடிட்ஸை நான் கொடுத்துதான் ஆகணும். அது உன்ன மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆளா இருந்தாலும் சரி. நான் எதுக்கு உன்னை இப்ப இங்க கூப்பிட்டேன்னா உன்னோட ரிவார்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான். உன்னோட ஒரு ரெக்வஸ்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஹீரோக்கும் இவர் இப்படி சொன்ன உடனே என்னது நான் என்ன கேட்டாலும் இவரு தருவாரா? ஈவந்தோ நான் இந்த கேமை நிறைய தடவை விளையாண்ட ஒரு ஆளா இருந்தாலும் சரி, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் தியோ ஒருத்தருக்கு ரிவார்டு தர்றத. இவர் எப்பவுமே ஒரு அத்தாரிட்டிவ் பர்சனாவும் அதுவும் இல்லாம ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாவும் தான் இருப்பாரு. இது எப்படி இருக்குன்னா யாரோ என் நெத்தி போட்டுலயே சுட்டா மாதிரி இருக்கு. இல்ல இது இன்னுமே மோசமா இருக்கு, யாரோ என் பின்னாடில இருந்து வெட்டினா மாதிரி. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் பார்த்து எதுவா இருந்தாலுமா ஹீரோ அவங்க அப்பாவும் எதுவா இருந்தாலும் நீ கேட்டதை நான் உனக்கு தரேன். இந்த ஃபேமிலியோட ஒரு பேட்ரியாக்கா நான் சத்தியம் பண்றேன், நீ கேட்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் தரேன். அது இந்த குடும்பத்தோட பிளாக் ஸ்வாட் மேல சத்தியமா. ஹீரோவும் நான் ஒரு இவ்வளவு சீரியஸா இருப்பாருன்னு நினைச்சு பார்க்கல, ஆனா இவரு ரொம்பவே சீரியஸா இருக்காரு. ஹீரோ அவங்க அப்பாவும் அதுவும் இல்லாம நீ கேட்கிற விஷயம் ரொம்ப ரெடிகுலஸா இருந்ததுன்னா அதை நான் உனக்கு தர்றது ரொம்ப கஷ்டம், நீ எதுவும் முட்டாத்தனமா பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். ஹீரோவும் கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தாங்க இந்த டிசிஷனை மேக் பண்ண. ஹீரோ கேட்டதுக்கு ஹீரோ அவங்க அப்பாவும் சரி, அதுவும் இல்லாம நீ இந்த எஸ்டேட்ல இருந்து வெளியே போறதுக்கு நான் உனக்கு பர்மிஷனும் தரேன், ஆனா நீ இதுக்கு முன்னாடியே பிரச்சனை பண்ண மாதிரி மறுபடியும் பிரச்சனை பண்ணக்கூடாது. இவனும் வெளியே போறாங்கன்னு சந்தோஷத்துல எஸ் பேட்ரியாக் அப்படின்றான். ஹீரோ அவங்க அப்பாவும் நீ ஒரு விஷயத்த கண்டிப்பா உன் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், நீ இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அதான் அந்த டைலா பொண்ணு கிளம்புறா போல. சரி நம்ம அடுத்ததா
தடவை எல்டின் அகாடமில மீட் பண்ணலாம். ஹீரோவும் அவன் வேற யார் கையிலயோ பேசுறான்ற மாதிரியே மூஞ்சி திருப்பி நின்னுட்டு இருக்கான். இவன் கண்டுக்கலனாலும் அவளும் சரி அப்ப நம்ம அப்புறமா பார்க்கலாம் சரியா. இவன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலன்னு பட்லர் சைட்ல இருந்து யங் மாஸ்டர் ஒரு லேடி உங்ககிட்ட எதனா கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். பட்லர் இப்படி சொன்ன உடனே எனக்கு தெரியும் அதுக்கெல்லாம் முன்னாடி நீ ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் நைட்டா மாறு. ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஒரே மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் மாறுவேன். நீ மறுபடியும் ஒரு சூப்பர் ஹியூஜ் ஸ்பைடரை பார்த்தாலும் பயப்படாத ஒரு ஆளா இருக்கணும். ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளுக்கும் மூஞ்சிலாம் மாறிடுது. தப்புன்னு ஹீரோ வயிற்றுல பக்குன்னு ஒரு குத்து. ஹீரோக்கும் ரத்தம் தெரிக்குது வாயில இருந்து. ஹீரோவை குத்து வாங்கிட்டு மனசுலயே எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பைடர்னு சொல்றதுக்கு பதில் உல்ஃப்னு சொல்லி இருக்கணும். இவ்வளவு ஹீரோவை பார்த்துட்டு என்னவா இருந்தாலும் சரி நான் திரும்ப வரும்போது ஒரு பக்காவான நைட்டா தான் திரும்ப வருவேன். நீ என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இரு. இவ இப்படி சொன்ன உடனே என்னது சண்டையா? இவன் என்ன கொல்லணும்னு நினைக்கிறாளா? எம்ஓ சைட்ல இருந்து நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா யங் மாஸ்டர் நாக்ஸ். ஹீரோவும் எம்மா சொன்ன உடனே ஸ்டெலனர் ஃபேமிலி மெய்டு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் எதுவும் பெரிய விஷயம் பண்ணல. இவ்வளோ எங் மிஸ் ஸ்டைல அவ காப்பாத்துனது ரொம்ப நன்றி. ஹீரோவும் நான் ஒன்னும் அவளை வேணும்னே காப்பாத்தல. என்ன ரொம்ப நோன்றதை விட்டு இங்க இருந்து கிளம்புறீங்களா? அதான் டாய்லாவும் கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் போறதே பாத்துட்டு இருக்கான். ஒரு ஆள் இங்க இருந்து கிளம்பி போயாச்சு. ஆனா ஏன் நான் ஸ்லோவா இந்த வினோதமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு எக்ஸாக்டா இது ஏன்னு தெரியல. ஆனா இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. தன் நோட்டிபிகேஷன் பார்லயும் நீங்க இன்னும் 146 நாள் தான் உயிரோட இருப்பீங்க. ஹீரோவை அதை பார்த்துட்டு என்னது 146 நாள் தானா? அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. ரோனான் பொண்ணும் எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு புது மெய்டியும் புது சர்வெண்ட்டும் உங்களுக்கு வச்சுக்கணும். ஹீரோ என்னது மெய்டா? இப்ப நான் அதை யோசிச்சு பார்த்தேன்னா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பட்லர் உள்ள வந்து குட் மார்னிங் யங் மாஸ்டர் அப்படின்றாரு. பட்லரை வந்ததை ஹீரோ பார்த்துட்டு ராண்ட்வால் என்ன வேணும் உங்களுக்கு? எல்டின் அகாடமில இருந்து ட்ரைனிங்ல இருக்க ஒரு மெய்டை உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண அமைச்சிருக்காங்க. அந்த மெய்டும் இன்னில இருந்து நான் தான் உங்களுக்கு சர்வ் பண்ண போறேன். நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். கிரீட்டிங்ஸ். நான் தான் இனிமே உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் மெய்டு. என் பேரு டிஜிட்ரி டி லோவிலா. இவ பேர் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம பச்சை மண்டன் வச்சுப்போம். இல்லனா ஹீரோவோட புது மெய்டுன்னு வச்சுப்போம். ஹீரோவும் அவளை பார்த்துட்டு நான் தான் நாக்ஸ். மனசுக்குள்ளேயே ஹீரோவும் இவ அப்படின்னு இவ பேரை சொல்லிட்டு அவனோட இன்சைட் எபிலிட்டி அந்த பொண்ணு மேல யூஸ் பண்ணி பாக்குறான். வழக்கம் போல அவ பேரு அவன் என்ன ரேஸு அவளை பத்தி எல்லாமே வருது. இன்னொரு ஸ்கிரீன்லயும் பெர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒர்க்கர்னு ஒரு பாசிவ் ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கா. கீழே பார்த்தா சுச்சுவேஷன் ஏதோ போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ அப்பா தான் இவளை அமுச்சு வச்சிருக்காரு ஹீரோவை பாத்துக்கணும்ன்றதுக்கோசரம். அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ இன்னும் 140 நாள் தான் உயிரோட இருப்பான்னு ஸ்டார்ட் பண்றானுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் எங்கேயோ கிளம்பிட்டே எப்போ உன் டைம் லிமிட்டடா இருக்கோ அப்ப இது ரொம்ப வேகமாவே ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா நான் நினைச்சதை விடவே என் growth ரேட் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம என்கிட்ட ஊறப்பட்ட பெனால்ட்டி இருக்கும் போதே இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எல்டின் அகாடமி உள்ள போறேன். அதான் ரோனானும் ஹீரோ கிட்ட வந்து இன்னும் 2 மாசத்துல நீங்க எல்டின் அகாடமி உள்ள போறீங்க. உங்களுக்கு நர்வஸா ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நான் இந்த இடத்த விட்டு அகாடமி போறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவ்வளோ புரியல நான் உங்களை மிஸ் பண்ண இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறான். ஹீரோ அதை பார்த்துட்டு நீ ஓவரா நடிக்காத நான் ஒன்னும் சம்பளத்தை கம்மி பண்ண போறது இல்லைன்னு இவ்வளோ எஸ் சார் அப்படின்றா. அவளை புள்ளி பண்றது கூட இப்ப என்கிட்ட நேரம் இல்ல. இன்னும் 2 மாசத்துக்குள்ள என்னோட ஸ்டாட்ஸை நான் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த அகாடமி உள்ள என்னால சர்வைவ் ஆகவே முடியாது. எல்டின் இந்த எம்பரர்லயே ஒரு பெஸ்ட் அகாடமி. இந்த இடத்துல தான் இந்த கண்ட்ரில இருக்கிற மான்ஸ்டர் மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாம் கேதர் ஆகிற இடம். அந்த இடத்துல சர்வைவ் ஆனதுக்கு அப்புறம் நான் மெயின் ஸ்டோரி உள்ள என்ட்ரா போறேன். அதுவும் இல்லாம நான் அந்த கதையில ஒரு முக்கியமான வில்லன் ரோல பண்ணியே ஆகணும். அதுவும் நாக்ஸ் வானா. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அடச்சா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோனானும் இப்பதான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புது மெய்டும் புது சர்வெண்ட்டும் வேணும். அதுக்கப்புறம் தான் போன சாப்டர்ல பார்த்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருப்பா. ஹீரோவும் அவனெல்லாம் பார்த்திருப்பா. எல்லாமே நடந்திருக்கும். ஹீரோவும் அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் அவங்க அப்பாக்காக தான் இங்க வந்திருக்கானோ ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவளும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல இருந்து அவ்வளவு ஈஸியா என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பாவை பத்தி சொல்றான். தியோவான் இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான வில்ல. அதுவும் இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. அவர் இந்த இடத்துக்கு ஒன்னும் அவ்வளவு ஈஸியா வரல. அவர் இங்க வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா அவரோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் தான். அவர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டான ஆளு. ஆனா அவர் மேலேயும் சில டவுட்ஸ் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஃபேமிலியோட டாப்புக்கு அவர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அது அவர் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டாரு. அதுவும் இல்லாம எல்லாரையும் சந்தேகப்பட்டாரு. பார்த்தா ஹீரோவோட புதுமையிடம் ஹீரோ அவங்க அப்பா முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து நான் இந்த தடவை உங்ககிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன். இவ்வளோ எஸ் சார் அப்படின்றா. நான் கேள்விப்பட்டேன் நீ உன் ஃபேமிலியோட சக்சஷன்ல இருந்து தள்ளப்பட்டேன்னு. நீ மட்டும் இந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டனா உன் ஃபேமிலியோட சக்சஷன் வரல உனக்காக நான் சப்போர்ட்டா நிப்பேன். இவ்வளவு ஹீரோ அவங்க அப்பா சொல்றது கேட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு என் ஹார்ட்ல இருந்து நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அவங்க அப்பாவும் இல்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஏந்து பார்த்தா ஹீரோ அவங்க அப்பா அப்படியே முறைச்சு நிக்கிறாரு. இவ்வளவுக்கும் அல்லு இல்ல. அப்புறம் புரிஞ்சுட்டேன் நான் சீக்கிரட்டா அவர் என்ன பண்றாருன்னு ஒரு விஷயம் மாறாம உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு இவளும் சொல்லிட்டு வெளியே வந்து நிக்கிறா. வெளியே வந்து நின்று இவளும் இந்த விஷயத்த மட்டும்
மட்டும் நான் மறக்கவே கூடாது, என் மாஸ்டர் யாருன்னு அப்படின்னு நினைச்சிட்டு கழுத்துல இருந்து ஏதோ ஒரு பெண்டன்ட் மாதிரி எடுத்து பாக்குறான். இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படின்ட்டு யோசிக்கும் போதே அந்த பெண்டன்ட்ல யாருன்னு பார்த்தா இவளோட அப்பா அம்மா தான் இருக்காங்க. நான் எந்த ஒரு எல்லைக்கு போறதா இருந்தாலும் தயங்கவே மாட்டேன். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோவோட ரூமை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் உள்ள படுத்துட்டு ஒரு ஸ்பையா ஜியோ ஒரு விஷயத்த தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் உண்மையாவே நாக்ஸா இல்லையான்னு. இந்த இன்னர் லூனாட்டிக்ல ஒருத்தரை டீமன் பொசஸ் பண்றதுன்றது ரொம்பவே நார்மலான விஷயம். மெயின் ஸ்டோரி லைன்ல நாக்ஸோட பாடிய நம்பர் 1 டீமனான பேஹல்னு ஒரு டீமன் அவனை பொசஸ் பண்ணுச்சு. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் யாருன்னு ஒரு கண்டுபிடிக்காத வரைக்கும். ஆனா இந்த பச்சை மண்டை தான் இப்ப எனக்கு இருக்கிற ப்ராப்ளமே. இவ ஒன்னும் மெயின் ஸ்டோரி லைன்ல இன்வால்வ் ஆக மாட்டா. அவளை இந்த மாதிரி தூக்கி போடுறது ஒரு வேஸ்டான விஷயம். ஒரிஜினலி அவ தான் இந்த லொவினா ஃபேமிலிக்கே நெக்ஸ்ட் ஹெட் ஆக வேண்டிய ஆளு. ஆனா அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க சொந்த அங்கிளாலே கொல்லப்பட்டாங்க. அதனால அவ நெக்ஸ்ட் ஃபேமிலி ஹெட்ன்ற பொசிஷனையே அவ இழந்துட்டா. அடுத்தது என்ன நடக்கும்ட்டு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. கடைசியா அவ எங்க ஃபேமிலியில வந்து ஒரு மெய்டா ஜாயின் பண்ணா, அவ ஃபேமிலி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு. அவ வெளியே எப்பவுமே சந்தோஷமாவும் சிரிக்கிற மாதிரியும் தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ இப்ப அவ மனசே உடைஞ்சு போற ஒரு நிலைமையில தான் இருக்கா. அண்ட் அவளோட கடைசி முடிவு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளாவே அவ செத்துருவா. ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சிட்டு, ஆனா இதை வச்சு நான் என்ன பண்றது, சாவறதா கரெக்டான ஒரு டிசிஷன் யோசிக்கிற ஒரு ஆளை நான் காப்பாத்துறதுக்கோசரம் இந்த ஸ்டோரி லைனே நான் மாத்தணுமா? நான் இந்த மாதிரி மத்தவங்களோட முடிவுல எதனா பண்றது அது கடைசியா என் கழுத்துக்கு தான் திரும்பி வரும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டே தூங்கிடுறான். அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோவோட பழைய மேடும் புது மேடும் ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இன்னில இருந்து நம்ம டெரிட்டரியில இருக்க ஃபாரஸ்ட்ல இருக்க மான்ஸ்டரை நம்ம வேட்டையாட போறோம், அதுவும் இல்லாம நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணி தான் வர போறீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இதை கேட்டு அந்த பச்சை மண்டை அசால்ட்டா நிக்கிறா. ரோனானோ அப்படியே நடுங்கி போயிடுறான். என்னது டெரிட்டரியில மான்ஸ்டரை அன் பண்ண போறீங்களா? எனக்கே உடம்பு சரியில்லை, நானே லீவ் போடலான்னு தான் இருக்கிறேன். இவ இப்படி சொல்லி எப்படின்னா தப்பிச்சிடலான்னு சமாளிக்கும் போது பக்கத்துல அந்த பச்சை மண்டையோ எனக்கு புரிஞ்சுது அப்படின்றா. அதுக்கு ரோனானும் போயிட்டு அவளை பிடிச்சி, நீ இவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஹீரோவும் இவங்க இப்படி பேசிட்டு இருக்க பார்த்துட்டு நார்மலா மெய்டு எல்லாமே மான்ஸ்டர் அன் பண்ணோம்னா பயப்படதான் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ரெக்வஸ்ட். ஆனா அவ இமிடியேட்டாவே இதுக்கு ஒத்துக்கிட்டா. என்னதான் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் கை கால்லாம் அந்த பொண்ணுக்கு ஆட்டம் கொடுக்குது. ஹீரோவும் ரோனாரை பார்த்து, எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன்னோட லீவ் எல்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன்னு, அதனால உன் சிக் லீவுக்கு என்னால எந்த ஒரு பெர்மிஷனும் தர முடியாது. இவ இப்படி சொன்ன உடனே நீங்க எப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ பாக்குறா. ஹீரோவும், நீ என்ன மறந்துட்டியா நான் யாருன்னு? ஐ எம் a good for nothing guy. நீ மட்டும் நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணலன்னா உன் சம்பளத்தை கம்மி பண்ணுவேன். ஸ்டார்டிங் நான் கம்மியா தான் கம்மி பண்ணுவேன், ஆனா போக போக உன் ஆனுவல் சேலரியில நான் கை வச்சிருவேன். இவ்வளவு வேற வழி இல்லாம அழுத்துட்டே, நான் என்ன கத்தி எடுத்துன்னு வரணுமா இல்லனா போ எடுத்துட்டு வருவா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கறான். ஹீரோ சிரியறான். பச்சை மண்டையே டக்குன்னு, எங் மாஸ்டர் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வேணா ராண்ட்வெல் கிட்ட இதை சொல்லிட்டா நீங்க எஸ்டேட்ல இருந்து வெளியே போறீங்கன்னு. ஹீரோவோ இவ இப்படி சொன்ன உடனே, நான் மறந்தே போயிட்டேன், இப்பத்துல இருந்து என்னோட முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டினா என்னோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றது தான் அப்படின்னு அந்த ரிங்கை அப்படியே ஆக்டிவேட் பண்றான். ஹீரோவும் அவனோட மேட்ஸும் குதிரையில சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எப்படியோ நான் வெளியே போறதுக்கு ஒரு வழியா பர்மிஷன் கொடுத்துட்டானுங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு ஹீரோவும் போயிட்டு இருக்கான். பார்த்தா தூரமா நின்று ஹீரோ அவங்க அப்பாவும் இவனை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டோ ஒரு சாதாரண ஃபாரஸ்ட் மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஒரு உல்ஃபு பாயுது. ஹீரோவும் உள்ள பூந்து அந்த உல்ஃபை வெட்டுறான். வெட்டினதுக்கு அப்புறம், நீங்க ஒரு கிரே உல்ஃபோட லைஃப் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் திருடிட்டீங்க, ஸ்பேன் 2 ஹவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, சரி இப்ப பாப்போம், எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால இருந்த எல்லா உல்ஃபையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ஒரே அன்ட்டிலே எனக்கு 2 ஹவர் லைஃப் ஸ்பேன் கிடைச்சிருக்கு. அதான் அந்த உல்ஃபெல்லாம் கொண்டதுனால ஹீரோக்கு 2 ஹவர் அவன் லைஃப்ல கூடி இருக்கு. ஹீரோவோ செத்து கிடக்கிற உல்ஃபெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த அன்ட்டு ஒரு சக்சஸ் தான் நினைக்கிறேன். ஹீரோவோட புதுமையிடம் ஹீரோ கிட்ட வந்து, நீங்க இந்த அன்ட்டை ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் ஆகுது, நீங்க டயர்ட் ஆகலையா எங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்கறான். இவ சொன்னது கேட்டு ஹீரோவும், அடைச்சா நான் ஹவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணாததுனால இந்த அன்ட்டு எனக்கு தெரிஞ்சதை விட ரொம்ப நேரம் போயிடுச்சு. அப்ப ஹண்ட்டுக்கு 1 ஹவர் போயிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு என் லைஃப் ஸ்பேன்ல நான் 1 ஹவர் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கால்குலேஷன் ஒன்றும் நான் நினைச்ச மாதிரி போல. ஏன்னா நான் நினைக்கிறப்பெல்லாம் என்னால இங்க இருக்கிற மான்ஸ்டருங்களை கொல்ல முடியாது, அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயமே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற மான்ஸ்டர்லாம் நான் கொன்னதுனால இந்த இடத்துல கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இங்க மான்ஸ்டரே இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த காட்டுல இருக்கிற முக்காவாசி மான்ஸ்டரை ஹீரோ கொண்டு இருக்கான். சொல்ல போனா கொஞ்ச நாளாவே நான் இங்க ஹண்டிங் வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற முக்காவாசி மான்ஸ்டரை நான் கொண்டிருப்பேன். இது இப்படியே போச்சுன்னா சீக்கிரமா என் லைஃப் ஸ்பேனை ஏத்தணும்ன்ற என்னோட பிளான் மொத்தமா வேஸ்ட் ஆயிடும். ஹீரோவும் இதெல்லாம் மனசுள்ளே யோசிச்சு அந்த பச்சை மண்டியை பார்த்து, இப்பெல்லாம் இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் வர்றதில்ல, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு போகுது. ஹீரோ எப்படி சொன்னோடனே பச்சை மண்டியா, என்னால இப்ப நீங்க சொன்னதை நம்ப முடியல, மான்ஸ்டர் இல்லாதது ஒரு பிரச்சனையா? நீங்க சொல்றதை மட்டும் மத்தவங்க கேட்டாங்கன்னா நீங்க ஒரு வினோதமான ஆளுன்னு எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஹீரோவும் இவ இப்படி சொன்ன உடனே அவளையே பாக்குறான். ஹீரோ, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, சரி நம்ம மேன்ஷனுக்கு திரும்ப போவோம். ஹீரோ இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டியா, நான் வேணா நீங்க குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணவா? நான் அந்த விஷயத்த நல்லாவே பண்ணுவேன். ஹீரோவும் சப்போர்ட் ஜீனியஸ் கிட்ட இருந்து இது எதிர்பார்த்தது தான். ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு, நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னு நினைக்கிறேன், சோ அதனால சீக்கிரமா அதை ரெடி பண்ணு. ஓகே, இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். டக்குன்னு ரோனான் பொண்ணு ஓடியாந்து, என்னை பத்தி மறந்துடாதீங்க,
வந்துடாதீங்க, நான் தான் உங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்றது. ஹீரோ சொன்ன உடனே சரி உனக்கு என்ன தோணுதோ அதை போய் பண்ணு அப்படின்னுறான். ஹீரோவோட மேட்ஸும் ஹீரோ சொன்ன வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறாங்க. பச்சை மண்டை போகும்போதே ஹீரோ அவளை கூப்பிட்டு இவ்வளவு சொல்லுங்க எங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்குறா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே அப்படின்னு உடனே இவளுக்கு கை கால்லாம் ஆட்டம் கொடுக்குது. எங்க ஹீரோ இவளை பத்தி கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நினைச்சு ஹீரோவோ நீ யாருக்கு சர்வ் பண்ற? ஹீரோ அந்த கேள்வி கேட்ட உடனே அவ ஸ்டன் ஆகி நின்னுறா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல எங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்குறா ஹீரோவை பார்த்து. இந்த சப்போர்ட் ஆஃப் ஜீனியஸ் ஸ்ட்ரைக் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அப்படி இல்லைன்னா ஒரு கிரேட் ஸ்வாடாவே இருந்தாலும் என்னால அதை யூஸ் பண்ண முடியலன்னா நான் அதை தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன். இவளும் ஹீரோ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இவ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அப்ப இதுதான் உன் பதிலா? இவ டப்புன்னு பதறனு நான் இன்னும் என் ஆன்சரை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு, நான் இதுக்கு மேலேயும் உன்னை விசாரிக்க விரும்பல. சொல்ல போனா நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அட்லீஸ்ட் என்கிட்ட பொய்யாச்சு சொல்லாம இருந்தியே. ஹீரோக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்ன உடனே இவளுக்கு அப்படியே உடம்பே அதிருது. நீ யாருக்கு சர்வ் பண்ணாலும் சரி நான் உன்னை ஏன் ஆள்ல ஒருத்தரா தான் பார்ப்பேன். ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போகும்போது உனக்கு எதனா என்கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னா உன்னால எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ என்னை யூஸ் பண்ணிக்கோ, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே அவ்வளவுதான் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான். எங்க 2 பேருக்குள்ளயும் மியூச்சுவலா ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது, நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நான் அவ கூட வச்சிருக்கேன். அப்படியே கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறாங்க. அந்த ரோனான் பொண்ணும் அவ்வளவுதானா யங் மாஸ்டர் உங்ககிட்ட அதுக்கு மேல எதுவும் சொல்லியா? நான் என்ன நினைச்சேன்னா நீ மட்டும் என் கூட ஓடலனா அதுல என்ன ஃபன் இருக்கு எனக்கு ட்ரைனிங் எடுக்கும் போது அப்படின்னு சொல்லுவாருன்னு. நான் ஹீரோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுக்கும் போது இந்த ரோனான் பொண்ணை கூடயே ஓட விட்டுருப்பான்ல, அதை ஞாபகம் வச்சுதான் இவ கத்திட்டு இருக்கா. நாங்க எப்பெல்லாம் ட்ரைனிங் எடுத்தோமோ அப்பெல்லாம் அவர் என்ன ரொம்ப வச்சு செஞ்சாரு, நீ அதுக்கு ஒத்துக்கிறதானே அப்படின்னோடனே அவ்வளோ ஆமான்றா. அவ்வளோ ஜன்னலை பார்த்து ரூமர் எல்லாம் சொல்லுது யங் மாஸ்டர் நாக்ஸ் ரொம்ப மாறிட்டாருன்னு. நான் லொவிலா ஃபேமிலியில இருக்கும்போது அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான், யாரோ கம்பி கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. ஒருத்தர் இந்த அளவுக்கு மாறுறதுன்றது அது ரொம்பவே ரேரான விஷயம். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவரோட ட்வின் பிரதர்ஸ அவர் ஒரே ஸ்விங்ல தோக்கடிச்சாருன்னு. அவர் அப்படிதான் அந்த அகாடமி உள்ள போறதுக்கு பர்மிஷனும் வாங்கினாருன்னு. அண்ட் அதுவும் இல்லாம அவர் அதை பண்ணி தான் இந்த ஃபேமிலியில நானும் ஒரு ஆள் நிரூபிச்சாரு. யோசிச்சு பார்த்தா அவர் என்னோடவே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆள். ஒரு லீஜிமெட் சக்சஸரா இருந்துமே என் ஃபேமிலியில இருந்து நான் கீழே தள்ளப்பட்டேன் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு அவ பெண்டன்ட்ட பார்த்துட்டு யங் மாஸ்டர் என்கிட்ட இன்னைக்கு என்ன சொன்னாரு, அதான் ஹீரோ சொல்லியிருப்பான்ல உன்னால எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுதோ என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு, அதை தான் யோசிக்கிறா. அவர் எதை மீன் பண்ணி அதை சொல்லி இருப்பாரு. இவ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஏதோ லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க இந்த நாக்ஸோட ஃபேமிலியிலேயே நிறைய ப்ரூஃபே இல்லாத ரூமர்ஸ் சீக்கிரமாவே பரவ ஆரம்பிச்சுது. அந்த ரூமர் எல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா டிஜிட்ரி அவ ஃபேமிலியில இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம அவ இந்த ஃபேமிலியில ஒரு மெய்டா வேலை செய்யறதுக்கு கூட அவளுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. இதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த பச்சை மண்டையை தான் காட்டுறாங்க. அவ கையிலேயே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா நீ ஃபேமிலி ஹெட்டா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, அதுவும் இல்லாம உன் குடும்பத்தையே வித்த ஒரு ஆள் நீ பண்ண தப்புக்கு எல்லாம் உனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இந்த குடும்பத்துல இதுக்கப்புறமும் நீ டைரக்ட் டிசனன்ட்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு அவளும் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் இந்த இடத்துல இருந்துடலாம்னு நினைச்சேன், இதை பார்த்தா என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது போலியே, எப்படியோ நான் இந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தான். இந்த நாக்ஸோட ஃபேமிலி டார்க் ஃபேமிலியே ஒன் ஆஃப் த டாப் ஃபேமிலி. இது என்னதான் இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு பையனுக்கு நான் ஒரு மெய்டா யூஸ் பண்ணப்படுற ஒரு ஆள் தானே. நான் ஒரு காமனர், என் குடும்பத்தை தொலைச்ச ஒரு காமனர். அவருக்கு மெய்டா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து என்ன வேலையை விட்டு துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நான் வேற யாரோ ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்ச நாள்லயே சர்வ் பண்ண போறேன். இவ்வளவு கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி கதவு திறந்து ஹாய் கைஸ் அப்படின்றா. உள்ள இருக்க மெய்டு யாருமே எந்த ஒரு ரிப்ளையுமே தராததுனால இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே அந்த ரூமர்ஸை கேள்விப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பார்வைங்கள நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். இவ இப்படி எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போது சைட்ல டிஜிட்ரி அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க. நான் திரும்பி பார்த்தா அந்த ரோனான் பொண்ணு தான் ஒடியாரா. வந்தா அவளோ நான் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன், நீ எங்க போன அப்படின்னு இவ பக்கத்துல ரொம்ப ஜாலியா பேசுறா. அதை பார்த்துட்டு இவளும் எனக்கு தெரிஞ்சு ரோனான் இந்த ரூமர்ஸ் எல்லாம் இன்னும் கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். இவ இப்படி நிக்கும் போதே ரோனானோ அவ கையை பிடிச்சி வா போலாம் அப்படின்ட்டு எங்கேயோ வலிச்சிட்டு போறா. இவ இப்படி கையை பிடிக்கிறத பார்த்துட்டு பச்சை மண்டியும் இவ என்ன வெறுப்பேத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா, அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே அவ என்ன ஒரு ஃப்ரெண்டா மதிக்கிறாளா? என்னவா இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு அவ இப்ப முட்டாள்தனமா தான் பண்ணிட்டு இருக்கா. நான் ரோனான் யங் மாஸ்டர் நாக்ஸ் நாங்க 3 பேருமே முட்டாள்தனமான விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணி ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரமா முடிய போதா, எனக்கு தெரிஞ்சு டிஜிட்ரிக்கு மட்டும் இல்ல தியோக்கும் இந்த லெட்டர் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பச்சைமண்டா அவ அப்பா மேல போட்டிருக்க எல்லா கேஸுமே பொய்யான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் என்னால அவளுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு. அவ ஒருத்தி உயிரை காப்பாத்துறதுனால மட்டும் எந்த விஷயமும் ஸ்டோரியில மாறாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க.
நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு உல்ஃபுக்கு வெட்டு போட்டு ரத்தம் தெரிக்குது அந்த உல்ஃபுக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் மறுபடியும் வந்து அந்த காட்டு உள்ள இருக்கிற உல்ஃப் எல்லாம் வெட்டிட்டு இருக்கா. உனக்கு இது தெரியலையா? யங் மாஸ்டர் பாரு இன்னைக்கு கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி இருக்காரு. அவர் முன்னாடி எல்லாம் சண்டை போடும்போது ரொம்ப மெர்சிஃபுல்லான ஒரு ஆளா தான் சண்டை போடுவாரு. என்னன்னு பார்த்தா அந்த ரோனான் பொண்ணும் பச்சை மண்டியும் தான் புதார் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரோனான் இப்படி சொல்றதெல்லாம் பார்த்துட்டு பச்சை மண்டியும் அப்படியா? பச்சை மண்டியும் மனசுக்குள்ளேயே இந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி தப்பா தோணுது. ஹீரோ கத்திய பார்த்தா கத்தி ஃபுல்லா ரத்தமாகுது. அப்படியே கொடூரமா நின்னுட்டு இருக்கான் ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு அது வெளியே வர்றதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லனா இன்னைக்கு வந்து வெளியே வராம நடிக்க போதா? இந்த மிஸ்ஸிங் சைல்டு ஃபாரஸ்ட்ல எப்பெல்லாம் 20% கீழே மான்ஸ்டர் போதோ அப்பெல்லாம் ஒரு ஹிடன் பாஸ் அப்பியர் ஆகும். நான் இங்க வந்ததுக்கு காரணமே அதை சாவடிக்கணும் தான். அதை பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாச்சு என் ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ் ஏறும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது நடக்க போறது இல்ல. ஹீரோ இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ நோக்கி ஏதோ வேகமா வருது. ஹீரோவோ அது என்னன்னு பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும் போதே அவன் மூஞ்சில சர்க்குன்னு ஒரு கோடு. ஹீரோவோ அந்த அட்டாக்கை எப்படி கடைசி நேரத்துல டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இதோட வேகம் நான் நினைச்சு பார்த்ததோட பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிடன் பாட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல அப்படின்ட்டு அது வந்துச்சுன்றதுனால ஹீரோ பயங்கர சந்தோஷமாயிடுறான். நான் வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு வாஸ்ப் தான். ஹீரோ அதை பார்த்துட்டு ஒரு எலைட் கிங் வாஸ்பா அடைச்சா இது ஒரு பிரச்சனையா இருக்கு போகுது. ஆனா இது ஒன்னும் நான் கொல்ல முடியாத ஒரு லெவல்ல இல்ல அப்படின்ட்டு அந்த வாஸ்பை போட்டு வெட்டிட்டு இருக்கான் ஹீரோ. இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு நிக்கும் போது சைட்ல யங் மாஸ்டர்னு ஒரு வாய்ஸ். ஹீரோ திரும்பி பார்க்கும் போது அந்த பச்சை மண்டியும் ஏதோ பார்த்து ஷாக் ஆகிறான். நான் பார்த்தா ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வாஸ்பை இவனை அட்டாக் பண்ண வந்திருக்கு. அது அந்த பச்சை மண்டை குறுக்குல போய் இவன் அந்த அடியை வாங்கிடுறான். இவன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் பச்சை மண்டை ஹெல்ப் இல்லைனாலும் அந்த அட்டாக்கை நான் ஈஸியாவே டாஜும் பண்ணிருப்பேன் அப்படி இல்லைன்னா டிஃப்ளெக்டும் பண்ணிருப்பேன். ஆனா இவன் ஏன் என் உயிரை வந்து காப்பாத்துறா? நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா எத்தனை பேரால இது முடியும்? சடனா வந்த ஒரு மான்ஸ்டர் முன்னாடி ஓடுறது, நான் இந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படியாச்சும் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் என்னால அவளை காப்பாற்ற முடியும். ஹீரோவும் சமாதான்லயே அவர் ஆஃப் ஜீனியஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். அப்படியே கட் பண்ணி பச்சை மண்டியோட சின்ன வயசுல தான் காட்டுறாங்க. யாரோ நின்னுட்டு ஏன் எங்களோட செல்ல பொண்ணு அப்பப்ப கீழே விழுந்துடுறா? அதான் இவ்வளோ அம்மா அம்மான்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா சின்ன பொண்ணா. ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவ முட்டியில இருக்க காயம் ஃபுல்லா ஹீல் ஆகி நான் பார்த்ததே இல்லை. இந்த ஒரு விஷயத்த தான் எங்க அப்பா அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட அடி கம்ப்ளீட்டா ஒரு நாள் கூட ஆறந்தே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அந்த விஷயம் என் முட்டிக்கு மட்டும் பொருந்தாது, என் இதயமும் தான். எனக்கு தெரிஞ்சு என் பெத்தவங்க என்கிட்ட ப்ராஃபஸி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ இப்படிலாம் யோசிச்சுட்டு நிற்கும் போது ஹீரோ சொன்னதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. நீ யாருக்காக சர்வ் பண்ற அப்படின்ட்டு. இவளும் அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் யாருக்காக சர்வ் பண்றேன் பார்த்தா இவன் அங்கிளை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மாவை சாவச்சிட்டு டிஜிட்ரி இனிமே இது என்னோட ஃபேமிலி. அவங்க அங்கிள் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இவளும் நான் யாருக்காக சர்வ் பண்றேன். இவளுக்கு எல்லாரும் சொன்னதுமே ஞாபகம் வருது. ஹீரோ அவங்க அப்பா மூஞ்சில ஞாபகம் வருது. ஹீரோ சொன்னதுல ஞாபகம் வருது. நீ யாருக்காக சர்வ் பண்ற, உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ என்னை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான்ல. இது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. இவன் அந்த கொலைவியல அட்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டு இருக்கா. ஹீரோவா அவன் முன்னாடி முட்டி போட்டு பச்சை மண்டைன்னு அவ பேரு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஹீரோ. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டு இருக்கான். நீங்க இந்த மாதிரி அந்த மான்ஸ்டரை சாவடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது. ஹீரோ அதை எதுவுமே கண்டுக்க மாட்டான். இவன் முன்னாடி போயிட்டு கொஞ்ச நேரம் இதை பொறுத்துட்டு அப்படின்றான். நம்ம வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் உன்னை இப்பயே கூப்பிட்டு போறேன். இவ்வளவு கீழே படுத்துட்டு ஹீரோ இதெல்லாம் சொல்றத பார்த்துட்டு போய் என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரோட மூஞ்சா இது. அவரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை உருவாக்கவே மாட்டாரு. ஆனா ஏன் என்னோட பார்வை மங்களாகுது? என்னன்னு பார்த்தா ஹீரோ இவளுக்கு மங்களா தெரியறா. அண்டு கோவம், அதுவும் இல்லாம அவரோட வாய்ஸ். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரும் அந்த லெட்டரை பார்த்துட்டு இது கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான். பட்லரும் எதிரில் நின்றுட்டு நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த லெட்டர்ல இருக்க எல்லா விஷயமே உண்மைதான். அந்த லொவிலா ஃபேமிலி பச்சை மண்டையை மொத்தமா அவங்க ஃபேமிலியில இருந்து தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோ அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டு நான் அவளை இங்க கூட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே நான் அந்த லொவிலா ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணிடலாம் தான். ஏன்னா அவங்க முன்னாடி இருந்த ஏற்கனவே செத்துட்டாங்கன்றதுனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் அந்த ஃபேமிலியை டேக் ஓவர் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒரு ஃபேமிலியில எல்லா விஷயமே பிரச்சனையா இருந்தா அந்த ஃபேமிலியோட சக்சஸ் பொசிஷன் ஆட்டங்கன்றோம். அந்த மாதிரி அவங்களால எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு நேரத்துல எங்க ஃபேமிலி அதுல இன்வால்வ் ஆச்சுன்னா நான் எதனா பண்ணியாச்சு என்னோட கீழே அவங்களை எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா டிஜிட்ரி அவங்க ஃபேமிலியில இருந்து தூக்கி எறியப்பட்டானா ஹீரோ அவங்க அப்பா ஒரு போட்ட பிளான் எல்லாம் இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு பட்லர் கிட்ட எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது, டிஜிட்ரியை வச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு பட்லர் பார்த்து கேட்கிறாரு. பட்லரும் இந்த விஷயம் ஒரு ரெக்ரெட்ஃபுல்லான விஷயம் தான். எந்த ஒரு ஃபேமிலியிலுமே பிலாங் ஆகாத ஒரு மெய்டை யங் மாஸ்டர் நாக்ஸுக்கு கொடுத்தா எல்டின் அகாடமியில அவர் எல்லாருமே கீழே தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த கடைசியா நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோ அவங்க அப்பா அதை கேட்டு நானும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சடனா யாரோ வந்து சார்ன்ட்டு கதவு திறக்கிறாங்க. பட்லர் அவனை பார்த்து எதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாம கதவு திறந்துட்டு இப்படி உள்ள வர அப்படின்னு கேட்கறாரு. அதை கேட்ட அவனும் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, யங் மாஸ்டர் நாக்ஸ் அன்டாப்பா அடிப்பட்ட ஒரு மெய்டை தூக்கிட்டு வந்திருக்காரு. அந்த மெய்டு பாய்சன் ஆயிருக்காங்க, அதுவும் இல்லாம ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேட்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம யங் மாஸ்டர் நாக்ஸ் பர்மிஷனே இல்லாம ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆன்டிடோட் யூஸ் பண்ணிட்டாரு. அது சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். என்கிட்ட எப்படி மட்டும் சொல்லாத, ஒரு மேண்ட்ராக்கி பியூரிஃபைங் பொசிஷனை யூஸ் பண்ணிட்டாருன்னு. அவனும் அதை கேட்டு ஆமா சார் அவர் அதை தான் யூஸ் பண்ணிட்டாரு. பட்லரும் தலையிலே அடிச்சுக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான். ஹீரோ அவங்க அப்பாவும் மனசுக்குள்ளே
மனசுக்குள்ளேயே. அவ என்ன அந்த மெய்டு கூட அவ்வளவு சீக்கிரம் அட்டாச் ஆயிட்டானா யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் மேல பர்சனல் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அதோட முடிவு எப்படி இருக்கும்னு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. உள்ள யாரோ டிஜிட்ரின்னு கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரோனான் பொண்ணு தான் கத்திட்டு இருக்கா. எழுந்துருன்ட்டு இவளும் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறா. இவ கண்ணை திறந்ததை பார்த்த உடனே ரோனானோ நீ எழுந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. எழுந்த இவளும் அற போதையிலேயே எனக்கு என்ன ஆச்சு, யங் மாஸ்டர் நாக் சேஃபா இருக்காரா, நான் அந்த விஷயத்த ஏன் அப்ப பண்ணேன். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனானோ யங் மாஸ்டர் நாக்ஸ் ஒரு ஆன்டிடோட் யூஸ் பண்ணி தான் உன்னை காப்பாத்தினாரு, அது ஏதோ மேண்ட்ரிக்கி அப்படின்னாங்க. அவர் அதை தான் உனக்கு யூஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. முதல்ல அந்த டாக்டர் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா யங் மாஸ்டர் அதை பத்தி சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவர் அந்த டாக்டர் கிட்ட நீ மட்டும் இதை இவன் மேல யூஸ் பண்ணலனா நான் உன்னை இங்கே கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. எனக்கு தெரிஞ்சு எதை பத்தியும் கவலைப்படாத அவரோட பர்சனாலிட்டி இன்னமும் அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும் மேண்ட்ரிக்கியா அவர் ஏன் இந்த விஷயத்த பண்ணாரு, ஆனா அவர் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்னு மட்டும் தானே என்கிட்ட சொன்னாரு. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனானோ நீ இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லன்னா உன் அடிலாம் இவ இப்படி சொல்ல வரும்போதே பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறா. ஒரு சாம்பர்லியா நான் பார்க்க போறேன்ட்டு போனாரு. நீ எழுந்த உடனே அந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட சொல்ல சொன்னாரு. ரோனானோ இதெல்லாம் சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே போறான். ரோனானோ அந்த ரூம்ல இருந்து போனதுக்கு அப்புறம் பச்சை மண்டியோ பெட்ல இருந்து பொறுமையா எழுந்து அவ சூட் கேஸ திறந்து அதுல ட்ரெஸ் புக் எல்லாம் எடுத்து வைக்கிறா. வச்சுட்டு இவளும் இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு நல்லாவே தெரியும் எந்த இடத்துலயுமே எனக்கு தகுதியே கிடையாது இருக்கிறதுக்கு. இவ்வளவு இதெல்லாம் மனசு உள்ளே யோசிச்சு சோகமா அவ கழுத்துல இருந்து அந்த பெண்டன்ட்டை எடுத்து அதுல இருக்க போட்டோ வெளியே எடுத்துட்டு ஹீரோக்கு ஏதோ தேங்க்ஸ் லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பெண்டன்ட்டையும் அங்கேயே வச்சுட்டு போறான். அந்த லெட்டர்லயும் யங் மாஸ்டர் நீங்க அந்த காஸ்ட்லியான போர்ஷனை என் மேல யூஸ் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என் உயிரை சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு அந்த ரூம்ல இருந்து கிளம்புறா. இவ்வளவு அந்த ரூம் வெளியே வரும்போது டக்குன்னு எதையோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. டக்குன்னு ஒரு வாய்ஸ் அந்த இடத்துல நீ எங்க போறதா நினைச்சு இப்ப கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு. இவ்வளவு எதிரிலே அப்படியே பதட்டமா பாக்குறா. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து நிக்கிறான். நான் உன்கிட்ட தான் கேட்டேன் நீ எங்க போயிட்டு இருக்க. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் ஒருத்தர் சாவர நிலைமையில இருக்காங்க, ஆனா உனக்கு அந்த மெடிசன் தான் முக்கியமா படுதான்னு அந்த டாக்டரை பார்த்து கேட்கறான். அந்த டாக்டரும் ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல வந்துட்டு அவரும் பேட்ரியாக்கோட பெர்மிஷன் இல்லைன்னா என்னால அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாரு. டாக்டர் இப்படி சொன்னோடனே ஹீரோவும் அப்படின்னா சரி பேட்ரியாக்கா ராண்டுவெல் இந்த ஃபேமிலியில நீ என்னோட ஒரு ஹையர் ரேங்கான ஆளா என்கிட்ட சொல்லு அப்படின்றான். டாக்டரும் இவன் என்ன பேசுறானே புரியாம எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்றாரு. இந்த விஷயத்த நான் டைரக்டாவே எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க இதை இப்பவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டரும் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பாட்டில் எடுக்கிறாரு. சைட்ல ரோனாலும் பச்சை மண்டிக்கு ஒன்னும் ஆகாதுல அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்கறான். டாக்டரும் இந்த மருந்தை கொடுத்ததுனால அந்த பாய்சன் நல்லிஃபை ஆயிடும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாக்டர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளும் அப்பா இதை நினைக்கும் போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் அந்த டைம்ல எங்கேயோ கிளம்புறான். அதை பார்த்துட்டு இவளும் யங் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோவும் பச்சை மண்டை ஏந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பர்சனலா வந்து அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா ரூம்ல தான் காட்டுறாங்க. என்ன விஷயம், நீயா என்ன தேடி வர்றது ரொம்ப ரேரான விஷயமாச்சே, இது என்ன அந்த மெய்டுக்காகவா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ அவங்க அப்பா யார்கிட்ட கேக்குறான்னு பார்த்தா ஹீரோ தான் முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் பேசுறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர் ஆஃப் ஆக்டிங் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அவங்க அப்பாவை பார்த்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கேட்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு தருவீங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவரும் ஆமான்றாரு. ஹீரோ அவங்க அப்பா ஆமான்னு சொன்ன உடனே ஹீரோவும் எனக்கு பச்சை மண்டை தான் வேணும், அவ ஃபேமிலில இருந்து அவளை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஹீரோ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவங்க அப்பா மூஞ்சோ அப்படியே தூங்கிருச்சு. ஹீரோ மனசுக்குள்ளேயே மெயின் ஸ்டோரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஆகுமா எங்க அப்பாவோட ஸ்பை, இதுக்கப்புறமா அந்த விஷயத்த பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு அவ என்னை காப்பாத்ததை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நான் கேட்டதுக்கு அவ அப்பயே என்கிட்ட அந்த பதில சொல்லல, ஆனா அவ பதிலா சொல்லாம அதை என்கிட்ட செஞ்சு காட்டிட்டா. அதான் ஹீரோ யாருக்கு நீ சர்வ் பண்ண போற அப்படின்னு கேட்டிருப்பான்ல, அதுதான் ஹீரோ சொல்றான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ கேட்டதுக்கு எனக்கு புரிஞ்சுது, உனக்கு அதுதான் வேணும்னா அந்த விஷயம் உனக்கு நடக்கும். ஹீரோ அவங்க அப்பா ஒத்துக்கின உடனே ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து எழுந்து பேட்ரியாக் உங்க அன்வர்த்தி பையனானா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஹீரோ அவங்க அப்பாவும் சொல்லு அப்படின்றாரு. ஈவன் நீங்க அப்பாவா இருந்தாலும் ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு வார்னிங் வருது. நான் பார்த்தா உங்க மாஸ்டர் ஆஃப் ஆக்டிங் வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா நீங்க எஜிடேட்டட் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் இதை நிறுத்து அப்படின்றான். ஹீரோ இப்படி சொல்லும் போதே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டல. ஹீரோ அவங்க அப்பாவும் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோவும் பச்சை மண்டை முன்னாடி தான் வந்து நிக்கிறான். ஹீரோவும் நீ எங்க போறதா நினைச்சு இப்ப கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ கேட்ட உடனே அவளும் அது நான் இங்க இருந்து போறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இனிமே நான் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்றான். ஹீரோவும் இப்படி சொல்லும் போது நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், நீ எனக்கு அசிஸ்ட் பண்ணாம எங்க போயிட்டு இருக்க என்னோட மெய்டா இருந்து. அதுக்கு பச்சை மண்டியும் அந்த ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் பேட்ரியாக்கு ஆர்டரால இங்க வந்தேன் உங்களுக்கு சர்வ் பண்ணவும், நீங்க பண்றதை தெரிஞ்சுட்டு பேட்ரியாக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், ஆனா ஏன் என்ன உங்க கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை ஏமாத்தின ஒரு ஆளு, எனக்கு சொல்றதுக்கு எந்த விஷயமே இல்ல, இப்ப கூட நீங்க என்ன தூக்கி வெளியே அமிச்சா எனக்கு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, ஆனா ஏன் இவ இப்படி உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு பச்சை மண்டாவ ஆக்டிங்க்கு பின்னாடி இப்படிதான் இருப்பாளா, அவளோட இந்த சைட பார்க்கும் போதுதான் அவ ஒரு மனுஷியாவே எனக்கு தெரியறா, அவ எந்த ஒரு இடத்துலயும் கிவ் அப் பண்ணல, அவளோட டைம் ரொம்பவே டார்க்கான இடமா
இடமா இருந்தாலும் டஃப்பான இடமா இருந்தாலும் அவ அந்த இடத்துலயும் கிவ் அப் பண்ணல. ஹீரோவும் இதெல்லாம் மனசுள்ளே யோசிச்சுட்டு அவளை பார்த்து, முதல்ல மக்கள்லாம் மாத்தி மாத்தி ஒருத்தரை ஏமாத்திக்கதான் செய்வாங்க, அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ அப்படி சொன்னோடனே அவ்வளோ டப்புன்னு ஷாக் ஆகி, ஆனா நான் மன்னிக்கவே முடியாத ஒரு கிரைமை பண்ணியிருக்கேன், அதுதான் முக்கியமான விஷயமே. ஆனா எனக்கு எதிராக இவ்வளவு பெரிய கிரைமை பண்ணிட்டு அதுக்கு ரிப்பேர் பண்ணாம நீ எப்படி அவ்வளவு சீக்கிரமா போலாம்? முதல்ல நீ போறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பேன் நிக்கிறா. பச்சைமண்டை, இனிமே நீ ஏன் இடத்துல தான் இருக்க போற? எனக்கு தெரியல இந்த விஷயத்த பத்தி எங்க அப்பா என்ன நினைப்பாருன்னு, ஆனா எனக்கு அந்த லோயா ஃபேமிலியோட நேம் தேவை கிடையாது, எனக்கு தேவைலாம் உங்ககிட்ட இருக்க டேலண்ட் மட்டும்தான். ஹீரோ இப்படி சொன்னோடனே அவளும் யங் மாஸ்டர் அப்படின்னு அப்படியே பாக்குறா. இந்த பையன் எல்லா பொண்ணுக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிடுறான். ஹீரோவும், சோ நீ எனக்கு வேணும், எனக்கு அசிஸ்ட் பண்ணு, என் சைட்ல இருந்து நீ என்னை ஏமாத்துறதுக்கு பே பேக் பண்ண, அதுவும் என்னோட மெய்டா. ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே ஒரே பிளம்பாசம்லாம் பூத்துடுது. அவளுக்கு அவ்வளோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணுல தண்ணி விட்டு நிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும், எனக்கு புரிஞ்சுது யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்றா, நான் கடைசி வரைக்கும் உங்க சைட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அதை கேட்டு கிளம்பிடுறான். கிளம்பும் போதே ஹீரோவும் நல்லது அப்படின்ட்டு ஹீரோ போறான். ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே அவளும், நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே கேட்டீங்க, நான் யாருக்காக சர்வ் பண்றேன் அப்படின்னு. இவள் இப்படி சொல்லும் போது ஹீரோவும், ஆமா நான் கேட்டேன் அப்படின்றான். இவளும், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது யாருன்னு. ஆமா எனக்கு தெரியும் அது யாருன்னு. அப்படியே பார்த்தா பொழுது வெஞ்சிருது. யாரோ மாப் போட்டுனே, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல யங் மாஸ்டர் நான் அந்த டாக்டரை திட்டன் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணாருன்னு, அவர் சொன்னாரு நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா வழக்கம் போல அந்த ரோனான் பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் கிட்ட வந்து, ரோனான் நீ என்ன ஏன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். பார்த்தா இவன் மேடிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா போல இதெல்லாம். ஹீரோ சைட்ல இருந்து வந்தவனே ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆயிட்டு, நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ என்ன இன்சல்ட் பண்றதுன்றதை விட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நிறைய பாக்குற போலியே அப்படின்ட்டு ஹீரோ காண்டாவறான். இவளும், அச்சோ போச்சு மாட்டிக்கணும் போல அப்படின்ட்டு முழிக்கிறா திருன்னு. ரோனான் பொண்ணும் பச்சை மண்டையை பார்த்து, நீ இப்ப பெட்டரா ஃபீல் பண்றியா? எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய வேலை பாக்குற போல, உனக்கு பதில் வேணா நான் அந்த லேண்ட்ரி ஒர்க்கை நான் பாக்குறேனே. இவ்வளவு அந்த பொட்டியை வாங்கினேன், இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு, யங் மாஸ்டர் நான் அந்த லாண்ட்ரியை காய வைக்க போறேன் வட்டா அப்படின்ட்டு டுருன்ட்டு கிளம்பிடுறா. ஹீரோவும் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கா. பச்சை மண்டை, உனக்கு தெரியும்ல இன்னும் 2 மாசத்துல நீயும் என் கூட சேர்ந்துதான் எல்டன் அகாடமி வரப்போற. எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடியே அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நான் பண்ணிட்டேன். ஹீரோவும், ப்ரிப்பரேஷனா? இவ்வளோ, ஆமா பேசிக்கான திங்ஸ் எல்லாம் எந்த மாதிரினா புக்கு, மெடிசனு, எமர்ஜென்சி ஐட்டமு, கிளாத்ஸு அண்ட் யூனிஃபார்மு, மொத்த ட்ரிப்புக்கான எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றா. அதுவும் இல்லாம இவன் இப்படி நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அவன் முன்னாடி நடிக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நைட்டு ஹீரோ கிட்ட இவ சொல்லியிருக்கா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் மத்தவங்க முன்னாடி நல்ல பொண்ணா நடிச்சு. ஹீரோ அதை யோசிச்சுட்டு, எனக்கு இப்பதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அவ கூட இந்த மாதிரி இருக்கிறது, ஏன்னா இதுக்கப்புறமும் அவன் என்கிட்ட நடிக்க தேவையில்ல, நானும் அவகிட்ட நடிக்க தேவையில்ல, அப்படி இல்லைன்னா பொய்யாவும் நாங்க யாரும் சிரிச்சிட்டு இருக்க தேவையில்ல தற்குறித்தனமா பேசிக்கிட்டு. ஆனா நாங்க மூளையா தள்ளப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்தா நாங்க மாத்தி மாத்தி எங்களை பிட்ரே பண்ணிக்க மாட்டோம். ஆமா எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன் எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர. ஹீரோ இதெல்லாம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் அப்படியே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். யாரோ அவங்க நின்னுட்டு, யங் மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தா பச்சை மண்டை தான் நிக்கிறான். உங்களை பத்தி இப்ப ரீசெண்டா கெட்ட விஷயம் நிறைய பரவிட்டு இருக்கு. ஹீரோவும், என்னது நெகட்டிவ் ரூமர்ஸா? அப்ப ஏற்கனவே இருக்கிற ரூமர்ஸ் இல்லையா? ஆஹா இந்த விஷயம் பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கும் போலயே, ஏற்கனவே என்னை பத்தி ஒஸ்ட் ரூமர்ஸ் தான் இருக்கு, இப்ப புதுசா இருக்கிறத விட ஒஸ்டான ஒரு ரூமர்ஸா? எதிரில நின்னு பச்சை மண்டையும், அந்த ரூமர்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன மெய்டா வச்சு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுனாலதானா? அப்படிதான் இந்த ரூமர் எல்லாம் சொல்லுது. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே தலையிலே அடிச்சுட்டு, இந்த மாதிரி நேரத்துல தான் நான் அந்த நாக்ஸ் ரோல்ல பிளே பண்றதுக்கு ரொம்பவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஹீரோவும் அதை யோசிச்சுட்டு பச்சை மண்டியை பார்த்து, இந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிரு, இந்த விஷயத்துல நீ வந்து மாட்டினதுக்கு நான் தான் ஒரு காரணம். அதை கேட்டு பச்சை மண்டியும், ஐயோ நீங்க ஒன்னும் பேடா ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ஃபீல் பண்ணுன்றதுக்காக நான் ஒண்ணு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. என்னோட பாஸ்ட் ரூமர்ஸ் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க தானே? நான் எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு இடியாட்டிக் பர்சன். அதுவும் இல்லாம இந்த ஃபேமிலியோட வீக்கான யங்கஸ்டர்ஸ் நான் தான். இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் என்னை பத்தி நிறைய இருக்கு. பச்சை மண்டியும், ஆனா இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்னும் பிரச்சனையா இல்லையே. ஹீரோவோ, நீ மட்டும் இந்த விஷயத்துல போய் சொன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அதை கேட்டு பச்சை மண்டியும், நான் இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுலயும் டாப்பான விஷயம் எதுனா நீங்க ஒரு பர்வட்டாமே, அது என்ன உண்மையா யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ ஒரே அசிங்கமா போயிடுது, மூஞ்செல்லாம் முடிக்கிறான். ஆக்சுவலா இந்த டைம்ல தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் தலையிலே கை வச்சுக்கிறான். முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப
ரெக்லெஸ்ஸா இருந்தேன். எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு வீக்கான ஆளா சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்பலாம் நான் என்னதான் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் நான் ரொம்ப தகுதியான ஒரு ஆள் மாதிரி ஆக்ட் பண்றேன்ட்டு. ஆனா நான் கண்டிப்பா இந்த பேலன்ஸ் அப்படியே கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இந்த கேமோட கடைசியில நான் தான் இதுல வில்லன். நான் ஒரு வில்லனா இருந்து புரோட்டகனிஸ்ட் சைனாவை நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் ஒன்னும் இந்த இன்னர் லூனிட்டிக்கோட புரோட்டகனிஸ்ட் இல்ல. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பச்சை மண்டியை பார்த்து இது எல்லாத்தையும் மறந்துரு, அப்புறம் இந்த ரூமர்ஸை பத்தி பேசுற விஷயத்தெல்லாம் நிறுத்திக்கோ, நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். இவ்வளவு வேலையா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான் ஹீரோவும் உனக்கு ஆல்ரெடி தெரியும் எல்டின் அகாடமி உள்ள சர்வை பண்ணோம்னா நீ மட்டும் ப்ரிப்பேர் ஆனா போதாது, அதுக்கு நானும் தான் ப்ரிப்பேர் ஆகணும். பச்சை மண்டியும் எந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஹீரோவும் மனசுக்குள்ளே டிஜிட்ரி அவளோட சிங்கிள் மைண்ட் ட்ரேட் அது எது ரெஃபர் பண்ணுதுன்னா அவ ஒருத்தரை எந்த அளவுக்கு நம்புறான்றது தான். சோ அதனால இது எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட பிளானை கொஞ்சமா அவகிட்ட சொல்றதை பொறுத்து. இன்னும் சொல்ல போனா அவ என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது எனக்கு நல்லது. அப்பதான் அவளை யூஸ் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவகிட்ட நான் எல்டின் அகாடமி உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேஜிக் கத்துக்க போறேன், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இவன் இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுது. அது எம்பையர்ல இல்லீகலான விஷயம் தெரிஞ்சுமா நீங்க அதை செய்ய போறீங்க? இவனும் ஆமான்றான். நீங்க ரொம்ப பிரேவா ஆக்ட் பண்றீங்க. நீ என்ன மறந்துட்டியா நான் எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ஆள். சோ அதனால யார் சொல்றதையும் கேட்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இவ்வளோ வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தைரியசாலி தான். சரி எனக்கு புரிஞ்சுது, எனக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷனை மேக் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்னு. நான் போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக் புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரேன், அது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹீரோவும் நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. ஜன்னல் வெளியே பார்த்தா தள்ளி போங்க அதை சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ட்டு ஒரே பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹீரோவும் கீழே என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு, வெளியிலயும் நீங்க மட்டும் இந்த ப்ரிப்பரேஷன்ல எதனா தப்பு பண்ணீங்கன்னா நீங்க எல்லாருமே காலி அப்படின்ட்டு ஒரு சத்தம். இப்படி வெளியே பேசிட்டு இருக்கும் போதே வெளியில இன்னொருத்தனும் யங் மாஸ்டர் கிரெயின் திரும்ப வந்துட்டாரு அப்படின்றாங்க. ஹீரோவும் அதை கேட்டு என்னது கிரெயினா? சோ எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி எப்படியும் அவன் திரும்ப வந்துட்டான் போலயே. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். அப்படின்னா என் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கடைசியா எப்படியும் வந்துருச்சு போலயே. அதான் அவன் அண்ணன் கூட சண்டை போட்டு அவன் லைஃப்ல இருந்து கொஞ்சம் உறிஞ்சிடலான்னு ஹீரோ பாக்குறான். ஹீரோவும் பச்சை மண்டியை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப தூரமா இருக்க ஒரு மிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. இவன் என்ன சொல்றான்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. பச்சை மண்டிக்கு புரிஞ்சிச்சு போல. யங் மாஸ்டர் இப்ப நீங்க என்ன பண்றதா பிளான் பண்ணிருக்கீங்க? ஹீரோவும் விசில் வச்சுன்னு கீழே நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி டின்னர் ஹாலை தான் காட்டுறாங்க. ஹீரோ உங்க அப்பாவும் சரகச்சின்னு நல்ல விஷயம் நீ எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனது. எதிரில ஹீரோ அவங்க அண்ணனும் உட்காந்துட்டு தேங்க்ஸ் ஃபாதர் அப்படின்றான். ஹீரோ இவனை பத்தி சொல்றான். இவன் தான் கிரெயின் ஒன், கியோவோட 2வது பையன், அதுவும் இல்லாம நாக்ஸோட ஒரு பிரதர். ஹீரோ இன்சைட்டை யூஸ் பண்ணி பாக்குறான் அவங்க அண்ணனை பத்தி. அழகும்போது தான் அவன் பேரு, அவன் என்ன ரேஸ், அவனோட ஆட்ரிபியூட் என்ன எல்லாமே போட்டிருக்கு. ஹீரோவும் அவங்க அண்ணனோட ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பைத்தியகாரத்தரமான எதனா ஒரு பொண்ணை பார்த்தா இவன் மூஞ்சி அப்படியே பிரகாசமாயிடும். சொல்ல போனா இவன் ஒரு காஜி கை, அதுவும் இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி சுத்துற ஒரு ஆள். இவன் கிரெயினோட உண்மையான முகம் யாருக்குமே தெரியாததுக்கு ஒரே காரணம் யாருன்னா அது நாக்ஸ் தான். ஏன்னா இவனோட மோசமானவன் நாக்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ்ல எல்லாருக்கூடயும் ஈஸியாவே பழகக்கூடிய திறமை கொண்டவன் தான் கிரெயின். சொல்ல போனா அவனோட திறமையே அதிகமா பாலிடிக்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்ணி தான் அவன் ரொம்ப ஈஸியாவே எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனான். எல்டின் அகாடமி ஒரு ஃபேமஸான அகாடமி, அதுல இருந்து கிராஜுவேட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் எல்டின் அகாடமி அட்மிஷன் எக்ஸாம்லயே 1000 பேர் தான் பாஸே ஆவாங்க. அந்த 1000 பேர்லயும் பாதி பேர் தான் அதுல இருந்து கிராஜுவேட் ஆவாங்க. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அப்பாவும் கிரெயின் நீ சேட்டருக்கு கிளம்புறதுக்கு டேட் முடிவு பண்ணியாச்சா? அதை கேட்ட உடனே ஹீரோ அண்ணனுக்கு கையெல்லாம் நடங்குது. அவனும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு எனக்கு சேட்டர்ல சவுத்துக்கு போறதுக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. ஹீரோ அப்பாவும் அதை கேட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல நீ இந்த டைம்ல போறனா நீ எங்க மான்ஸ்டர் ஹண்டிங் மிஷனுக்கு தான் போறேன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு ஹீரோ அண்ணனும் தலையாட்டுறான். இப்ப அந்த சேட்டர்ஸை பத்தி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. நாக்ஸோட ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க இடம் தான் அது. அதுவும் இல்லாம சவுத்துலயே ஒரு நியூட்ரல் சிட்டினா அதுதான். அது நாக்ஸோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, டாஜிலான்ற ஒரு கண்ட்ரிக்கும் அதுதான் பார்டர். டாஜிலா ஈஸ்ட்ல இருக்கு. அது ஒரு அன்டெவலப்டு டெசர்ட்டை தான் அவங்க பார்டரா வச்சிருக்காங்க. அங்க ஒன்னும் காஞ்ச இடம் மட்டும் இல்ல, அங்க அப்படியே மான்ஸ்டருங்க ரொம்பி வழியும். அந்த இடம் தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு வேஸ்ட்லேண்ட். எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் எதுவா இருக்கும்னா சேடனுக்கு மான்ஸ்டர் வராம தடுக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா ஹார்கேஎம் எம்பரரோட ரூலர். நீ இம்பீரியல் ஃபேமிலியில ஒரு நைட்டா ரெகக்னைஸ் ஆகணும்னா அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் மிஷனை எப்படியா இருந்தாலும் நீ முடிச்சாகணும். அதான் ஹீரோ கண்ண நைட் ஆக போறேன்னு சுத்திட்டு இருக்கான்ல, அதுக்கோசரம் இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து உனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் போட்டு தள்ள சொல்லி. ஹீரோ அண்ணனும் எப்படி இருந்தாலும் வின்டர் வந்தாலும் சேடன் ஃபுல்லா எப்படியும் மான்ஸ்டர் தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ஃபேமிலி மான்ஸ்டர் கிட்ட இருந்து எவ்வளவு இன்டெல கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவன் சொல்றதை கேட்டு ஹீரோ அப்பாவும் எப்படியோ அந்த லேண்ட்ல எந்த ஒரு விஷயமும் முளைய போறது இல்ல. ஏன்னா அது ஒரு காஞ்சு போன இடம். அதுவும் இல்லாம அதை சுத்தி இருக்க மத்த இடங்களும் அதே விஷயத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னவா இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலிக்கு அசிங்கத்தை மட்டும் நீ எடுத்துட்டு வந்துடாத. ஹீரோ அண்ணனும் அதை கேட்டு நான் கண்டிப்பா அதை என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் பேசுறத கேட்டு ஹீரோவும் இவங்க போற சேடனோட மிஷன் அது வெறும் மான்ஸ்டர் ஹண்டிங் மிஷன் மட்டும் கிடையாது. இது ஒன்னும் வெறும் சப் ஸ்டோரி இல்ல, இது நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி லைன்ஸை உருவாக்கும். அதுவும் இல்லாம இதுல இருந்து நிறைய விஷயம்
விஷயம் என்னால கெயின் பண்ண முடியும். ஹீரோவும் அவங்க அண்ணனை பார்த்து, பிரதர் நீங்க சேடனுக்கா போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அண்ணனும் ஆமான்றான். ஹீரோவும், நான் இப்ப யோசிச்ச விஷயம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா ஹீரோ அவங்க அண்ணனை பார்த்து, நானும் உங்க கூட வரேன், நான் எப்படியாச்சும் இந்த விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும், அப்பனா மட்டும்தான் நான் தேடுற விஷயம் எல்லாமே எனக்கு கிடைக்கும். இவன் இப்படி சொன்னதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ அவங்க அண்ணனும் ஷாக் ஆயிடுறானுங்க. ஹீரோ அவங்க அண்ணனும் இவன் சொன்னதை கேட்டு, நாக்ஸ் நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, சேடன் எந்த மாதிரி ஒரு இடம்னு உனக்கு தெரியுமா? ஹீரோ அவங்க அண்ணன் கேட்டதுக்கு ஹீரோவும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடத்துல மான்ஸ்டருங்க நேச்சுரலாவே அதிகமா தான் இருக்கும், அதுவும் இல்லாம நீங்க அங்க போறீங்கன்னா உங்களை சடனா அதை அட்டாக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு, அதுவும் இல்லாம அங்க பேண்டிட்ஸ் எல்லாம் மறைஞ்சிருந்து அவங்களோட ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஹீரோ இப்படி சொல்றதெல்லாம் பேனா ஒன்னு பாத்துட்டு இருக்கான். இவனும் சமாளிக்கன்றதுக்கோசரம் நானும் அதை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். இவன் இப்படி சொல்றது பார்த்துட்டு ஹீரோவும், பிரெயினோட ஒரு ஸ்கில் பிரைசிஸ் டிடெக்ஷன், ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ பண்ணணும், அது என்ன உண்மையா நீ அந்த மிஸ்ஸிங் சைல்ட் ஃபாரஸ்ட்டை கிளீன் பண்ணது, அதுவும் அந்த ஸ்டெல்லர் ஃபேமிலியோட செகண்ட் டாக்டரோட? ஹீரோவும், ஆமா அது உண்மைதான். ஹீரோ அவங்க அண்ணா ஸ்கில்லா சொல்லியிருப்பான்ல, இப்ப அந்த ஸ்கில்லை பத்தி சொல்றான். ஒருத்தர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு அந்த ஸ்கில்லை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம எதிரில் இருக்க அவனோட டார்கெட் இவனோட ஸ்டாட்ஸ் கம்மியா வச்சிருந்தா அந்த விஷயத்த அவனால ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம இந்த ஸ்கில்லு தான் அவனை அந்த வேர்ல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ்லயே ஒரு எக்ஸ்பர்ட்டா வச்சிருக்கு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அண்ணனும், அந்த விஷயம் உண்மைன்னா அப்ப நீ ட்வின் பிரதர்ஸை தோக்கடிச்சதும் உண்மையா தான் இருக்கும், அதுவும் இல்லாம ஒரு காமனர் பொண்ணை மெய்டா வச்சுக்கிறதும் உண்மையா தான் இருக்கும். ஹீரோ அவங்க அண்ணன் இவனை இப்படியே வெறுப்பேத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும், நீ எவ்வளவுதான் என்ன வெறுப்பேத்திக்கோ, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டீல் மென்டாலிட்டி ஆக்டிவேட் பண்ணி, ஆமா அது எல்லாமே உண்மைதான். ஹீரோ அவங்க அண்ணனும், எனக்கு புரிஞ்சிச்சு, நீ நிறைய விஷயம் ரீசெண்டா சாதிச்சிருக்க, ஆனா இது வரைக்கும் எல்டின் அகாடமி அட்டன் பண்ணாத ஒருத்தனை என் கூட கூட்டு போற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல, அதுவும் இல்லாம உன்னை அங்க இருக்கிற பணத்தை கலெக்ட் பண்ண கூட நான் உன்னை கூட்டு போக மாட்டேன். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது டப்புன்னு சைட்ல இரு அப்படின்னு ஒரு வாய்ஸ். இவனும் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா தான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பர்மிஷன் நான் தான் தரணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் நடக்கணுமா வேணாமான்னு. ஹீரோ அப்பாவும் அங்க இருந்து கிளம்பும் போதே, கிரெயின் உன் தம்பியும் உன் கூடயே கூட்டு வா, இவனும் ஃபாதர் அப்படின்ட்டு கத்துறான் அவரை பார்த்து. ஹீரோ அவங்க அப்பாவும் அப்படியே டெரரா மூஞ்சி வச்சுன்னு, நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல, இது ஆர்டர், இவர் இப்படி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். ஹீரோ அவங்க அப்பாவும், இந்த மிஷனுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதோ அது நம்ம ஃபேமிலியே தரும், அடுத்த 3 நாள்ல இங்க இருந்து கிளம்புறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த டைனிங் ரூம்ல ஹீரோவும் அவங்க அண்ணனும் மட்டும் தான் நிக்கிறான். ஹீரோவும் மனசு இல்லையே, இங்க என்ன நடந்தது, அவருன்னா நான் போறதுக்கு ரொம்ப ஈஸியாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, தியோ அவர் ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். சைட்ல ஒரு வாய்ஸ், நீ என்ன நினைச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோ அண்ணன் தான் நின்னு கத்திட்டு இருக்கான். நாக்ஸ் நீ என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டியா? ஹீரோவும் அவனை அப்படியே பெருசா கண்டுக்காம, நான் எவ்வளவுதான் பைத்தியக்காரனா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இன்னும் பைத்தியக்காரனா இருப்பேன் அப்படின்றான். இவன் இப்படி நெக்லா பேசினோடனே ஹீரோ அண்ணனும் காண்டாயி, எப்படா என்கிட்டே நீ இவ்வளவு நெக்லா பேசுறான்னு டென்ஷன் ஆகிறான். காண்டான ஹீரோ அண்ணனும் ஹீரோ பூச்சி அடிக்கலான்ட்டு அவன் சட்டையை பூச்சி இழுத்துறான். இழுத்துட்டு அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு நிறுத்திடுறான். அங்கேயே நிறுத்திட்டு ஹீரோவை பார்த்து, எனக்கு தெரிஞ்சு நீ உன்னை பத்திரமா பாத்துக்கணும், இந்த மாதிரி நேரத்துல உனக்கு அடிபட்டுச்சுன்னா சாடியானுக்கு போற இந்த ரேர் சான்ஸை நீ இழந்துருவ அப்படின்னு ஹீரோ அண்ணனும் கொடூரமா ஹீரோவை பார்த்து சொல்றான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ அந்த ஒயின் பாட்டில கீழே போட்டுறாங்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பார்த்தா பச்சை மண்டை தான் வந்து நிக்கிறா. அப்படியே சாப்டரோட ஸ்டார்டிங்ல பச்சை மண்டியும் ஹீரோவை பார்த்து, கிங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை இப்பயே கிளீன் பண்ணிடுறேன், நான் இல்லாம உங்க ரூமுக்கு நீங்க தனியா போங்க அப்படின்றா. ஹீரோ அண்ணனும் பச்சை மண்டியை பார்த்து, இவெல்லாம் ஒரு காமனர், இவங்க என்ன பண்றா அப்படின்ற மாதிரி அவளை முறைச்சு நிக்கிறான். ஹீரோவா அவங்க அண்ணனை பார்த்து, பிரதர் என் மெய்டு தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால இந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சோ அதனால இந்த இடத்துல இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறான். போற ஹீரோவோ அவங்க அண்ணனை திரும்பி பார்த்து, இன்னும் 3 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம், அப்ப நம்ம மறுபடியும் பார்க்கலாம் பிரதர் அப்படின்ட்டு கிளம்புறான். ஹீரோ அவங்க அண்ணனும், இப்பெல்லாம் நம்ம கிட்ட இவ்வளவு நெக்லா பேசுறானே அப்படின்ட்டு முறைச்சு நிக்கிறான். டைனிங் ஹால்ல இருந்து வெளியே வந்த ஹீரோவும் பச்சை மண்டை கிட்ட, அம்மா தாயே ரொம்பவே நன்றி, நீ மட்டும் இல்லனா அங்கேயே எங்க அண்ணா என்ன போட்டு சொருவி இருப்பான் அப்படின்னு சொல்றான். பச்சை மண்டியும், நீங்க என்ன போறதெல்லாம் பிரச்சனையை உருவாக்குற மாதிரி எதனா டேலண்ட் வச்சிருக்கீங்களா, அண்ட் அதுவும் இல்லாம இது உங்களுக்கு ஓகேவா சேடனுக்கு போறது அப்படின்ட்டு இவளும் இழுக்கும் போதே ஹீரோவும், அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ரூம் உள்ள இருந்து யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்னு கத்தினே வராங்க. யாரோ ஹீரோவும் யாருன்னு பார்த்தா டாய்லா பொண்ணுதான். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா பொழுது, யங் மாஸ்டர் இப்ப நீங்க எங்க போறதா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே ஒரே உணர்ச்சி பொங்க வந்து நிக்கிறான். ஹீரோவும் அவளை பார்த்துட்டு, இவன்னா நான் தான் அவளோட யங் மாஸ்டர்ன்றத மறந்துட்டாளா? ஹீரோவும் அவகிட்ட, டாய்லா இதெல்லாம் ஏற்கனவே முடிவாயிடுச்சு, என்னால இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது, அது சொல்லிட்டு ஹீரோவும், குட் ஃபார் நத்திங்னு இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஆளு சேடன் சப்ஜுகேஷன் ஸ்குவாடுக்கு போறது இவ்வளவு பேரை ஷாக் ஆகுதா? ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு நிக்கும் போதே பச்சை மண்டியும், நான் ரோனான் சொல்ற விஷயத்துக்கு இந்த தடவை ஒத்துக்கிறேன் கிங் மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு சேடன் ரொம்பவே டேஞ்சரஸான இடம், அதுவும் இல்லாம அந்த இடத்துல
நூத்துக்கணக்கான மான்ஸ்டர்ஸும் பேண்டிட்ஸும் இருக்காங்கன்னு நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஹீரோவும் அவ சொல்றதை கேட்டு மனசுக்குள்ளேயே நான் அங்க போறதுக்கு முக்கியமான காரணமே அதான். நான் அந்த இடத்துல போனேன்னா எனக்கு தேவையான எல்லா லைஃப் ஸ்பேனையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவங்கள பார்த்து நான் என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதுவும் இல்லாம நான் இந்த சப்ஜுகேஷன் மிஷனுக்கு உங்க 2 பேரையும் இங்கே விட்டு தான் போறேன், அதனால நீங்க 2 பேரும் இங்கதான் இருந்தாகணும். ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பச்சை மண்டியம் என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை அதை செய்ய விட முடியாது, நான் தான் உங்களோட எக்ஸ்க்ளூசிவான மெய்டு, சோ அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு டேஞ்சரா இருந்தாலும் சரி நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு பச்சை மண்டியம் சொல்றான். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தனா உனக்கு அடிப்படை அதிகமா சான்ஸ் இருக்கு. அதுக்கு அவ்வளோ ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், அதேதான் உங்களுக்கும். நான் ரோனான் கிட்ட வந்து கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப வீக்கா அதுவும் இல்லாம உடம்பு சரியில்லாத ஒரு ஆளு, நீங்க உண்மையிலே நினைக்கிறீங்களா நான் இல்லாம உங்களால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியும்னு? இவ பேசுறது எல்லாமே ஹீரோக்கு ஏதோ நெஞ்சில அம்பு வந்து பாயிற மாதிரி இது. அவ்வளவு நிறுத்தாம நீங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையும் மறந்துடுவீங்க, அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு துணியை கூட எப்படி கழுவணும்னு தெரியாது. இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் உங்களால தனியா பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு பச்சை மண்டியை கேக்குறா. ஹீரோ இவ சொல்றதெல்லாம் கேட்டு அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இது கேமா இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, ஆனா இப்ப இது ரியாலிட்டி ஆனதுனால இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாம இப்ப நான் செத்தனா இந்த ஃபேமிலியில அவளோட பொசிஷன் ரொம்பவே பிரச்சனையான ஒண்ணா ஆயிடும், அதனால வேற வழியே இல்ல, நான் அவளை என் கூட தான் கூட்டு போகணும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவகிட்ட சரி நீயும் என் கூட வா, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என் ஆர்டர் எதா இருந்தாலும் நீ அதை ஃபாலோ பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாம கேரல் மேல எப்படி ரைட் பண்றதுன்றதையும் நீ கத்துக்கணும். ஹீரோ இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டியம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது எங்க மாஸ்டர், அதுவும் இல்லாம நான் கேரல் கூட ஏற்கனவே ரொம்பவே அட்டாச் ஆயிட்டேன் அப்படின்றா. இவ சொல்றது கேட்டு ரோனானும் என்னது கேரல் கூட க்ளோஸ் ஆயிட்டியா, நீ இந்த விஷயத்தை எப்படி பண்ண, எப்படி கேரல் கிட்ட அவ்வளவு சீக்கிரம் நீ க்ளோஸ் ஆன? அதை கேட்டு பச்சை மண்டியம் அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல, என் சம்பளத்துல இருந்து பாதி எடுத்து அதுல டாப் கிரேடான சுகர் கியூப்லாம் அதுக்கு வாங்கி கொடுத்தா அது என்கிட்ட ஈஸியாவே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இது கேட்டு ரோனானோ கேரல் சுகர் கேன் எல்லாம் ஒன்னும் ஃபுட்டு கிடையாது, என்னவா இருந்தாலும் சரி நீயும் உன் மாஸ்டர் மாதிரி ஒரு மிருகம் தான் அப்படின்ட்டு இவ்வளவு அப்படியே ஓன்னு நிக்கிறா. இவ சொன்னதை ஹீரோ கேட்ட இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு தலையில ஒரே போட்டு அந்த அம்மாவுக்கு பொச்சிக்கிச்சு. மறுபடியும் ஹீரோவும் அவ தலையில ஒரு அடியை போட்டு என்னவா இருந்தாலும் சரி ரோனான் நீங்க தான் இருக்க போற, அதுவும் இல்லாம பச்சை மண்டை நீ ஹெல்ப் பண்றதுக்கு என் கூட வர போற, சோ அதனால எந்தெந்த ப்ரிப்பரேஷன் வேணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற. ஹீரோ ரோனான் போறத பார்த்துட்டு அவ இந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறா. எனக்கு தெரிஞ்ச அவ இந்த இடத்துல நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே யாரோ கதவு தட்டுறாங்க. இவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா பட்லர் தான் வந்து நிக்கிறாரு. அந்த பட்லரும் ஹீரோவை பார்த்து எங்க மாஸ்டர் பேட்ரியாக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு ஐட்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் சொன்னது கேட்டு ஹீரோவும் என்னது தியோ என்கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறாரா. ஹீரோ உங்க அப்பா டைனிங் ஹால்ல சொல்லி இருப்பார்ல இந்த சப்ஜுகேஷனுக்கு எந்தெந்த சப்ளிமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே ஃபேமிலியே தரும்னு. ஹீரோவும் அதை யோசிச்சு பார்த்துட்டு இது என்ன அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல ஒன்னா எனக்கு புரியல, அவரு இப்ப எனக்கு ஒரு கிஃப்ட் தராரு, அதுவும் இல்லாம டின்னர் அப்பவும் அவர் என் சைடு தான் நின்னாரு, கண்டிப்பா சொல்றேன் அவர் ஏதோ பண்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா ரூம்ல தான் காட்டுறாங்க. ஓ நீங்க வந்துட்டியா நான் பார்த்தா ஹீரோ தான் வந்து நிக்கிறான். நீங்க என்ன கூப்பிட்டதா பட்லர் வந்து சொன்னாரு, அதை கேட்டுதான் இங்க வந்தா தகப்பறே அப்படின்றான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஆமா ஆனா உன்னால இந்த ஐட்டத்தை அப்டைன் பண்ண முடியுமா இல்ல முடியாதான்னு எனக்கு தெரியாது, இது எல்லாமே உன் கையில தான் இருக்குதுன்னு ஏதோ ஒரு ஸ்வாட காட்டுறாரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் பேட்ரியாக் யூஸ் பண்ண ஸ்வாட், இத நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த ஐட்டம் கேம்ல இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த கேமை நான் 27 தடவை ஜெயிச்சிருக்கேன், ஆனா ஒரு தடவை கூட இந்த ஐட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, சோ அதனால இந்த ஐட்டத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இதையா இப்ப இவர் என்கிட்ட தராரு, எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப இங்க என்னதான் நடக்குதுன்னு, என்ன ஆனாலும் சரி அதை நான் எப்படியாச்சும் என் கைக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஆனா இதை பார்க்கும் போது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் இதை பார்த்தா உனக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு போல என்னன்னு பார்த்தா ஹீரோ அதை பார்த்துட்டு உதறுனுக்குறான். அவன் பாடியே மொத்தமா நடுங்குது. ஹீரோ அவங்க அப்பாவும் என்னவா இருந்தாலும் சரி இந்த ஸ்வாட் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக் லைஃப் ஃபுல்லா அவருக்கு நிறைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை தேடி கொடுத்துருக்கு. இதுவும் இல்லாம இந்த ஸ்வாட் என் வாழ்க்கை ஃபுல்லா என் கூடயே இருந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் சொல்லி இருப்பாங்கல்ல இவங்க ஃபேமிலியிலே ஹெட்டுக்கு மட்டும் தான் இந்த ஸ்வாட பாஸ் டவுன் பண்றேன்ட்டு, அந்த ஸ்வாட் தான் இது. ஹீரோ அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவும் இந்த ஸ்வாட் எனக்கு ஆகணும்னா நான் எந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை அனுபவிக்கணும்னு என்கிட்ட சொல்லுங்க. இவங்க கேட்டதுக்கு ஹீரோ அவங்க அப்பாவும் இன்னும் பெருசா இல்ல அந்த ஸ்வாட மட்டும் நீ உன் கையில புடி அப்படின்றாரு. ஹீரோவும் என்னது கையில பிடிக்கணுமா அப்படின்ட்டு அவன் கையை பார்த்துட்டு அந்த ஸ்வாட எடுத்து கையில புடிச்சு நிக்கிறான். ஹீரோ நின்ன உடனே ஹீரோவோட மொத்த மானாவும் அந்த ஸ்வாட் உள்ள அப்படியே அப்சர்வ் ஆகுது. ஹீரோவும் என் மானா இந்த ஸ்வாட் என் மானாவை அப்சர்வ் பண்ணுது. ஹீரோ மானாவை அப்சர்வ் பண்ண உடனே அந்த பிளேடு கலரும் அப்படியே ஃபுல்லா பிளாக்கா மாறிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் யாருக்குமே தெரியாம மானாவை ஏற்கனவே சென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட போல. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு சொன்னோடனே ஹீரோவும் அப்படியே பாக்குறான் அவங்க அப்பாவே. அவரும் இது நல்ல விஷயம் தான், அதுவும் இல்லாம இந்த விஷயத்தையும் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்வாடு உங்க மாஸ்டரோட மானாவை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும், அதுவும் இல்லாம அதுல இருந்து வெளியே வர மானா பல மடங்கா வெளியே வரும். ஹீரோவும் இதை கேட்டு என்னது இதுல இருந்து வர மானா பல மடங்கு வெளியே வருமா, அதான் இந்த ஸ்வாடு அவங்க மாஸ்டரோட ஃபுல் மானாவையும் அப்சர்வ் பண்ணி அதை வெளியே விடும் போது பயங்கரமான அட்டாக்கா தரும் அப்படின்றாரு ஹீரோ அவங்க அப்பாவும். ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒன்னும் ஈஸியான ஒரு ஸ்வாடு இல்லைன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்றதுக்கு. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவோட மொத்த மானாவே அது உரியுது. அப்படியே ஹீரோக்கு டப்புனு சிஸ்டம்ல இருந்து வார்னிங் மானா ராபிட் ஸ்பீடா அப்சர்வ் பண்ணப்படுது, திடீர்னு ஒரு மாற்றம் உருவானதுனால உங்க மாஸ்டர் ஆஃப் ஆக்டிங் ஸ்கில் அன்ஸ்டேபிளா இருக்கு. இது வந்த உடனே ஹீரோவும் இரு ஆஹா இந்த அளவுக்கு வேகமா போச்சுன்னா இது ரொம்ப
ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமா மாறிடும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அப்பாவும், நீ இந்த ஸ்வாடை என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சனா நீ வெறும் 10 நிமிஷத்துக்கு இந்த ஸ்வாடை உன் கையிலே வச்சிட்டு இருந்தா போதும். ஹீரோ அவங்க அப்பா சொன்னது கேட்டு ஹீரோவும், எது 10 நிமிஷமா, அதுவும் இந்த ஸ்டேட்லயேவா, இந்த பேஸ்டர் தியோ. ஹீரோவும் இப்படி மனசுலயே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அப்பாவும், நீ கையில வச்சிருக்க ஸ்வாடோட பேரு ஸ்டாம் பிரிங்கர் அப்படின்றாரு. ஹீரோவோட மொத்த மானாவையும் அந்த ஸ்வாட் அப்படியே உறிஞ்சு தள்ளுது. ஹீரோவும் முடியாம அப்படியே எத்தி முக்கி நின்னுட்டு இருக்கான். இவன் நிக்கும் போதே நிறைய நோட்டிபிகேஷன் பார் ஓபன் ஆகி அதுலயும் இந்த ஸ்வாடோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுது. இந்த ஸ்வாடோட பேர் ஸ்டாம் பிரிங்கர், இதோட கேட்டகரி இது ஒரு எக்யூப்மெண்ட் டைப், அதுவும் இல்லாம இதோட கிரேட் வந்து இன்டர்மீடியேட்ல இருந்து அட்வான்ஸ் ஆல இதால க்ரோ ஆக முடியும். இந்த ஸ்வாடோட ஸ்பெஷல் எஃபெக்ட், நீங்க ஒரு தடவையும் இந்த ஸ்வாடை வச்சு எனிமியை கில் பண்ணீங்கன்னா அது உங்க மானாவை அப்சர்வ் பண்ணி அதோட ஸ்டேட்ஸா மாத்திக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னது ஏன் மானாவை உறிஞ்சு அது ஸ்டேட்ஸா மாத்திக்குமா, பிளேயர் கிட்ட இருந்து அதிக அமௌண்ட் ஆஃப் மானாவை அதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பவர் அன்லாக் பண்ணி ஃபுல் பவரையும் வெளியே விடும். ஹீரோவும் இந்த மாதிரி டைம்ல இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப எனக்கு தேவையே இல்ல, அந்த கத்தியை பிடிக்கவே முடியல. ஹீரோ கையெல்லாம் அப்படியே நட்டுங்குது. இன்னொரு நோட்டிபிகேஷன் பார்லயும் உங்க உடம்புல இருந்த மொத்தமானவும் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடுச்சு, அதனால இது எனர்ஜி சோர்ஸை நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் எதை மாத்த போறாங்கன்னு ஒன்னும் புரியாம பேன் பாக்குறான். பிளேயரோட லைஃப் ஃபோர்ஸை நாங்க மானாவா ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்றோம்னு வருது. ஹீரோவும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கான். பிளாக்கா வந்துட்டு இருந்த மொத்தமானவும் அப்படியே ரெட் கலரா மாறுது. சிஸ்டமோட விண்டோலயும் உங்க லைஃப் ரொம்ப சீக்கிரமாவே கம்மி ஆயிட்டு வருது அப்படின்னு வருது. ஹீரோக்கும் இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நிக்கிறான். என்னால இதுக்கப்புறமும் இதை தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது, நான் இப்பவே இதை விட்டாகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா என்னால இந்த ஸ்வாட கீழே விட முடியல. அடச்சா, ஹீரோ இப்படிலாம் நினைச்சிட்டு அந்த ஸ்வாடையே பிடிச்சிட்டு இருக்கான். ஸ்வாடோட கலரும் ரெட் கலர்ல மாறுறது ஹீரோ அவங்க அப்பா பார்த்துட்டு, ஸ்டாம் பிரிங்கர் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்வாடுனா இது ஒரு மேஜிக் ஸ்வாட், அதுவும் இல்லாம இதை யார் வச்சிருக்காங்களோ உங்களுக்கு ட்ரெமெண்டஸான பவரை தரும், அதுவும் இல்லாம இதை யார் வச்சிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு பெரிய பிரச்சனையும் தரும். ஃபர்ஸ்ட் பேட்ரியாக தான் இந்த ஃபேமிலியை பில்ட் பண்றதுக்கோசரம் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணாரு. என்னவா இருந்தாலும் சரி, இந்த ஃபேமிலி ஒரு ரெப்யூட்டேட்டட் டார்க் ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியில வந்த யாராலையுமே இந்த ஸ்வாடை ப்ராப்பரா வீல் பண்ண முடியல. இப்படி எல்லாம் அந்த ஸ்வாடை பத்தி சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோவை பார்த்துட்டு 10 பேர்ல 9 பேர் இந்த ஸ்வாடை தொட்ட உடனே மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அவங்க பாடியில இருந்து மொத்தமானவும் எக்ஸாஸ்ட் ஆகுறதுனால 10 நிமிஷம் இந்த ஸ்வாடை பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாம என்னாலேயே முக்கி திணறி 1 மணி நேரம் தான் இந்த ஸ்வாடையே பிடிக்க முடியும். ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் பேக்ரவுண்ட்ல ஆனா ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா மானவ கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு பையன் கிட்ட இந்த ஸ்வாடை கொடுத்தாரு. அதுவும் இல்லாம ரீசெண்டா நடந்த விஷயம், அவர் மெய்ட காப்பாத்துறதா இருந்தாலும் சரி, நடுவுல நடந்த எல்லா விஷயத்திலயும் இந்த ஃபேமிலியில நாக்ஸ் ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கான். அப்படியே அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் அவரை கட் பண்ணிட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அவன் வளர்ந்துட்டு இருக்கான். நான் எதிர்பார்த்ததை விடவே அதிகமா. மேபி அவங்க கிட்ட ஸ்வாட் எம்பரர் ஆகிறதுக்கு டேலண்ட் இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக தான் நான் அவனை டெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இவன் மட்டும் 10 நிமிஷத்துக்கு மேல அந்த ஸ்வாட் அவன் கையில வச்சிருந்தானா நாக்ஸ் தான் நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்டரியிலேயே ஒரு கிரேட் பேட்ரியாக்கா இருப்பான். அதுவும் இல்லாம அவன் என்னையே ஒரு நாள் சர்பாஸ் பண்ணுவான். ஹீரோ அவங்க அப்பாவும் இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவால சுத்தமா முடியல. அந்த ஸ்வாடெல்லாம் கீழே சொருவிட்டு அப்படியே முடியாம நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும் இப்படி பண்ணா மட்டும்தான் அவனால என்ன கொல்லவே முடியும். ஹீரோவும் அப்படியே ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாவும் நான் நினைச்ச மாதிரியே தான், நீ உன் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஹைட் பண்ணி வச்சிருக்க. ஹீரோவும் எதுவும் தெரியாம சமாளிக்கிற மாதிரியே, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோ 10 நிமிஷத்துக்கு மேல அந்த ஸ்வாட புடிச்சிட்டான்றதுனால ஹீரோ அவங்க அப்பாவும் இனிமே இந்த ஸ்வாட் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவால சுத்தமா முடியல. இவனும் கீழே உட்காந்துட்டு, அடச்சா, நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க உறிஞ்ச மொத்த லைஃப் ஃபோர்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மனசுள்ளே கடந்து கதறான் ஹீரோ. அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு அந்த சேடனுக்கு எல்லாம் கிளம்புறனாலதான் காட்டுறாங்க. மண்டையும் எடுத்துட்டு வரதுக்கு நிறைய பொருள் இருந்தது, நல்ல வேலை நம்ம கிட்ட இந்த டிமென்ஷனல் பவுச் இருக்கவே எல்லா பொருளையும் அது உள்ள வச்சாச்சு அப்படின்ட்டு இவனும் சந்தோஷமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் இது எதையுமே கண்டுக்காம அவன் பட்டு பேன் உட்காந்துட்டு இருக்கான். பச்சமண்டியோ ஹீரோவை பார்த்துட்டு அவர் இந்த சப்ஜுகேஷன் போறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. மாஸ்டர் பாக்குறதுக்கு ஏன் இன்னைக்கு ரொம்ப பேட் மூட்ல இருக்க மாதிரி இருக்காரு, இவன் இதெல்லாம் நினைச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா ஹீரோவும் முன்னாடி உட்காந்துட்டு ஸ்டாம் பிரிங்கர் இல்லாம வேற பல ஐட்டமும் தியோ என்கிட்ட கொடுத்தாரு. ஆனா அதுக்குன்னு அவருக்கு நான் நன்றி கடனா இருக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட இருந்து அவர் அவ்வளவு லைஃப் ஃபோர்ஸ் உறிஞ்சிட்டாரு அப்படின்ட்டு ஹீரோவும் கான்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவும் எதிரில எதையோ நோட் பண்ணிட்டு ட்ரெயின் நான் நினைச்சதை விட நிறைய பொருள் அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே முன்னாடி ஹீரோ அவங்க அண்ணனை காட்டினா, மான்ஸ்டரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் மான்ஸ்டரை பத்தி நிறைய அகாடமில படிச்சிருக்கேன், அவனும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். ஆஹான்னு நான் அவன் கூட வரணும்னா அவன் என்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டான், அவனோட பொருள் எல்லாம் நான் தூக்கிட்டு வரணும்னு. இது கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனா எப்படி இருந்தாலும் நான் அவனை யூஸ் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுள்ளே யோசிக்கிறான். இவன் இப்படி யோசிச்சுட்டு நிக்கும் போதே இட்ஸ் ஓவர் அப்படின்றாங்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். தூரத்துல யாரோ 2 பேர் நின்னுட்டு, கண்டிப்பா சொல்றேன் அது அந்த வழி இல்ல, இப்படிக்காதான் போகணும், இல்ல இப்படிதான் போகணும் அப்படின்னு 2 பேர் தூரமா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கும்பல்லையும் அதுக்குள்ள அவங்க எந்த வழியா போகணும்னு மறந்துட்டாங்களா, இப்படியே போச்சுன்னா நம்ம எப்பதான் போய் சேர்றது. ஹீரோ அவங்க அண்ணனும், ரான் நீ என்கிட்ட என்ன சொன்ன, அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ஈஸி, நம்ம கண்டிப்பா அங்க போயிடலாம்னு சொன்னதானே. அதை கேட்டு அந்த ரான்ன்றவனும் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் இந்த வழியா இதுக்கு முன்னாடி போனதே இல்ல அப்படின்றான். இவன் யாருன்னு பார்த்தா இந்த நைட் ஆர்டரோட கேப்டன் ரான். ட்ரெயின் இவனை ரெக்ரூட் பண்ணிக்கிறான். பச்சமண்டையும் யங் மாஸ்டர் நம்ம என்ன தொலைஞ்சு போயிட்டோமா அப்படின்னு ஹீரோவும் இடியட்ஸ்ன்றான். சொன்னோடனே பச்சமண்டியோ இவ்வளவுதான் திட்டுறாங்கன்னு நினைச்சு யங் மாஸ்டர் நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, எதிரில இருக்கானுங்களே அந்த பஃபூன்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் அப்படின்ட்டு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஹீரோவும் முன்னாடி போயிட்டு பிரதர் இதை பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோ அண்ணனும் இது உன் வேலை இல்ல நாங்க இதை பாத்துக்கிறோம். இதை கேட்டு ஹீரோவும் நீங்க எப்படி போகணுன்ற வழியே மறந்துட்டீங்க அப்படின்றான். அதை கேட்டு ஹீரோ அண்ணன் காண்டாயி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் அப்படி கத்தும் போது ஹீரோவும் என்னால உங்களை வெளியே கூட்டு போக முடியும். ஹீரோ சொன்னது கேட்டு ஹீரோ அண்ணனும் இவன் வாழ்க்கை ஃபுல்லாவே இவன் மேன்ஷன்ல மட்டும் தான் வாழ்ந்தான், ஆனா இவன் எங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போயிடுவானா. ஹீரோ அண்ணன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்ன உங்க பாத் ஃபைண்டரா நீங்க ஹையர் பண்ணுங்க, எனக்கு இந்த விஷயத்துல நிறையவே டேலண்ட் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலி எல்டர்ஸே இந்த விஷயத்துக்காக பாராட்டி இருக்காங்க. ஹீரோ அண்ணனும் என்னது எல்டர்ஸ் உன்னை பாராட்டினாங்களா? பச்சமண்டியும் ஒரு பச்சையா புழுறாரு. ஹீரோ அண்ணனும் அந்த இடத்துக்கு லேட்டா போறது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும், ஆனா நாக்ஸ் மட்டும் இந்த விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டானா, இவன் மட்டும் அப்படி ஃபெயில் ஆனானா இவன் கான்பிடன்ஸை நான் மொத்தமா கீழே எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னா சரி இது கொஞ்சம் பேட் ஐடியாவா இருந்தாலும் நாங்க கொஞ்சம் லேட்டாவே போனாலும் இவன் கான்பிடன்ஸை என்னால உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ணனும் நீ அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கனா சரி அப்ப நீயே எங்களை லீட் பண்ணு அப்படின்னு இவன் மனசுல யோசிச்சு ஏதோ பிளான் போட்டான் போல, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுட்டு ஹீரோ சிரிச்சுட்டு அங்க இந்த வழியா தான் போகணும்னு கூப்பிட்டு போறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க எங்கேயோ கேம்ப் போட்டுக்கிறானுங்க போல இவனுங்க எல்லாம். ஹீரோ அண்ணனும் இவங்க எல்லாரையும் பார்த்து திட்டிட்டு இருக்கான். அவன் எப்படி இந்த வழியை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சான், இந்த சவுத்துல அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் இது, ஈவன் ட்ரைனி கார்டு கூட இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவான், ஆனா அவன் மட்டும் எப்படி இதை பண்ணான், நீங்க என்ன இதை என்ன நம்ப சொல்றீங்களா, அவன் ரொம்ப சீக்கிரமாவே இந்த வழியை கண்டுபிடிச்சிட்டானே, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹீரோவும் அவங்க அண்ணன் பேசுறதெல்லாம் ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்கான். கேட்டு ஹீரோவும் எனக்கு ஆல்ரெடி இந்த வழி தெரியும், அதுவும் இல்லாம இது ஒரு ஈஸியான டாஸ்க், பல தடவை இந்த கேம் விளையாடின ஒரு பிளேயரா, அதுவும் இல்லாம இந்த சாடியான்ன்ற இடம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹப், 100 தடவைக்கு மேல நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பச்சை மண்டே வந்து யங் மாஸ்டர் நாக்ஸ் இங்க எப்படி இந்த வழியை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க, ஹீரோவும் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு அவகிட்ட சொல்றான். ஹீரோவும் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா வர வழியில நீ தரைய பாத்தியா, இவனும் என்னது தரையா அப்படின்னு கீழே குஞ்சு பார்த்தா நிறைய கிளாஸ வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்கு, நீ இப்ப பாக்குறது தான் ஓவல் பியரோட ஃபெதர்ஸும் அதோட ஃபுட் பிரிண்டும் இவனுங்க ஆந்தையும் கரடியும் மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் அது ஒரு மான்ஸ்டர், அதுக்கு பியரோட பாடியும் ஆந்தையோட தலையும் இருக்கும், அது அதிகமா சவுத்துல மட்டும் தான் வாழும், அதுவும் இல்லாம அது சேடனோட சவுத் பார்டர் தான் அதிகமா நம்மளால பார்க்க முடியும், அதோட ட்ரேஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம ஈஸியாவே சேடனுக்கு போயிடலாம். ஹீரோ சொன்னது கேட்டு இவ்வளவு ஷாக் ஆயிட்டு இது உண்மையாலேயே நல்ல விஷயமா, நம்ம இந்த ஓவல் பியர் இருக்கிற இடத்துல கேம்ப் போடுறது அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அதுக்கு நெருப்புனா பயம், அதுவும் இல்லாம நிறைய பீப்புள் இருக்க இடத்துக்கு அது எப்பவுமே போகாது. ஹீரோ இதெல்லாம் சொல்றது கேட்டு நிறைய பேரு அதை கேள்விப்பட்டேன் யங் மாஸ்டர் நாக்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாருன்னு யோசிச்சு பார்த்தா யங் மாஸ்டர் நாக்ஸ் செகண்ட் மாஸ்டரோட ரொம்பவே பெட்டரான ஒரு ஆளா இருக்காரு, அதுவும் இல்லாம செகண்ட் யங் மாஸ்டர் இத்தனைக்கும் அகாடமில படிச்ச ஒரு ஆளு, இவனுங்களும் வாய மூடு அப்படின்றானுங்க. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு ஹீரோ அண்ணனும் செம காண்டா வரான். ஹீரோ அண்ணனும் சைட்ல திரும்பி ஆட்ஸோ ஆலனோ இவங்க கிட்ட தானே தோத்து போனான்னு நீ என்கிட்ட சொன்ன, சைட்ல இருந்தவனோ ஆமா யங் மாஸ்டர் அப்படின்றான். இவன் யாருன்னு பார்த்தா கிரேனோட பட்லர் தான் இவன். ஹீரோ அண்ணனும் நாக்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நான் பாக்கணும். ஹீரோ அண்ணன் சொன்னவனே பட்லரும் மூஞ்ச வில்லத்தனமா வச்சுட்டு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பக்காவான ஐட்டம் இருக்கு அது அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேக் எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ அண்ணனும் வில்லத்தனமா சிரிக்கிறான், ஏதோ பண்ண போறானுங்க இவனுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ அண்ணனும் எனக்கு தெரிஞ்சு இந்த நைட்டு ஒரு பெரிய நைட்டா இருக்க போது வெயிட் பண்ணு நாக்ஸ் அப்படின்றான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா ஹீரோவும் அவன் டென்ட்டை தேடி போயிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆயிடுது, அவனுக்கு ஏத்தி வச்சிருந்த நெருப்பு எல்லாம் ஃபுல்லா ஆஃப் ஆயிட்டு இருக்கு. காடா இருக்க வேண்டியவனும் அவனும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஆர்க் அப்படியே மரத்துக்கு நடுவுல நடந்து வருது. டென்ட்டுல இருக்கிற ஹீரோவும் கண்ணை மூடிட்டு இருக்கான். நான் பார்த்தா பையன் கண்ணு மூடல தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் சுத்தி நடக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு அது கடைசியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவும் அவன் கத்தி எத்துன்னு எங்கேயோ கிளம்புறான். அதை பார்த்துட்டு பச்சை மண்டியோ யங் மாஸ்டர் நாக்ஸ் ஹீரோவும் என்ன ஆனாலும் சரி இந்த டென்ட்டை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத, நீ இங்கே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். ஹீரோவும் அவன் டென்ட்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா ஹீரோ முன்னாடி 3 கருப்பு உருவம் நிக்குது. என்னன்னு பார்த்தா பெருசு பெருசா 3 ஆர்க் தான் வந்து நிக்குது. ஹீரோவும் அந்த ஆர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு 4 ஆர்க்ஸா, இதுக்கு கண்டிப்பா இதான் காரணமா இருக்கும்னு சைட்ல ஏதோ திரும்பி பார்த்தா அவன் டென்ட் மேல ஏதோ தடவி இருக்காங்க. ஹீரோவும் இது இந்த சாயில்ல ஃபீமேல் ஆர்க்ஸோட ஃபேரமோன் மிக்ஸ் பண்ணி இருக்கானுங்க. அதான் கிரெயினோட பட்லரும் ஏதோ ஒரு பைய காட்டியிருப்பான்ல, அந்த பையில இவனுக்கு இந்த வேலையை தான் பார்த்து வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஆர்க்ஸோட மேட்டிங் சீசனா இருக்கவே அவனுக்கு இந்த பிளான பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த காட்டுல இருக்க மொத்த மேல் ஆர்க்ஸையும் என்ன நோக்கி வர வச்சிருக்கான். கிரெயின் என்ன இந்த மொத்த ஆர்க்ஸையும் என் கூட எதனா பண்ண வைக்கணும்னு நினைக்கிறானா. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ஆர்க்ஸை பார்த்து இன்னைக்கு வேட்டை தான், ஹே ஆர்க்ஸ் உங்க லைஃப் ஃபோர்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்ட்டு அவன் பிளேட உருவுறான். நோட்டிபிகேஷன் பார்லயும் ஸ்டாம் பிரேக்கர் அவங்க மாஸ்டரோட மானாவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு வருது. ஹீரோவை பார்த்துட்டு அந்த மொத்த ஆர்க்ஸும் ஹீரோ மேல பாயுதுங்க. அப்படியே நம்மால நின்ன இடத்துல இருந்தே அப்படியே மொத்த ஆர்க்ஸையும் வெட்டி பறக்க விட்டுறான். கீழே வந்து ஒரே ஜம்ப் தான், ஹேர்ல போய் நின்னு அங்க இருந்து அந்த ஆர்க்கு நோக்கி ஒரே ஜம்ப், ஆர்க்கு முதுகுலே வந்து அந்த ஸ்வாட சொருவுறான். சுத்தி இருந்த ஆர்க்கெல்லாம் ஹீரோ அடிக்கலான்ட்டு வேகமா வருதுங்க. ஹீரோவும் அதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு அங்க இருந்து ஒரே ஜம்ப் தான், எல்லா ஆர்க்கும் ஒரு ஒரு ஸ்லாஷ் மார்பாக்ஸ்ல அப்படியே சர்க் சர்க் சர்க்குன்னு போட்டு வந்துனே இருக்கான். அடி வாங்கின ஆர்க்ஸ் எல்லாம் அப்படியே ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது. ஹீரோவும் இந்த ஸ்வாடு இது உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இந்த விஷயத்த நினைச்சு தப்பா தான் யோசிச்சேன். ஏன்னா தியோ முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்வாட எடுக்கும்
இருக்கும் போது இது என் மாணவரே உறிஞ்சுது. ஆனா நான் தேவையில்லாம அதை பத்தி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ஆர்க்ஸ் அப்படியே வில்லத்தனமா திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்து வந்த ஆர்க்குக்கு ஒரே வெட்டு தான். எனக்கு இந்த விஷயம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் எப்படிலாம் நினைக்கிறேனோ அதே டைரக்ஷன்ல அந்த ஸ்வாட் போகுது. அந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு ஆர்க் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஹீரோவும் அந்த ஆர்க்கை நோக்கி அப்படியே வில்லத்தனமா நடந்து வரான். ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஆர்க்கும் அட்டா கொய்யால யாரா நீ இருக்கிற எல்லாரையும் போட்டு வெட்டி என்ன நோக்கி வில்லத்தனமா நடந்து வரியே அப்படின்னு பாக்குது. பார்த்த ஆர்க்கும் இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம காலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயோ அம்மா அப்படின்னு தெரிச்சுன்னு ஓடுது. ஹீரோவும் இது ஓடுறத பார்த்துட்டு என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு பாக்குறியா, அதுக்கு நான் உன்னை விட்டாதானே அப்படின்ட்டு விசில் அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா கேரல் தான் வந்து நிக்குது. ஹீரோவும் அப்படியே கெத்தா அந்த ஆர்ஸ் மேல ஏறி அப்படியே செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான் அந்த ஆர்க்கை நோக்கி. ஹீரோவும் அந்த ஆர்க்கு பக்கத்துல போயிட்டு அவன் ஸ்வாட வச்சு ஒரே ஸ்லாஷ் தான் ஆர்க் அப்படியே துண்டா போகுது. அந்த ஆர்க்கை சாவச்சதுனால ஹீரோக்கும் உங்களுக்கு ஒரு நாள் 9 மணி நேரம் லைஃப் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு வருது. பச்சை மண்டியே வெளியே வந்து பார்த்துட்டு யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இவ்வளவு வெளியே வந்ததை ஹீரோ பார்த்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டென்ட்லயே வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன். பச்சை மண்டி ஹீரோ சொன்னது எதுவுமே கண்டுக்கல. ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த இடத்துக்கு எப்படி ஆர்க்ஸ் எல்லாம் வந்தது, நம்ம ஆனா நைட் வாட்ச் இங்க கூப்பிடலாமா, அதுவும் இல்லாம தூங்கிட்டு இருக்க எல்லாரையும் எழுப்பி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பச்சை மண்டியோ சொல்றான். ஹீரோவும் யாரோ வேணும்னேட்டு இந்த இடத்துக்கு இந்த ஆர்க்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. இவளுக்கு இதை கேட்ட உடனே அப்படியே உதறது உடம்பெல்லாம். இந்த மாதிரி விஷயத்த யார் பார்த்திருப்பா அப்படின்ட்டு. ஹீரோவோ இந்த விஷயத்த யார் பண்ணதுன்னா கிரைன் வான், அதான் எங்க அண்ணன். அவன் இந்த ஆர்க்குங்கள் எல்லாம் வச்சு என்ன அட்டாக் பண்ணலான்னு பார்த்திருக்கான். அந்த ஒரே காரணத்தினாலதான் அவன் டென்ட்டை விட நம்ம டென்ட்டை ரொம்ப தூரமா தள்ளி வச்சிருக்கான். இதுக்கு மீனிங் என்னன்னா ஹீரோ இப்படி சொல்ல வரும்போதே பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் கிரைன் என்ன உங்களை அவர் கால அடியிலே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா. ஹீரோவும் ஆமா எனக்கு தெரிஞ்சு கிரைன் அப்படிதான் நினைச்சிருப்பான். ஃபேமிலியோட சக்சஸர்னு யார் முடிவு பண்ணும்போது அவனுக்கு முன்னாடி அந்த லைன்ல நான் வந்து நின்ற கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் முன்னாடியே நான் அவனோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளானு அவன் என்ன செக் பண்ண பாக்குறான். ஃபர்ஸ்ட் பிரதர் கூட கம்பேர் பண்ணும்போது கிரைன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இல்ல. அதனாலதான் அவன் இந்த மாதிரி ஒரு கவர்லியான பாத்தை சூஸ் பண்ணான் மத்தவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அவனுக்கு புரிய வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறமும் அவனுக்கு கீழே இருக்க மாட்டேன்னு. ஹீரோவும் அவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு கட்சி மாதிரி எடுத்து ஏதோ பண்றான். அதை பார்த்துட்டு பச்சை மண்டையும் யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோவும் பச்சை மண்டை கிட்ட உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, எப்படி நிறைய ஆர்க்ஸ் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும்னு. அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்தது கட்சி பிள்ளைங்க பாட்டில். ஹீரோ அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்க்ஸோட ரத்தத்தை எல்லாம் அந்த பாட்டில்ல பிடிக்கிறான். இந்த அளவுக்கு பிளட் எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். ஆர்க்ஸும் ஹியூமன்ஸ் மாதிரி தான், அதுங்களும் அவங்க கூட இருக்கிற ஆர்க்ஸ் எல்லாம் செத்து போச்சுன்னா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்குவாங்க. ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுக்கிறான் போல. அப்படியே கட் பண்ணி அந்த டென்ட்டை தான் காட்டுறாங்க. டென்ட்டுக்குள்ளயும் அவங்க வச்சிருந்த மேஜிக் கிறிஸ்டல் அப்படியே க்ளோ ஆகுது. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, இது மானா டிடெக்ஷன் கிறிஸ்டல், இது ஏன் இந்த டைம்ல இப்ப இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது யாருன்னு பார்த்தா ஹீரோ அவங்க அண்ணன் தான் கத்திட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ளேயே இந்த மானா கிறிஸ்டல் பக்கத்துல எதனா மான்ஸ்டர் இருந்ததுன்னா அதோட மானாவை டிடெக்ட் பண்ணி இது நம்மளுக்கு அலாரம் மாதிரி கொடுக்கும். ஆனா இது ஏன் இப்ப இந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கு, இது என்ன உடஞ்சு போச்சா, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது நான் ஃபாதர் கிட்ட இருந்து புதுசா வாங்கிட்டு வந்த ஒரு பொருள், நம்ம இன்னும் ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்லயே தான் இருக்கும். சோ அதனால ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்லாம் இதுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எப்படி இது ஆக்டிவேட் ஆயிருக்கும்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சுத்தி இருக்கிற இடம்லாம் அப்படியே அதிருது. இவன் இப்படி ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே இருந்து யங் மாஸ்டர் கிரைன் நீங்க உடனே இந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்ணுன்ட்டு அவனோட பட்லரும் வந்து கத்துறான். இவனும் ஒன்னும் புரியாம வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவங்க கேம்ப சுத்தி ஒரே ஆர்க்ஸ் அப்படியே சுத்து போட்டு இவனுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஹீரோ தான் ஏதோ ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிறான். ஹீரோ அவங்க அண்ணனும் அதை பார்த்துட்டு இவ்வளவு லார்ஜ் குரூப் ஆஃப் ஆர்க்ஸ் அதுவும் நம்ம இடத்துலயா அட்டச்சா, ஆனா இந்த ஆர்க்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஆர்க்ஸ் கிடையாது, இது எல்லாம் நாக்ஸ நோக்கி தானே போயிருக்கணும். இவனுக்கு இப்படியே சண்டை போட்டு பொழுதே வெஞ்சிருது. நான் பார்த்தா நிறைய ஆர்க்ஸ கொண்டு கூச்சி வச்சிருக்கானுங்க. ஹீரோ அவங்க அண்ணனும் அவன் பட்லரை திட்டிட்டு இருக்கான். டேய் பைத்தியக்காரா, நீ என்னடா அந்த சாயில் எத்தனை வந்து ஏன் டென்ட்டுக்கு மேல போட்டு வச்சிருக்க. இவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆனா யங் மாஸ்டர் எனக்கு இது வினோதமா இருக்கு, எனக்கு நல்லா தெரியும் நான் யங் மாஸ்டர் நாக்ஸோட டென்ட் மேலதான் இதெல்லாம் போட்டு வந்தேன். ஹீரோ பார்த்தா இங்க நடந்தது எதுக்குமே அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பொழுது வெஞ்சு அப்படின்னு ஏந்து வரான். ஹீரோவும் பச்சை மண்டையை பார்த்து இது என்ன ஒரு காலை பொழுது, நீ என்ன நினைக்கிற பச்சை மண்டை அப்படின்ட்டு ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி கேக்குறான். அதுக்கு பச்சை மண்டையா யங் மாஸ்டர் இது ரொம்ப ஓவரா இருக்கு, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம், நீ சாப்பாடு செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி, சரிங்க வா பக்கத்துல வந்து உட்காரு சாப்பிடலாம் அப்படின்றான். பச்சை மண்டையும் ஆனா நான் ஒரு மெய்டு, நான் உங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட கூடாது எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் நம்ம இப்ப மிஷினுக்கு நடுவுல இருக்கோம், அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, அதுவும் இல்லாம நீ உனக்குன்னு தனியா சாப்பாடு செஞ்சா உனக்குதான் அது டயர்டா இருக்கும், நல்லா யோசிச்சு பாத்துக்கோ, நீ கரெக்டா சாப்பிடுற நேரத்துல மான்ஸ்டர் எல்லாம் வந்துருச்சுன்னா அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம யாருக்கு தெரியும் என் பிரதர் டென்ட் கிட்ட வந்தா மாதிரி 10 ஆர்க்கு ஒரே நேரத்துல வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஹீரோ அப்படி சொன்னதை கேட்டு பச்சை மண்டியும் யார் சாமி இவன் அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஹீரோவோ என்ன பிரச்சனை, அது ஒண்ணும் இல்ல யங் மாஸ்டர், நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன் நான் எந்த மாதிரி ஒரு யங் மாஸ்டர் கிட்ட சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு, எனக்கு தெரிஞ்சு என்னோட யங் மாஸ்டருக்கு சுத்தமா வெக்கனா என்னன்னே தெரியாது போல. இவ இப்படி சொல்றது கேட்டு ஹீரோ எதுவும் பெருசாவே தெரியல. அவன் வா வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறான். ஹீரோவும் பச்சை மண்டியும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அண்ணனும் எல்லாம் அந்த டென்ட் எல்லாம் பிரிங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்துட்டு இந்த பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கிற இந்த டென்ட்டை நம்ம கண்டிப்பா தூக்கி போட்டே தான் ஆகணும், இல்லனா நம்ம அப்பப்ப ஆர்க்ஸ் கிட்ட சண்டை
சண்டை போட வேண்டியதா வரும். பச்சை மண்டியும் நீங்க இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க எங்க மாஸ்டர், நம்ம வேணா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமா? ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நம்ம ஏன் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவங்க கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு எதோ சொல்ல வரும்போது ஹீரோவும் ஆமா அந்த டென்ட் அவங்க வச்சிட்டு இருந்தாங்கன்னா நிறைய ஆக்ஸ் அவங்கள நோக்கி வந்துட்டே தான் இருக்கும், நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூங்காமலே சண்டை போட்டோம் அப்படின்றான் ஹீரோவும் இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஸ்டார்டிங்ல இருந்தே என் பிளான் அதுதான், எனக்கு தெரிஞ்சு பச்சை மண்டை என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பான், ஆனா நிறைய ஆர்க்ஸ் என்ன நோக்கி வந்தாதான் என்னால என் லைஃப் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு அந்த ஆர்க்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே தேவைப்படுது. ஹீரோ இப்படி சொல்லிட்டு வானத்தை பகறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தரையில ஏதோ புடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் சரி நம்ம விஷயத்தையும் நம்ம பேக் பண்ணுவோம், இங்க இருந்து முத கிளம்புவோம். அப்படியே கட் பண்ணி காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆர்க்ஸ் நடந்து போயிட்டு இருக்கு, பின்னாடி ஏதோ வருதுன்னு அந்த ஆர்க்ஸ் திரும்பி பாக்குது. அந்த ஆர்க்ஸ் இப்படி திரும்பி பார்க்கும் போதே அந்த ஆர்க்ஸ் யாரோ வந்து சாவடிக்கிறாங்க. ரெண்டாவது நாள் நாங்க எப்படியும் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இடத்த பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட குரூப் தான் அங்க இருந்து நடந்து வராங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நாங்க சேடனுக்கு போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, அதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, ஆனா இந்த விஷயம் உண்மையாலே ஒரு நல்ல விஷயம் தான். ஹீரோ அண்ணனும் நாக்ஸ் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், அந்த ஆர்க்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிற, அந்த ஆர்க்ஸை எப்படியாச்சும் உன்னால அடிச்சு துரத்த முடியுமா? ஓ கண்டிப்பா, நம்ம நினைச்சா இந்த இடத்துலயே ஒரு லார்ஜ் ஸ்கேல் சப்ஜுகேஷனை பண்ண முடியும், ஆனா நம்ம கண்டிப்பா சுத்தி இருக்க மத்த மான்ஸ்டரோட அட்டென்ஷன் எல்லாம் நம்ம கேதர் பண்றோம். சோ அதனால நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா நம்ம இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே போய் ஆகணும். நாம அப்படி இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து சீக்கிரமா வெளியே போயிட்டானா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஹீரோ அப்படி சொன்னோன்னே ஹீரோ அண்ணனும் என்னது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதா, இவன் யாருக்குமே தெரியாமலே என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ இப்படி சொல்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அண்ணன் கூட்டின்னு வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே ஹீரோ அப்படியே கெத்தா பார்த்துட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் நாக்ஸ் எவ்வளவு வெயிட், நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்ற மாதிரி. ஹீரோ அவங்க அண்ணன் குரூப்ல இருந்த ஒருத்தனும் யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க ஏன் போகும்போது இந்த கிரவுண்டை தட்டிட்டே போறீங்க, ஏன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் மான்ஸ்டர் எந்த டைம்ல வேணா வரும். இவனுங்க அதை கேட்டு எதே மான்ஸ்டரா? ஹீரோவோ ஆமா அதுவும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் போது தரெல்லாம் அப்படியே அதிருது, குதிரைங்க எல்லாம் செதறுது. பச்சை மண்டியும் அதை பார்த்துட்டு பதறான். என்னன்னு பார்த்தா தரையை ஒடிச்சுன்னு ஏதோ வருது. ஹீரோவும் இதுக்குதான் காத்து நின்ற மாதிரி ஆஹா நீ கடைசியா வெளியே வந்துட்டியா, பார்த்தா ஒரு பெரிய எர்த்துவாம் தான் வருது. அது பார்க்கவே அப்படியே பயங்கர கொடூரமாகுது. அது எவ்வளவு பெருசு இருக்குதுன்னா முன்னாடி இருக்கிற குதிரை எல்லாம் குட்டி குட்டியாகுது அதுக்கு முன்னாடி. இப்ப அந்த வாமை பத்தி சொல்றாங்க. இந்த வாம் இது ஒரு மான்ஸ்டர், இது பார்க்க எப்படி இருக்கும்னா பாம்பு மாதிரியும் இருக்கும், அதுவும் இல்லாம எர்த்துவாம் மாதிரியும் இருக்கும். இந்த இன்னர் லூனட்டிக்ல இது எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா இது ஃபுல்லா டெவலப் ஆகாத ஒரு மால் ஃபார்ம் டிராகன், அதனால இது ரொம்பவே நல்ல விஷயம், அதனால எந்த ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது, ஆனா அதுக்குன்னு இதை சும்மா விட்டுற முடியாது, இது பயங்கரவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, எங்களை நோக்கி 10 ஆர்க்ஸ் வந்தாலும் நாங்க அதை எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி போட்டுருவோம், ஆனா இந்த மான்ஸ்டர் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒண்ணு, ஆனா நான் இதை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அங்க கீழே இருக்கிற குதிரையை ஒரே கட்டி அதை பார்த்துட்டு ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். சிரிச்சுட்டே எனக்கு தெரிஞ்சு நான் கிரவுண்டை எதுக்கு தட்டின இருந்தேன்னு அந்த சோல்ஜர்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவாங்க. நான் எதுக்கு அந்த கிரவுண்டை தட்டிட்டே வந்தேன்னா நான் அப்படி தட்டினா மட்டும் தான் கிரவுண்டுல இருக்க இந்த வார்ம்ஸ் எல்லாம் வெளியே வரும். அப்ப அந்த பையன் வேணும்னேட்டு தான் அந்த கிரவுண்டை தட்டிட்டே வந்திருக்கான். கேட்டா மான்ஸ்டர் வருதான்னு கண்டுபிடிக்கிறேன்ட்டு கம்பி கட்டி இருக்கான் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம். இவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நல்லவன் மாதிரியே அவனுங்களை பார்த்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, எல்லாம் போயிட்டு அந்த புதாருக்குள்ள ஒலிங்க, சைட்ல இருந்தவனும் எதே ஹைட் பண்ணுமா, அப்ப நம்ம அந்த மான்ஸ்டரை நோக்கி அட்டாக் பண்ண போறது இல்லையா. ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு நம்ம 2 எனிமிக்குள்ளேயே சண்டை போட விட்டுக்கலாம், அவனுங்களே அடிச்சுனா அவனுங்களே செத்துருவானுங்க. அதான் ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான்ல நம்ம இந்த காட்டை விட்டு வேகமா வெளியே போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. காட்டுக்குள்ள ஏதோ சலசலப்பு சத்தம். இவனுக்கு இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும் இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆர்க்ஸ தூரமா துரத்தணும்னு ஐடியாவே இல்ல, பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்து ஆர்க்ஸ் எல்லாம் அப்படியே கும்பலா வருதுங்க, காலக்கேர்கள் மாதிரி ஓடியாருதுங்க எல்லாம். அதை பார்த்துட்டு பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோவை கட்டிப்பிச்சுக்கிறா. இவ்வளவு ஆர்க்ஸும் நம்ம பின்னாடியே வந்ததா அப்படின்ட்டு இவ்வளவு பதட்டத்திலேயே நிக்கிறா. ஹீரோவும் இதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் என் மைண்ட்ல வச்சிருக்கேன். பச்சை மண்டை உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, இந்த மான்ஸ்டர் வாம் எதை அந்த அளவுக்கு ரொம்ப விரும்புதோ அதை தான் அந்த அளவுக்கு வெறுக்கும். இவன் பேசுறது நம்மளுக்கே புரியல, பச்சை மண்டிக்கே எப்படி புரியாது. அதுவும் பேன்னு பாக்குறா. மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் முன்னாடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நான் பார்த்தா வந்த ஆர்க்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த புழுவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த வாமோட பேசிக்கான ஃபுட்டே எதுனா அது இந்த ஆர்க்ஸ் தான். ஆனா இந்த ஆர்க்ஸ் எல்லாம் அதை பழி வாங்கணும்னு ரொம்ப காலமாவே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. சொல்ல போனோம்னா பேசிக்கா இது ரெண்டுமே எதிரிங்க தான். அதனால ஸ்கில்டான அட்வென்ச்சர்லாம் இந்த விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதை யூஸ் பண்றீங்களா, பார்த்தா அந்த மண்புழுவும் வாயை திறந்துன்னு போய் ஒரு ஆர்க்ஸை போட்டு அப்படியே ஒரே கட்டி சுத்தி இந்த ஆர்க்ஸ் எல்லாம் அந்த புழு மேல ஏறி பகால் பிகில்னு குத்தினுக்குதுங்க எல்லாம். பச்சை மண்டியும் அதை பார்த்துட்டு அதுங்க மாத்தி மாத்தி அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குது. ஹீரோ அண்ணனும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அட்டச்சா நாக்ஸ் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கான்ல பார்த்துட்டு இருக்கான் அவனும். பச்சை மண்டியும் இது இப்படியே நடக்குதுன்னா நம்ம ரைட்டான மூமெண்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணுமா யங் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறான். இதுங்க போட்டு மானவரியா அந்த புழு அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவா சைட்ல இருக்கிற கல்ல பொறுக்கி தூக்கி அடிக்கிறான். எங்க போகுதுன்னு பார்த்தா எல்லாம் போய் அந்த ஆர்க்ஸ் மேலதான் படுது. பச்சை மண்டியும் யங் மாஸ்டர் என்ன பண்றீங்க, நீங்க மட்டும் அந்த ஆர்க் அட்டாக் பண்ணீங்கன்னா அது அந்த புழு அட்டாக் பண்ணாம நம்மள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும்,
வரும். இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு டப்புன்னு நிறைய நோட்டிபிகேஷன் பார்லாம் ஓபன் ஆகுது. உங்க ஸ்ட்ரென்த் 0.1% இன்க்ரீஸ் ஆகுது, உங்க லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. நீங்க அந்த ஆர்க்ஸை தோக்கடிச்சதுனால உங்க லைஃப் ஸ்பேன் 8 ஹவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வருது. என்ன மேட்டர்னா அந்த புழு வந்து அந்த ஆர்க்ஸ் அடிக்குதுல, ஹீரோ அந்த டைம்ல அடிச்சா இவனுக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் மாதிரி தனியா கிடைச்சி இவனும் அந்த சண்டையில சண்டை போடுற மாதிரி அப்படின்னு கணக்கு வச்சு இவன் லைஃப் ஸ்பேனும் ஏறுது. ஹீரோவும் என்ன மன்னிச்சிரு, நான் கண்டிப்பா அந்த ஆர்க்ஸ் மேல அடிச்சே ஆகணும், அப்பதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் நிறையவே கிடைக்கும் ஓசிலேயே. இவனுக்கு இப்படி நோட்டிபிகேஷன் வரும்போதே ஹீரோவும் ஏதோ ஷாக்லயே பாக்குறான். நானும் பார்த்தா அந்த ஆர்க்ஸ் அந்த புழு போட்டு கட்டிக்குது. சுத்தி இந்த ஆர்க்ஸ் எல்லாமே செத்துருச்சு. ஹீரோ அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஹீரோ அண்ணனும் இது நல்ல விஷயம் தான், அவன் முதல்ல ஆர்க்ஸ் யூஸ் பண்ணது, ஆனா இது எல்லாமே கடைசியா முடிஞ்சிருச்சே, இப்ப நம்ம என்ன பண்றது, இந்த வாம நம்மளால அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாது, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தயாராகுங்க அப்படின்றான். ஹீரோவும் இவனுக்கு முன்னாடி போய் கத்தி எடுத்து நின்னுட்டு ஃபயர் ஏரோ அப்படி இல்லைன்னா ஸ்பியர் எல்லாத்தையும் தூக்கி அந்த மான்ஸ்டரோட வாயிலே விடுங்க அப்படின்றான். அவனுங்களும் யங் மாஸ்டர் நாக்ஸ் நாங்க எல்லாமே உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோம் யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்றாங்க. ஹீரோவும் அதை கேட்டு அட்டாக் அப்படின்றான். எல்லாரும் ஆரோ எடுத்து அது வாயிலே விடுறானுங்க சர்க்குன்னு. இவனுக்கு வாயில விட்டதுல அது வழியில கடந்து கதறுது. ஹீரோவும் இதை பார்த்துட்டு அப்ப கடைசியா ஏன் டர்ன் வந்துருச்சு போல அப்படின்ட்டு அவன் ஸ்வாட உருவுன பையனும் அவர் ஆஃப் ஜீனியஸ் அப்படியே ஆக்டிவேட் பண்ணவனே சுத்தி இருந்த எல்லாமே நின்னுட்டுருது. ஹீரோவும் அங்க வந்து பாஞ்சு ஒரே ஜம்ப் தான் போயிட்டு அந்த புழுவுக்கு ஒரே வெட்டு தான், சும்மா சர மாதிரியே சீவறான் அந்த புழுவை. அப்படியே மாசா லேண்டிங் ஆனவனே அந்த புழு மேல இருந்து அப்படியே ரத்தமா தெரிக்குது. ஹீரோக்கும் நீங்க அந்த புழுவை தோக்கடிச்சதுனால உங்க லைஃப் ஸ்பேன் 10 நாள் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு இன்னும் 122 நாள் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சிஸ்டம்லயே வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு எது 10 நாளா, பரவாயில்ல, நான் நினைச்சதோட இது அதிகமாவே தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு மிட் சைஸ் மான்ஸ்டர் எல்லாம் கொண்டா இந்த அளவுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், மட்டும் இல்லனா இந்த மான்ஸ்டர் இவ்வளவு ஈஸியா கொல்றதுக்கு நம்மளால சுத்தமா முடிஞ்சிருக்காது. உங்க ஸ்டெமினா 5க்கு போயிடுச்சு, உங்க ஸ்டெமினா 5க்கு போனதுனால உங்களோட ட்ரேட் பிளெஸிங் ஆஃப் growth இப்பவே டிசப்பியர் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோவும் அந்த கர்ஸ் ஆஃப் வீக்னஸ் கூடயே இந்த ஹிடன் பீஸ் பிளெஸிங் ஆஃப் growthம் எனக்கு கிடைச்சது, ஆனா இப்ப அதுவும் போயிடுச்சு, ஃபைனலா என்னோட ஸ்டெமினா 5 ரீச் பண்ணிருச்சு. சுத்தி இருந்த எல்லாரும் யங் மாஸ்டர் நாக்ஸ் உங்களுக்கு எங்கன்னா அடிபட்டு இருக்கான்னு வந்து கேக்குறாங்க. ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீங்க எல்லாருமே நல்ல வேலை பண்ணீங்க. சுத்தி இருந்த எல்லாருமே இல்ல நீங்க தான் அந்த கிரேட்டான வேலையை பண்ணீங்க, நீங்க உண்மையிலேயே பயங்கரமான ஆளு அப்படின்னு ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடறானுங்க ஹீரோவை பார்த்து. ஹீரோவும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, முதல் நம்மள பார்த்து போனோம். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த புழு பக்கத்திலே இன்னொரு தரையும் பொழக்குது. இவனுக்கு என்னன்னு திரும்பி பார்த்தா இன்னொரு புழு அந்த உள்ள இருந்து வருது. அதை பார்த்துட்டு எல்லாரும் பொசிஷன்ல ரெடியா நில்லுங்க அப்படின்ட்டு சுத்தி இருக்கவங்க கத்துறான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னது இன்னொன்னா, சுத்தி இருக்க எல்லாருமே யங் மாஸ்டர் நாக்ஸ் சீக்கிரமா பின்னாடி வந்துருங்க, சைட்ல இன்னொரு வாய்ஸ் என் வழியில இருந்து எல்லாம் தூர போங்க அப்படின்னு. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தன் அந்த புழு அப்படியே ரெண்டா வெட்டுறான், துண்டா பார்க்குது அதோட தலை. ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இரு இங்க என்ன நடக்குது, இவன் இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு யாரையோ பார்த்துட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இவனும் இந்த கதையில ஏதோ ஒரு மெயின் கேரக்டர் போல, அதனாலதான் ஹீரோ இவனை பார்த்து ஷாக் ஆகிறான். ஸ்டார்டிங்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு ஸ்வாட் ஜீனியஸ், அதுவும் இல்லாம இந்த இன்னர் லூனட்டிக்லயே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். சொல்ல போனா இந்த கான்டினென்ட்ல இருக்க 3 ஸ்வாட் எம்பரர்ல இவனும் ஒருத்தன். அண்ட் இவன் சில்சஸோட ஸ்டூடெண்ட். இவன் பேரு பெரா சில்சஸ். இவன் பேரு கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால இவன் பேரை நம்ம பெரான்னு வச்சுப்போம். பெராவும் அந்த புழுவை வெட்டிட்டு என்ன நோபல்ஸ் உங்களை நான் காப்பாத்திருக்கேன், உங்க வாயில இருந்து தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை கூட வராதா அப்படின்னு அவனுங்களை பார்த்து கேட்கறான். ஹீரோவும் இவன் இந்த உலகத்திலே வெறுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எதுனா அது நோபல்ஸ் தான். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது கிரேனோட பட்லரும் நீ யாருக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க தெரியுமா, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு உடனே அவனும் ஊப்ஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றான். இவன் சொன்னது கேட்டு அந்த பட்லரும் டே யாரா நீ அப்படின்னு கேக்குறான். ஓ நானா, என் பேர் பெரா, நீங்க என்ன ஒரு மெர்சனரியா நினைச்சுக்கோங்க. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவன் ஏன் நோபல்ஸ் இந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு உங்களால ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அவனோட பாஸ்ட்ல அவன் நோபல்ஸால அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கான். ஆனா இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா அது இவனோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே எல்டின் அகாடமில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். நான் இந்த கேம் நிறைய தடவை விளையாடி இருக்கேன், ஆனா எல்டின் அகாடமி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இவனை எந்த இடத்துலயுமே பார்த்தது இல்ல. இங்க என்னதான் நடக்குது, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்னதான் பண்ணணும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுங்க 2 பேரும் டேய் ஐடியா கூட நான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு கிரேனோட பட்லரும் கேக்குறான். அவனும் கண்டிப்பா இருந்தாங்க பாருங்க அப்படின்ட்டு அவனும் காட்டிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பேசி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு போல, எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கானுங்க. கிரேனும் பெராவை பார்த்து நீ ஒரு மர்சனரின்னு தானே சொன்ன, நீ என்ன சேடனை நோக்கி தான் போயிட்டு இருக்கியா? அதுக்கு பெராவும் ஆமா என் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே அதுதான், நான் கேள்விப்பட்டேன் இந்த வருஷத்துல இந்த டைம்ல மான்ஸ்டரை வேட்டையாட இந்த ஸ்பாட் தான் நல்ல ஸ்பாட்னு, அதனாலதான் நான் அங்க வந்தேன். இவன் சொல்றதை கேட்டு ஹீரோவும் மான்ஸ்டரை அன் பண்ணவா, நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தனா அவன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அவன் நிறைய இடத்துக்கு போயிருக்கான். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் இந்த எம்பையர்ல இருக்க நிறைய இடத்துக்கு சுத்தி இருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ட்ரைனிங் எடுக்கிற இடமா ரேண்டமா செலக்ட் பண்ணுவானா? ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு வரும்போதே ஹீரோ அவங்க அண்ணனும் உன்னை பார்க்க ரொம்பவே சின்ன பையனா இருக்க, ஆனா இந்த வயசுலயும் நீ டிராவல் பண்ணிட்டு இருக்கியா தனியா, அப்படின்னா உன்னோட ஸ்கில்ஸ் மேல உனக்கு அதிகமா கான்பிடென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கான்பிடென்ட் இருந்தா சரி இந்த சப்ஜிகேஷன்ல என்னோட கமெண்ட் கீழே வந்து நீ சேர்ந்துக்கோ, நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு காசு தரேன். அதை கேட்டு பெறாவும் ஓ அப்படியா, நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தனா நீங்க ஒன் ஆஃப்
ஆஃப் த ஸ்வாட் எம்பரர் தியோவோட பசங்க தானே. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு நீங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஆளுன்னு. இவன் பேசுறது ஹீரோ பெருசா கண்டுக்கல, இவனை தான் பாத்துட்டு இருக்கான். கிரெயினோட பட்லரும் டேய் நீ யாருக்கு முன்னாடி இவ்வளவு ரூடா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் பாயறான். கிரெயினோ கொஞ்சம் பொறுமையா இரு, அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்றான். இப்படி சொல்லிட்டு கிரெயினோ மனசுக்குள்ளேயே ஒரு ஜெயிண்ட் வாம ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்ற அளவுக்கு இவங்க கிட்ட ஸ்கில் இருக்கு, என்ன ஆனாலும் சரி இவனை என் ஆள்ல ஒருத்தனா நான் எப்படியாச்சும் சேர்த்தே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நாக்ஸ் கிட்ட இருக்க என் சோல்ஜர்ஸோட அட்டென்ஷனை திருப்பி என்கிட்ட கொண்டு வர முடியும். இவனுங்க இப்படி பேசிட்டே அந்த சேடன்ன்ற இடத்துக்கு வந்துடுறானுங்க. அந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் சின்ன இடம் மாதிரி தான் இருக்கு. ஹீரோவும் பிரதர் நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்றான். சொல்லிட்டு ஹீரோவும் இதுதான் சேடனா, நான் கேம்ல பார்த்ததை விடவே இந்த இடம் கொஞ்சம் டெசர்ட்டான இடம் மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் காஞ்சி போய். இவனுங்க இப்படி பேசிட்டே அந்த சேடன் உள்ள போறானுங்க. உள்ள போகும்போது ஹீரோ அண்ணனும் பாக்குறான். பார்த்தா எலிங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம சைட்ல சுத்திட்டு இருக்கு. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இவன் போகும்போதே ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து உங்ககிட்ட சாப்பிட எதனா இருந்தா எனக்கு தாங்க, எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு கேக்குறான். இந்த பொண்ணு இப்படி கேட்கும் போது ஹீரோ அண்ணனும் அந்த பொண்ணு ஒரு ஆளாவே மதிக்காம அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். ஹீரோவும் பெருசா எதுவும் கண்டுக்காத மாதிரிதான் போறான். அந்த பொண்ணு அப்படியே பாவமா கண்ணு கலங்கி நின்னுட்டு இருக்கா. பெறாவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏதோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே போறான் அவனும். இவங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னு ஹலோ சார் நான் தான் டைகான், இந்த வில்லேஜோட சீஃப் செக்யூரிட்டி நான் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் சார் கிரெயின் ஓனா இருப்பீங்க. எல்டின் அகாடமில இருந்து ரீசெண்டா கிராஜுவேட் ஆன ஒரு ஆள். அண்ட் உங்க கூட வந்திருக்கிறது உங்க எங்கர் பிரதர் நாக்ஸ் ஓனா இருப்பாரு. நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சப்ஜுகேஷன் மிஷனுக்காக இங்க வரீங்கன்ட்டு எனக்கு முன்னாடியே தகவல் வந்துருச்சு. அதனாலதான் உங்களை ரிசீவ் பண்ண நானே நேர்ல வந்தேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பெறாவும் நான் எதர்ச்சியா தான் தியோவோட பசங்களான இவங்க 2 பேரையும் இங்க பார்த்தேன். நான் இவங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன், இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. சேடனோட சப்ஜுகேஷன் மிஷனுக்கு ப்ரௌடான இந்த ஃபேமிலி பர்சனலாவே போறத நான் கேள்விப்பட்டேன். ஆனா இவன் இப்படி யோசிச்சுட்டு ஹீரோ அந்த வாம வெட்டி இருப்பான்ல, அதை சடனா யோசிச்சு பார்த்துட்டு அவன் அந்த வாம் கூட ரொம்ப நல்லாவே சண்டை போட்டான், ஒரு டீசென்டான ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த நோபல் ஃபேமிலி அவங்க யங் மாஸ்டரை இன்னும் ஷெல்டர் உள்ளே தான் போட்டு வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு அவனும் யோசிக்கிறான். அதுவும் இல்லாம இந்த சிட்டி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுறதே இல்ல. இதுக்கு காரணம் யாருன்னா இங்க இருக்கிற சீஃப் செக்யூரிட்டி தான். இங்க வர நைட் ஆர்டரோட ஃபண்ட் எல்லாம் எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணாம அவங்க வயிற்று உள்ளே போட்டுக்கிறாங்க. பீப்புளால இதை எதிர்த்தும் கேட்க முடியாது. ஏன்னா பீப்புள் அவங்களாவே போயிட்டு அந்த மான்ஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டு அவங்களால உயிர் வாழ முடியாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்குதோ அதுவே போதும்னு நினைச்சுதான் அந்த மக்கள் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பெறா இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த சீஃப் செக்யூரிட்டியும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே லேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த மிஷனோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேன். இந்த இடம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன இடம் மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அந்த சீஃப் செக்யூரிட்டியும் சொல்றாரு. ஹீரோ கூட வந்தவனுங்களும் இந்த குதிரையெல்லாம் எங்க அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. பெறாவும் ஹீரோ அவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கான். வந்த அவனும் நீங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கல்ல அதை பத்தி பேசணும். இவன் வந்ததை பார்த்த உடனே ஹீரோ அவங்க அண்ணனும் என்ன நீ முடிவு பண்ணிட்டியா? இல்ல நீங்க கொடுத்த ஆஃபரை நான் ரெஃப்யூஸ் பண்றேன். என்ன என் ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்றதா ஐடியா வச்சிருக்க? என்கிட்ட இப்படி மட்டும் சொல்லாத, அந்த மான்ஸ்டர் வேவ்ல நீ தனியா சண்டை போட போறேன்னு. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத ஹீரோ அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்கான். பெறாவும் வெல் என்னோட இன்டென்ஷன் என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்ன்றது தான் என்னோட இன்டென்ஷனே. நான் உங்களுக்கு விஷ் பண்றேன் இந்த சப்ஜுகேஷனை நீங்க சேஃபா பண்ணணும்னு. இவன் இப்படி சொன்னதை கேட்டு ஹீரோ அவங்க அண்ணனும் என்ன ஒரு அருவருப்பான காமனர். பெறாவும் அதை பத்தி எல்லாம் பெருசா கவலையே பண்ணல. அவனும் யார் ஒருத்தர் கிட்ட ஸ்கில் இருக்கோ அவங்களதான் இந்த உலகம் கடைசி வரைக்கும் பேசும் அப்படின்னா இந்த உலகம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ரூமர்ஸ் யாரை ஃபாலோ பண்ணுதோ அவங்க பெரிய ஆள் ஆயிட மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து தான் சொல்றான். சொன்னவன மனசுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைக்கிறத விடவே நம்ம சீக்கிரமா மறுபடியும் பாப்போம்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி நைட் ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் பச்சைமண்டை கிட்ட பச்சைமண்டை கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடு, நம்ம மறுபடியும் காலையில போகணும்னு நினைக்கிறேன். ஹீரோ அவகிட்ட சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டே அவன் ரூம் உள்ள வரான். ரூம் உள்ள வந்தவனும் ஜன்னல பார்த்துட்டு ஜன்னல் ஓரமா போயிட்டு வெளியே பாக்குறான். வெளியே பார்த்தா நெருப்பு கிட்ட 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு. சடனா அந்த குழந்தை கிட்ட யாரோ வந்து ஹே நீங்க தான், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து கேக்குறான். ஹீரோவும் ஒரு பை ஃபுல்லா பிரெட் எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்ட்டு அந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்குறான். அந்த குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. நாங்க உண்மையிலேயே இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குது அந்த குழந்தைங்களும் அழுதுகிட்டே. ஹீரோவும் இதெல்லாம் கொடுத்துட்டு மனசுக்குள்ளே என்னால இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, சோ அதனால என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் யோச்சானோட கைண்ட்னஸும் ஜெனராசிட்டியும் எனக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த குழந்தைங்களும் அழுதுகிட்டே ரொம்பவே தேங்க்ஸ் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு நான் ஒரு ஃபியூச்சரை உருவாக்கணும். அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னா யாருமே சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க கூடாது. அது நடக்கணும்னா நான் இந்த சேடன்ல சர்வைவ் ஆகணும். ஹீரோவும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். இதை யாரோ தூரமா நின்னு பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா பச்சை மண்டை தான். அவளும் எனக்கு முன்னாடியே தெரியும் அவரு ரொம்பவே கோல்டான ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறாருன்னு. என்னன்னு பார்த்தா இவளும் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. ஸ்டார்டிங்ல யாரோ உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் வின்டர் டைம்ல சேடனோட சதர்ன் ரீஜன்ல மான்ஸ்டர் எப்பவுமே நிறைய ரொம்பி வழியும்னு. அதனாலதான் நாங்க இம்பீரியல் ஃபேமிலி கிட்ட இருந்து எப்பவுமே ஃபண்டும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இதெல்லாம் யார் சொல்றான்னு பார்த்தா
அந்த வில்லேஜோட சீஃப் செக்யூரிட்டி தான் சொல்லிட்டு வரான். ஹீரோ அவங்க அண்ணனும் அந்த வில்லேஜை சுத்தி இருக்க ஃபென்ஸை பார்த்துட்டு இந்த மொத்த வில்லேஜுமே இந்த ஃபென்ஸ் தான் பாதுகாத்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த சீஃபும் ஆமா இது ரொம்ப நாளாவே இருக்கு, அதனால இதுக்கு கண்டிப்பா ஒரு ரிப்பேர் தேவை அப்படின்னு சொல்றான். அவனும் ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, இந்த இடத்துல மட்டும் மான்ஸ்டர் வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா லெஸ் தென் 1 hourலயே இந்த மொத்த வில்லேஜும் வைப் அவுட் ஆயிடும், ஏன்னா இது வெறும் ஒரு சப் ஸ்டோரின்றதுனால. சோ அதனால இந்த முடிவு என்கிட்ட தான் இருக்கு, நான் நினைச்ச அந்த வில்லேஜை காப்பாத்தலாம், அப்படி இல்லைன்னா அழியணும்னு விட்டுறலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த தடவை நான் இந்த வில்லேஜை காப்பாற்றணும் தான் நினைச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா அது ரொம்பவே சிம்பிள், இந்த இடத்து மேல இருக்க ஹையான வேல்யூ தான். ஃபியூச்சர்ல சாடன் தான் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு லேண்டா மாறும். ஹீரோ இதெல்லாம் மனசுலயே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த வில்லேஜ் சீஃபும் எப்பவுமே இல்லாததை விட இந்த தடவை இருக்க மான்ஸ்டருங்களாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, சொல்ல போனா போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் மான்ஸ்டருங்க அதிகமா இருக்கு. இவன் சொல்றது கேட்டு ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களுக்கு இன்னும் இதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன், இவங்க இதையே அதிகம்னு நினைக்கிறாங்க, ஃபியூச்சர்ல இதை விட அதிகமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கூட சப்போர்ட் பண்ணி இந்த மொத்த வில்லேஜும் அழிக்க போகுது. ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சீஃபும் இது எல்லாத்த விடவே ஒஸ்டான விஷயம் எதுனா வில்லேஜ்ல இருக்க சில மக்கள்லாம் கிரிஃபனை பார்த்ததா சொல்றாங்க. அதை கேட்டு மொத்த கும்பலும் அப்படியே ஷாக் ஆயிடுறானுங்க. ஹீரோ அண்ணனும் நீங்க சொல்ற மாதிரி கிரிஃபன் மட்டும் உண்மையா இருந்தா இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமா போகுது, சரி கிரிஃபனை எங்க பாத்தீங்க? ஹீரோ அண்ணன் இப்படி கேட்ட உடனே அந்த சீஃபும் மக்கள்லாம் அதை வைல்ட்னஸ்ல தான் பார்த்ததா சொல்றாங்க. ஹீரோவும் இந்த சாடன் சப்ஜுகேஷனோட முக்கியமான கோரு இந்த கிரிஃபனை இந்த இடத்துல இருந்து நாங்க துரத்துறது தான். கிரிஃபன் இது வைல்ட்னஸோட கிங், சொல்ல போனா நாங்க இந்த கிரிஃபனை தடுத்து தான் நிறுத்தணும், இதை தோக்கடிக்க கூடாது. ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணமே அந்த கிரிஃபனை தோக்கடிக்கிறதுக்கு தான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சீஃபும் இப்ப நீங்க பாக்குறது தான் எண்ட்லெஸ் ஹாரிசான் ஆஃப் த வைல்ட்னஸ். இந்த இடம் எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா தாய்லாந்துன்ற ஒரு ஈஸ்டர்ன் நியூட்ரல் ஜோன் கூட தான் கனெக்ட் ஆகுது. அந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னா அந்த இடம் ஃபுல்லாவே வெறும் பேரன் லேண்ட் தான். ஹீரோயும் இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது இதுதான் அந்த இடம், ஆனா இங்க எதுவும் வினோதமா இருக்கே. யூஸ்வலா கிரிஃபன் எப்பவுமே சாடன் வில்லேஜ் பக்கத்துல தங்கவே தங்காது, அது யூஸ்வலா தங்குற ஒரே இடம் எதுனா தாய்லாந்துக்கு பக்கத்துல தான். இது ஏன்னு உங்கள யாருக்குன்னா தெரியுமா? அதுவும் இல்லாம இந்த டைம்ல அது ஏன் இங்க இருக்கு? ஹீரோ இப்படி கேட்டவுடனே யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இவனுக்கு எப்படா இவ்வளவு விஷயம் தெரியும்ட்டு ஹீரோவே பாக்குறானுங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கும்பல்ல யார் இந்த சப்ஜுகேஷன் அப்போ எங்க முதுகுல குத்த போறதுன்னு. இந்த சப் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல இந்த வில்லேஜுக்கு வர வழியெல்லாம் நான் கட் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஹீரோ இதை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணி ஏதோ ஒரு பில்டிங்ல யாரோ பேப்பர்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவனும் என்ன யோசிச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த பேப்பரை கசக்கி போடுறான். இதெல்லாம் யார் பண்றான்னு பார்த்தா கிரெயினோட பட்லர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ளே நாக்ஸ் நான் அவனை பத்தி பெருசா கவலைப்படல, ஏன்னா ஃபேமிலியில எல்லாருமே அவன் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஆளுன்னு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அவனால நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கிரெயின் கூட இருந்த ஃபேவர் மொத்தமா காலி ஆயிடுச்சு. கிரெயின் கிட்ட அவன் ஃபேவரை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இது அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா நழுவி போக நான் விடவே மாட்டேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே படிக்கட்டுல யாரோ வராங்க. யார் வரான்னு பார்த்தா பச்சை மண்டை தான். பச்சை மண்டையை பார்த்துட்டு இவனும் அது எனக்கு தெரிஞ்சு அவ பேரு டிஜிட்ரின்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன் இவன் ஒரு காமனர்னு. இவன் அதெல்லாம் யோசிச்சுட்டு போய் டப்புன்னு பச்சை மண்டை முன்னாடி நிக்கிறான். பச்சை மண்டையோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். நின்ன இவனும் சும்மா இல்லாம டப்புன்னு பச்சை மண்டை கையை பிடிச்சி வலிக்கிறான். பச்சை மண்டையோ உனக்கும் எனக்கும் எதனா வேலை இருக்கா? அதுக்கு அவனும் கண்டிப்பா நிறைய வேலை இருக்கு, ஆனா அது எதுவும் சீரியஸான வேலை இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேர் மட்டும் தனியா அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட ஏதோ தப்பா ட்ரை பண்றான். இவனும் அப்படி கையை பிடிச்சி வலிச்சிட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும் அவன் கையை டப்புன்னு தட்டி விட்டுறா. தட்டி விட்டு அவளும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தனியா பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அட இதுக்கெல்லாம் ஓவரா சீன் போடாத, நானும் ஒரு நைட்டு தான், நானும் ஒரு மாஸ்டர் கீழே சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன் அனுபவிக்க எனக்கும் டைம் வேணும், அதனால ஓவரா பண்ணாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இவன் இப்படி சொல்லிட்டு டப்புன்னு பச்சை மண்டியை பிடிச்சி வலிக்கிறான். பச்சை மண்டியும் என்ன உர்றா சாலா அப்படின்னு கத்துது. இவளும் சடனா ஒரு நிமிஷம், நான் மட்டும் இப்ப இவனை இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணனா யங் மாஸ்டர் நாக்ஸுக்கும் கிரெயினுக்கும் நடுவுல இருக்க பாண்டு கண்டிப்பா உடஞ்சிரும். அது அப்படி உடஞ்சதுன்னா யங் மாஸ்டர் கிரெயின் கண்டிப்பா ஃபேமிலியில யங் மாஸ்டர் நாக்ஸ தப்பா சொல்லிடுவாரு. அப்படி சொன்னா யங் மாஸ்டர் நாக்ஸுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அதிகமாகும். அது நடக்க நான் விடவே மாட்டேன். அதனால நான் எவ்வளவு சஃபர் ஆனாலும் சரி. இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கா. இவன் நிக்கிறத பார்த்துட்டு அவனும் உன் யங் மாஸ்டருக்கு தான் நான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச மொத்த எஃபெக்டையும் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். சோ அதனால உன்னை வச்சுதான் அந்த மொத்த எஃபெக்டையும் நான் தீத்துக்க போறேன். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு ஸ்லாஷ் இவங்க 2 பேரும் நடுவுலயும் ஸ்லாஷ் போட்டு யாரோ உனக்கு எதனா வேணும்னா அது ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டே கேளு, உனக்கு தேவையானதை நான் பே பண்றேன். இப்படி ஸ்லாஷ் ஆகும் போதே பச்சை மண்டியோ திரும்பி பாக்குறான். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து நிக்கிறான் அந்த இடத்துல. வந்தவனும் அவன் ஸ்வாட் எடுத்து வெட்டிட்டு இப்ப சொல்லி என்கிட்ட உனக்கு என்ன வேணும், உனக்கு எதா இருந்தாலும் நான் தரேன். கையில வெட்டு வாங்கிட்டு அந்த பட்லரும் நீ இப்ப என்ன பண்றதா நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? கையில வெட்டு வாங்கி அவன் அடங்காம கத்திட்டு இருக்கான் ஹீரோ
ஹீரோவை பார்த்து. நீ என்ன நினைக்கிற, யங் மாஸ்டர் கிரெயின் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நின்றுவாருன்னு நினைக்கிறியா? ஹீரோவும் மூஞ்சி அப்படியே கொடூரமா வச்சுனே, நீனா என் அண்ணன் பேரு சொல்லி என்னை பயமுறுத்தலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு இருந்த இன்னொரு கையும் வெட்டிடுறான். அவன் வழியில கடந்து கதறான், ஆயோ அம்மானு. நீ பண்றது ரொம்ப மோசம், உன் ஃபேமிலி பின்னாடி இருக்குன்னு இத்தனை வேலையும் பண்றியா நீ? ஹீரோ ஸ்வாட திருப்பி பிடிச்சிட்ட. அப்படிலாம் இல்ல, என் ஃபேமிலி என் பின்னாடி இருக்கிற தைரியத்துல நான் இதெல்லாம் பண்ணல. ஏன்னா என் ஃபேமிலி என் பின்னாடியே கிடையாது. அப்படியே அந்த பையன் கண்ணுல அப்படியே மரண பயம் தெரியுது. அவன் கண்ணுல ஹீரோ ஸ்வாடு தெரியுது. ஹீரோவும் திருப்பின ஸ்வாடு எடுத்து அவன் முதுகுல ஒரே சொருவு. பயலோட சோலி அங்கேயே முடிஞ்சு போச்சு. பச்சை மண்டியும், யங் மாஸ்டர் இப்ப நீங்க என்ன காரியம் பண்ணீங்க? யங் மாஸ்டர் கிரெயின் இதை அசால்ட்டா போக விட மாட்டாரு. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அந்த கிரெயின் பையனும், நாக்ஸ் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, என்கிட்ட இப்படி மட்டும் சொல்லாத, நீ என்னோட பட்லரை கொன்னுட்டேன்னு. ஹீரோவும் பெருசா எதுவுமே கண்டுக்காத மாதிரி, ஆமா நான் அவனை கொண்டுட்டேன். அதை கேட்டு அவன் செம கண்டாயிடுறான். நீ எப்படா அப்படி பேசலாம்? ஃபேமிலியில உதவகாரியா இருக்கிற நீ ஏன் நைட்டை கொல்றதுக்கு உனக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தா? ஹீரோவும், பிரதர் எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மொத்த சீக்வன்ஸையும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே இங்க என்ன ஆச்சுன்னா என்கிட்ட கேட்டிருக்கணும். இவன் இவ்வளவு கத்தியுமே ஹீரோ நெக்லா பேசுறத பார்த்து அவன் செம கண்டாயிரான். ஹீரோ சட்டையை பிடிச்சி, நீ இப்ப சொல்ற பதில் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லனா நீ அவ்வளவுதான்டா அப்படின்றான். ஹீரோவும் அவன் என் மெய்டு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். சோ அவன் மாஸ்டரா அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால்தான் அவன் உங்க நைட்டா இருந்தாலும் அவனை நான் போட்டு தள்ளிட்டேன். இது கேட்டு பச்சை மண்டை அப்படியே ஒரே ஆச்சரியமா ஏறான். ஹீரோ அண்ணனும், வெறும் அவளுக்காகவா இதை பண்ண? அவ வெறும் ஒரு காமனர்ரா. இவன் அப்படி சொன்னது கேட்டு ஹீரோ சமகாண்டாயிரான். இப்ப நீ என்ன சொன்ன? நீ சொன்னதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மொத்த கில்லிங் இன்டென்ட்டையும் வெளியே விடுறான். சுத்தி இருந்த அத்தனை பேரும் மறந்து போயிடுறானுங்க. ஹீரோ அண்ணனுக்கு எல்லாம் கதி கலங்கிடுது. அவனும் இதை பார்த்துட்டு, இது நாக்ஸோட பவரா, என் குடும்பத்துக்கே தகுதி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தன் கையில இந்த அளவுக்கு ஒரு டேலண்டா? அதை பார்த்துட்டு இவனும் கழிஞ்சிட்டு, நீ இந்த விஷயத்த என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஹீரோ அதை கேட்ட, பிரதர் நீ என்ன மறந்துட்டியா? ஃபேமிலியில என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத ஒரு ஆள் நான். எனக்கு இந்த ரிப்போர்ட் வெயிட் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. பேசாம நம்ம ஏன் இதை இப்படி பண்ணக்கூடாது? நம்ம எஸ்டேட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த ஃபாதர் கிட்டே விட்டுருவோம். அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ மனசுக்குள்ளே செம்ம கான்ல, யூ லிட்டில் பங்க், நீ எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டே இவ்வளவு நெக்கலா பேசுவ? இவனால ஹீரோ எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால ஹீரோ கிட்ட பொறுமையா, சரி நீ சொல்ற மாதிரியே இதை ஃபாதர் கிட்டே விட்டுருவோம் அப்படின்றான். இவன் சொன்னது கேட்ட, அடடா இது ஒரு நல்ல முடிவு, டிஜிட்ரி நம்ம போவோமா? ஹீரோவோ இந்த இடத்துல எதுவுமே சம்பவமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஹீரோ அவன் அண்ணனும் அவனை பார்த்துட்டு, நாக்ஸ் எப்ப இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனா? அதுவும் இல்லாம அவன் கையில வச்சிருந்த அந்த ஸ்வாட் நான் அதை எங்கேயோ பார்த்திருக்கேன். இதுக்கப்புறமா நான் நாக்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அதுவும் இந்த சப்ஜுகேஷன் மிஷன்ல. ஹீரோ அவங்க அண்ணன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.